நண்பர்களே, அரங்கின் வெளியே இருப்பவர் நண்பர்கள் தயவு செய்து உள்ளே வந்து அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கூட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த இனிய காலை வேளையிலே நமது தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில் சங்கத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் அனைத்து மாவட்ட சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த விழாவை நமது டான்சியாவின் தலைவர் மரியாதைக்குரிய திரு மாரியப்பன் அவர்கள் துவக்கி வைப்பாராக. அனைத்து டான்சியாவினுடைய நிர்வாகிகள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. I request our Chief Guest and Secretary of MSME Department, Thiru Arun Rai IAS, to come to the stage. I request the Vice Chancellor of Tamil Nadu Open University, Dr. Arumagam sir, please come to the stage. I request Madam Additional Commissioner Grace to come to the stage. Mr. Ravindran, General Manager of SIDBI, GM of State Canara Bank, GM of Union Bank of India.
Very good morning and a warm welcome to all the dignitaries on the dais and the delegates. It's indeed a great pleasure for me to welcome you all to, on behalf of Tamil Nadu Small and Tiny Industries Association, to STICON 2023. May I now, let's begin this morning's event with the lighting of the Kuthivilakku. Sir. May I now request our chief guest, Mr. V. Arun Roy, Dr. S. Arumugam, Ms. Grace, Mr. C. Babu, and Mr. K. Mariappan to please light the Kuthivilakku. Chairman STICON 2023 to welcome the gathering. இந்தியாவிலே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றிட அனைத்து முயற்சிகளையும் எடுத்து அதில் வெற்றியும் கண்டு கொண்டிருக்கும் நமது தமிழக முதல்வர் அவர்கள் நல் ஆசியுடன் இன்று தொடங்கவிருக்கும் இந்த மாநில தொழில் முனைவோர் மாநில மாநாடு ஸ்டிக்கான் 23. இந்த மாநாடு நமது டான்சியாவின் 26வது மாநில மாநாடாகும். இதற்கு முன்னர் 25வது மாநில மாநாடு மதுரையிலே நடைபெற்றது. இந்த மாநாடாகப்பட்டது தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழில் முனைவோர்களும் ஒன்று சேர்ந்து தொலைநோக்கு பார்வையுடன் வருங்காலங்களில் தொழில் முனைவோர்களுக்கு மத்திய மாநில அரசுகளிடமிருந்து என்ன தேவைகள் என்பதை இந்த கூட்டத்தில் முடிவெடுத்து அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகும். அப்படிப்பட்ட இந்த மாநாட்டை துவக்கி வைத்து துவக்க உரை வழங்க நம் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் நமது துறையின் செயலர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு
வி அருண் ராய் ஐஏஎஸ் செக்ரட்டரி MSME டிபார்ட்மெண்ட் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அதேபோல் சோவினார் ரிலீஸ் பண்ணுவதற்காக வந்திருக்கும் டாக்டர் எஸ் ஆறுமுகம் வைஸ் சான்சலர் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதேபோல் ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கும் சகோதரி கிரேஸ் லிரின்டிகி பஞ்சு ஐஏஎஸ் அடிஷனல் கமிஷனர் ஆஃப் இண்டஸ்ட்ரி காமர்ஸ், அதேபோல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதேபோல் ஜெனரல் மேனேஜர் சிட்பி திரு AL ரவீந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதேபோல் திரு செந்தில்குமார் டிப்டி டைரக்டர் MSME DFO அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திரு மதுசூதனன் வைஸ் பிரசிடென்ட் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்கிறோம். அதேபோல் ஜெனரல் மேனேஜர் SBI தீபேஷ் மிஸ்ரா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் HDFC பேங்க் திரு சுரேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜெனரல் மேனேஜர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா திரு விஸ்வேஸ்வரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நண்பர்களே, இந்த விழாவை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தவிருக்கும் நமது சங்கத்தினுடைய தலைவர் திரு மாரியப்பன் அவர்களையும், பொதுச் செயலாளர் திரு நித்யானந்தம் அவர்களே மற்றும் பொருளாளர் திரு அசோக் அவர்களே மற்றும் சங்க துணைத் தலைவர் கண்ணப்பன், சுருளி, வாசு, அண்ணாதுரை, துணை செயலாளர்கள் கதிரேசன், ரகுநந்தராஜா, ரவீந்திரன், சுவாமிநாதன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, டான்சியாவின் செயற்குழு உறுப்பினர்களே மற்றும் தமிழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்டங்களினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, அதர் அசோசியேஷனில் இருந்து வருகின்றதற்கும் தலைவர்களே, நிர்வாகிகளே, அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்பேட்டைகளிலிருந்து வந்திருக்கும் சங்க நிர்வாகிகளே, செயற்குழு உறுப்பினர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென டான்சியாவின் சார்பாக வரவேற்கிறேன் என்பதோடு இந்த நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் திரு டிக்கினுடைய CMD ஹன்ஸ்ராஜ் வர்மா வரவேற்க உள்ளார். அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். இந்த கூட்டத்திலே ஒரு 4 செஷன் ரெடி பண்ணியிருக்கிறோம். பேனல் டிஸ்கஷன் அதுவும் நடைபெறவிருக்கிறது. அனைத்தையும் இருந்து முழுமையாக உங்களுக்கு இப்பொழுது ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று கொடுக்கப்பட உள்ளது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அதிலே தெரிவித்து மாலை நிறைவு விழா முடித்து ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்து அதன் பின்னர் உங்களுடைய டான்சியாவின் சார்பாக ஒரு நினைவு பரிசு ஒன்று வழங்க உள்ளது. அதையும் பெற்றுக்கொண்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Thank you, sir. Thank you for your welcome address. May I now request Mr. K. Mariyappan, President, TANSTIA, to give the theme address. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். டான்சியா நடத்தக்கூடிய 26வது ஈவெண்ட் இது. 1956ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு 66 ஆண்டுகள் கடந்து இந்தியாவிலேயே செயல்படக்கூடிய சில முக்கியமான சங்கங்களில் நம்முடைய டான்சியா இந்திய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை
உங்கள் முன் சொல்லிக்கொள்வதில் நாங்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு புதிய முதல்வராக மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர்கள் மிகப்பெரிய அளவில் எம்எஸ்எம்இ துறைக்கு முக்கியத்துவம் தருகின்றார்கள். 7/5/2021 பதவியேற்ற அவர்கள் 9 அன்றே 2 நாட்களிலேயே நம்முடைய டிரான்ஸ்லேனுடைய நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்றெல்லாம் கேட்டு அவற்றுக்கு உடனடியாக தீர்வு காண ஆரம்பித்தார்கள். அவர்கள் பதவியேற்ற ஒரு 10 நாட்களிலேயே நம்முடைய மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய திரு வி அருண்ராய் ஐஏஎஸ் அவர்களை எம்எஸ்எம்இ துறைக்கினுடைய செக்ரட்டரியாக நியமனம் செய்தார்கள். அவர்கள் நீண்ட காலம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டிலே செக்ரட்டரியாக பணியாற்றியவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவருடன் சிக்கி தாமஸ் மேடம் அவர்களையும் ஸ்டிக்கோவுக்கு எம்டி அவர்கள் ஏற்பாடு செய்து தந்தார்கள். மரியாதைக்குரிய முன்னாள் கமிஷனர் அனுஜார்ஜி மேடம் அவர்கள் இன்றைக்கு எம்எஸ்எம்இயுடைய பிரச்சனையை தீர்வு காண்பதற்காகவே முதலமைச்சருடைய 4வது செக்ரட்டரியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நியமனம் செய்தார்கள். அதன் பிறகு இன்றைக்கு தமிழகத்திலே மிக பெரிய அளவில் நமக்கு கொரோனாவால் பாதிப்பு ஏற்பட்ட காலகட்டத்தில் இங்கு ஒரு அருமையான சுந்தரதேவன் அவருடைய தலைமையிலே நம்முடைய டான்சியா தலைவருக்கும் அதில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு எவ்வாறெல்லாம் இன்றைக்கு கொரோனால் பாதிக்கப்பட்ட எம்எஸ்எம்இகளை நாம் மறுவாழ்வு கொடுக்கலாம், என்னென்ன செய்யலாம் என்று அவர்களுடைய ரிப்போர்ட் பெற்று அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய எம்எஸ்எம்இ செக்ரட்டரி அவர்களும் கமிஷனர் அவர்களும் சிட்கோ உள்ளிட்ட அனைத்து எம்எஸ்எம்இ துறை சார்ந்த அதிகாரிகள் பாடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக 168 கோடி ரூபாய் நீண்ட காலம் வராமல் இருந்த கேபிட்டல் சப்சிடியை நம்முடைய செக்ரட்டரி அவர்கள் 20 நாட்களிலேயே பெற்றுக் கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு மிக ஒரு நல்ல டீம் நமக்கு அமைந்திருக்கிறார்கள். அதற்காக டிரான்ஸ்லேயா சார்பில் நம்முடைய மாண்புமிகு எம்எஸ்எம்இ அமைச்சர் தமோ அன்பரசன் அவர்களுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மாலை வேலிடிக்டரி ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள வரக்கூடிய அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி மற்றும் டிஐசியினுடைய சிஎம்டி மரியாதைக்குரிய ஹன்ஸ்ராஜ் வர்மா அவர்கள் டிஐசி பொறுப்பை ஏற்ற பிறகு அவர்கள் 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய விதத்தில் நம்முடைய எம்எஸ்எம்இ எப்படியாவது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழக அரசும் இன்றைக்கு கேர் என்ற ஒரு புது திட்டம் இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லாத அளவிற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நம்முடைய எம்எஸ்எம்இ செக்ரட்டரி அவருடைய முயற்சியால் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபண்ட் ஸ்கீம் 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் தமிழகத்தில் மட்டும்தான் செயலாற்றி வருகின்றது. அதில் 90% அவர்கள் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய விதத்தில் அவர்கள் திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். இவற்றைக்கெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அரசு ஆணைகளை நாம் டான்சியா மூலம் எடுத்துக்கொண்ட பல முயற்சிகளுக்கு அவர்கள் நம்முடைய செக்ரட்டரி அவர்கள் அரசாணையாக வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் முதல் மின் கட்டண உயர்வு ஏற்பட்டது. இன்றைக்கு இன்னமும் நம்முடைய எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியிருக்கின்றது. இதற்காக நம்முடைய எம்எஸ்எம்இ அமைச்சர் அவர்களும் மின்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய செக்ரட்டரி உள்ளிட்ட அதிகாரிகளெல்லாம் முதலமைச்சரிடம் டான்சியா சார்பில் நாங்கள் ஒரு 8 கோரிக்கைகளை கொடுத்திருந்தோம். அவற்றில் இன்றைக்கு ஒரு கோரிக்கை மட்டுமே ஜிஓவாக வந்திருக்கின்றது. இந்த நம்முடைய மாநாட்டினுடைய முக்கியத்துவமே நம்முடைய சேர்மன் திரு பாபு அவர்கள் குறிப்பிட்டது போல இன்று மாலை வரை பல்வேறு பிரச்சனைகள் என்னென்ன அரசாங்கத்திற்கு நாம் கொடுத்து செல்ல வேண்டும், அவைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அதாவது இன்றைக்கு எங்களுக்கு நாம் பலமுறை பேசியிருக்கின்றோம். ஃபிக்ஸட் சார்ஜ் அதை
தயவு செஞ்சு இன்றைக்கு 550 ரூபாய் 112 கிலோவாட்டுக்கு மேல் இருப்பதை அதை குறைக்க வேண்டும். இது முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதே போல் இதுவரை 35 ரூபாய் இருந்ததை 50 கிலோவாட்டுக்கு 75 ரூபாய் உயர்த்திருக்கின்றார்கள். அதனை 35 ரூபாயாக குறைக்க வேண்டும். 150 ரூபாயாக இருப்பதை 50 இது போன்ற கோரிக்கைகளையும் சீசனல் இண்டஸ்ட்ரீஸுக்கு நீங்கள் செயல்படாத காலகட்டத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான ஃபிக்ஸட் சார்ஜ் வசூலிக்கக்கூடாது. அதே போல் பீக் அவர் தற்போது வந்திருக்கின்றது. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இன்றைக்கு இங்கே டிஓடி மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுகின்ற வரைக்கும் மின்சார வாரியம் எங்களுக்கு அடிப்படை பில்லிலிருந்து 25% கூடுதலாக வசூல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது டான்சிட்கோ அவர்களால் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ண முடியாத காரணத்திற்காக எங்களை தண்டிக்கக்கூடாது. அவர்கள் என்றைக்கு அவர்கள் இந்த டிஓடி மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுகிறார்களோ அன்று முதல் தான் எங்களிடம் பீக்கவருக்கான அந்த 15% கூடுதல் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று நாம் கடந்த வாரம் கூட முதலமைச்சரை சந்தித்து அவர்களிடம் இந்த கோரிக்கை வைத்திருக்கின்றோம். டான்சியா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே டான்சியா மட்டும்தான் இந்த மின்சார உயர்வுக்காக இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு இதுவரை நாங்கள் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இதற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நம்முடைய இந்த இனாகுரல் அட்ரஸ் முடிந்த பிறகு 4 செஷன் வைத்திருக்கின்றோம். அதிலெல்லாம் மிக அனுபவமிக்க பேனலிஸ்ட் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு நமக்கு குறிப்பாக டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இந்த கூட்டம் முடிவுரை நடக்க இருக்கின்றது. நான் இப்போது இந்த இனாகுரல் அட்ரஸ் கூட்டத்திலே நம்முடைய சில வங்கி அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். நமக்கு அவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள். டான்சியா சார்பில் நன்றியினை தெரிவித்து கொண்டு இப்போது நாம் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய வங்கி அதிகாரிகளையும் டிட்கோவனுடைய திரு மதுசூதன் சார் அவர்களையும் இங்கு முதலில் நான் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஒவ்வொருவராக அழைக்க இருக்கின்றார்கள். தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மத்தியானம் பேனலிஸ்ட் பீரியடில் உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் இங்கே வர இருக்கின்றார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய வங்கிகள் டிஐசி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன்லாம் உங்களுக்கு வெளியில் ஸ்டால் போட்டிருக்காங்க. அதில் அவங்களுடைய இதெல்லாம் நீங்கள் எல்லாம் இந்த லஞ்ச் பீரியடில் எல்லாம் பாருங்கள். முக்கியமாக இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு மீடியா உடைய பார்ட்னராக இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப் வந்திருக்காங்க. அவங்க இன்றைக்கு எல்லா தமிழ்நாடு முழுவதும் கால் பக்க விளம்பரத்தை நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் தினமணி பத்திரிகைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அதே போல் வருகின்ற சனிக்கிழமையும் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த மாநாட்டினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் கிட்டத்தட்ட ஒரு பக்கம் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆக அவர்களையும் வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கூடியவர்களையும் நான் வருக என்று மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து வரவேற்கின்றேன். மேடம், May I now request Wing Commander Madhusudanan, please, to give the special address. Good morning to all ladies and gentlemen, both on the dais and off the dais. Let me make this address in a mixture of Tamil and English. I'm standing here primarily to tell the industry here why aerospace and defense is probably the next big thing for the Tamil Nadu industry. Let's go back a bit and let's see why is this important. For this, I would like to start with something related to history.
If you look at it, most of the technologies which we use today, where is the origin of these technologies? எங்கிருந்து வந்து இந்த technologies? If you look back, most of them would have their origin in the aerospace and defense world. Let's say, today for example, all of us drove down or came by bus or came by two-wheelers, whatever it is. If a most common thing is anti-lock braking system, ABS, which brought us safely here. Where did this come from? This came from nothing but airplane braking system. In 1960s, it was in the airplanes. Because the airplanes used to travel at something like 300 kilometers, 400 kilometers speed. To prevent that from skidding, so that it doesn't lead to something catastrophic, this anti-lock braking system was introduced. And where is it now? I think it's not available only in cycles today. This is one part. And most of the industries here have Tamil Nadu as a state has its own strength in automotive world. Let me move across to another spectrum. Let's look at internet. Is there anyone in this gathering who doesn't have internet in their hands? Each one of us have it. Probably barring the times when we sleep, we are connected to the internet. Where did this internet come from? Going back, there's a special project which was initiated by the Department of Defense, United States of America, called as DARPANET, which is Defense Advanced Research Project Agency. So in the Cold War era, their computations was distributed all across USA. So they wanted to ensure that எதா ஒரு இடத்துல பாம்பு விழுந்துடுதுன்னா அப்போ அங்கே இருக்க டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேஃபாக இருக்குன்னா what do we do? Why don't we create a network of all these research stations, all the facilities? So that was the origin of, they created a network called as DARPANET. DARPANET later divided itself into two streams, one for the military, one for the common public. And what we use today is nothing but the internet had its origin from the DARPANET. Third example I can quote is the GPS. Even till date, we use Google Maps for finding our way to wherever we want to go, be it a shopping trip to T Nagar or to visit friends and relatives. Without Google Maps, we don't move along. There may be other applications like Waze or other things which may help up, but the bottom line for everything is internet, is GPS. And where does it come from? This also had its origin from the military purposes. So I can go on, list on and on about how the technologies developed for aerospace and defense help us lead our lives in a convenient manner. So these are the technologies which are shaping our today. But is it sufficient if we live our life in today? Aren't we supposed to look at tomorrow as well? Why not the day after tomorrow? But whatever I said, the three examples I said, how many of them originated from India? No. But if you look at aerospace and defense, we were the early pioneers. We were the people who crossed, like we all saw Ponniyin Selvan recently. So we were the people who really enabled crossing of oceans, which enabled a lot of technological developments in those days. But we have lost out in between. Why don't we do something for our tomorrow or day after tomorrow as well? So in order to focus on that, to create our tomorrow, probably it's time that we focus on aerospace and defense domain as on date. But the next natural question is, what is there in for me? How much money is there? அதில் மணி இருக்கா, பைசா இருக்கா, என்னோட தொழிலில் அதால் என்னால் முன்னேற முடியுமா? Which is a natural question, because every entrepreneur looks at finally the balance sheets, return on investment. Is it going to give him or her more returns than normal bank deposit? Yes, there is a lot of money. For example, if I can quote some arbitrary numbers, the annual defense budget of India is something to the tune of $70 billion. So the rupees are convert பண்ணிக்கலாம், எவ்வளோ zero இருக்குன்னு எனக்கு தெரியல, but it has stupendous number of zeros. And about 49% of this is sourced from abroad. So something like $35 billion goes abroad. This is defense. Let's look at aviation.
As on date, in the commercial aviation, there are about 680 planes flying in the country. None of them are made here. Forget about planes. If you look at what is there, the fuel in the planes, the pilots, most of them, we import pilot training. We import fuel. The ground handling equipment, most of this is imported. In fact, the trays on which food is served, even those are imported. So aviation almost is 100% imported. So if you combine all these things, the money which is involved is more than $100 billion is a conservative estimate. How much of it can be sourced from here? Even if 10% of that comes here, that's $10 billion. $10 billion worth of work, if it's done here, how much is it going to contribute to the 1 trillion economy dream? As per my estimate, it's pretty easy to achieve something like $30 to $50 billion only in the domain of aerospace and defense. But what does it need? It doesn't need anything special. All it needs is, okay. Thanks to paucity of time, I will cut my speech in the next few minutes. All that is needed is probably imbibe the culture of quality and look for opportunities in this sector. Rather than being comfortable with whatever we are doing today, it's better to look for opportunities for tomorrow, where there's a lot of money, lot of technological improvements, and then help yourself prosper, help the state prosper, and help the country prosper. Over to the next. Over to you, Mr. Mariappan. Okay, panelists right now. Okay, right. Thank you. We just heard Wing Commander Madhusudanan. He is currently the Vice President, Aerospace and Defense at Tamil Nadu Industrial Development Corporation for implementation of the Tamil Nadu Defense Industrial Corridor. Thank you, sir. May I now request Mr. R. Sendil Kumar, Deputy Director of MSME, to please come and give the special address. The special address will be for just 2 minutes, and then there will be a panel discussion which will be much more in detail. Good morning to ladies and gentlemen on the dais, of the dais. STICON விழாவை ஏற்பாடு செய்த டான்ஸ்டியாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். MSMEக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது செக்ரட்டரி சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் பங்கேற்ற அனைத்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் MSME என்டர்பிரினர்ஸ் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ரிட்டர்னிஸ்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த MSME நிறுவனத்தின் தலைவரான என்னுடைய திரு சுரேஷ் பாபுஜி அவர்கள் வேறொரு விழாவில் பங்கேற்றுள்ளார். அதனால் நான் இங்கு வந்துள்ளேன். MSME நிறுவனமாக உள்ள நமது MSME டெவலப்மெண்ட் மற்றும் MSME டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆஃபீஸ் giving various services to the MSME sector through implementing the various schemes across the Tamil Nadu. Particularly in cluster development program, we are the pioneer in this across the country. We are implementing more than 44 clusters across the state, and then we are also one of the major implementing scheme like marketing, procurement marketing support scheme. Like more than 500 MSME entrepreneurs are participated in different exhibitions across the country, in different trade fair organized by different association and different event in the country. This is also one of the most important scheme operated by our Ministry of MSME. Next is we are implementing different schemes like national manufacturing opportunity schemes like MSME champion schemes, and then
like innovative schemes for the new innovations products we are implementing through our ministry. That can be also utilized by our MSME entrepreneurs for the development of new products. And any in production process improvement also we can implement it through like lean manufacturing and Z certification scheme. As per Honorable Prime Minister introduced these schemes by June 2020 that is zero defect and zero effect certifications. That certifications can be most useful for the development of MSME sector. That can also be used for the production process improvement. This can be utilized by all the MSME sector across the state in Tamil Nadu. And then apart from this, coming through the marketing export promotion schemes are there. That can be also utilized for the MSME sector, particularly in domestic trade fair as well as international trade fairs. They can participate and then exhibit the product through different exhibitions across the country. We are, MSME Development Facilitation Office is organizing different exhibition from at Madurai, Trichy and Chennai in the dates of February 27 and 28 at Trichy, and then 3rd and 4th at Chennai, and then 7 and 8 in Madurai. All the MSME entrepreneurs can participate in the exhibition, can see the exhibition to become a vendor for most of the government department like PSUs, government department like Southern Railways, PSUs like BHL, NLC, and then OCF, and other PSUs. You can become a vendor for that program. With these words, I am concluding this session, that speech. Thank you very much for giving opportunity to stand here. Thank you, and one and all present here. Thank you. May I now request Mr. R. Visweswaran, General Manager, Union Bank of India, to give the special address. Thank you. Respected dignitaries in the dais, headed by Sri Arun Rai ji, all the bankers, and all the office bearers of TANSTIA, all the members who have come from all across Tamil Nadu, and all who are present here in this pleasant day. To start with, I give my best wishes to TANSTIA for the 26th edition of this successful conducting of this state level conference. And I'm very proud to be as a part of Union Bank of India, very happy to be associated with this particular conference. One thing I would like to state, considering the paucity of time, of course, we'll be discussing a bit detail during the panel discussions during the course of the day. The first one point I would like to say is most of the time, the interest of the entrepreneurs is that to start, to get into the groove, and to somehow get at the start. But the thing is, let us all believe, especially like when Madhusudan sir was telling about how we will be able to think for big times and long. We need to play a very long innings, a very long game, and it's not something very short-sighted. And those are some things that you can be able to achieve only when you have the best of discipline and you have the best of bankers with you. There are a lot of bankers who have come here today to see that how the support can be given best from the bankers' side. And there are a lot of opportunities there, and be rest assured, the bankers are having also a lot of interest in your success. The only thing is, you need to put one foot forward from your side, and you can be rest assured that we are ready to take more than one step in on behalf of each and every one of you. With that short note, I would like to stop here and like to congratulate TANSTIA once again for this wonderful conference, and thanks for giving me this opportunity. Have a wonderful day. Thank you, Mr. Visweswaran. Now may I request Mr. Nair Ajit Krishnan, Canara Bank, to please give the special address.
Mr. R. Suresh, Executive Vice President, HDFC Bank. He'll give the special address now. Yeah, thank you, ma'am. Thank you, and thanks for providing this opportunity. Warm greetings to all the delegates on the stage, on the dais, and all the members of the association and the fraternity sitting here. So, madam said 2 minutes, so I'll just brief as HDFC Bank what we are doing today. We are number 2 bank in the state in terms of advances and deposits. We have bank is 28 years young, and we are number 1 SME bank in the state of Tamil Nadu. We have crossed about 25,000 crores of advances to SMEs in the state of Tamil Nadu, not only in the state of Tamil Nadu, but nationally also. HDFC Bank is the number 1 SME bank, and we are very proud to be associated with TANSTIA and to be part of this STICON Meet annual convention today. In the state of Tamil Nadu, we have about 500 branches presently, and we are growing our branch network. Our aspiration is to double the network from 500 branches to 1,000 branches in the next 3.5 to 4 years. So we are investing a lot of our time and energy and on skill building to our own bank employees and to build entrepreneurs across districts. If you look at the total overall bank advances, which is what I was mentioning to the secretary today morning, if you look at the overall bank advances in Tamil Nadu, more or less 75% of the advances to MSMEs as well as the overall advances is in the top 10 districts. So how do we grow the SME entrepreneurship in the rest of 28 districts is something that all the stakeholders have to come together and work. Cluster level financing, cluster level common facility centers. The government is working on and have provided a lot of schemes and benefits, not only on the common facility centers, but also the credit-linked programs on interest subsidies, capital subsidies, and grants, etc. So how do we take this knowledge forward to all the, first of all to the bankers, and then to the common people, to the entrepreneurs, to create more entrepreneurs in every district and grow opportunities across the state. Already, if you look at SME is contributing to more than 40% of the state GDP, that is GSTP of the state. If we have to, the government's vision is to take the GDP of the state from $350 billion to $1 trillion. If the state economy has to triple, then the lending to SMEs also have to triple. So more number of SMEs have to come forward, more number of entrepreneurs have to come forward and set up shops and create it is a responsibility of the bankers, the government and the associations, industry associations, to create that ecosystem in every district, to create more entrepreneurship and make aware of what are the government schemes and various facilities that bank can provide to get into entrepreneurship and to contribute to the state's economy. So that is something that we will discuss in the panel discussions also. And thank you everyone for giving this opportunity to us. Thank you very much. Thank you, sir. May I now request Mr. Debashish Mishra, General Manager, SBI, to please give the special address. Good morning. Anivarakum Vanakkam. I'm started learning Tamil here. Respected Mr. K. Mariappan, President Tanshia, Mr. M.C. Babu, Chairman, STICON 23, Mr. B. Arun Rai, IS Secretary MSME, Madam Grace, Additional Commissioner Industries, Mr. Arumugam, Vice Chancellor, Tamil Nadu Open University, my banking friends, and all the MSME entrepreneurs of the hall today. Being the largest bank of the country, it's my responsibility to present you a few things for the state and for State Bank of India and for the country you are doing for MSME. First of all, you must be proud to be in a state in Tamil Nadu where we're growing more than 11.5% on a year-on-year basis, and MSME contribute more than 29% of this growth. So a big hand for the MSMEs who are doing so well in the state of Tamil Nadu, please.
And we have the dream of 1 trillion in 2030, for which MSMEs will contribute and bankers also like us will contribute to the growth of the economy. Let me present you 2-3 things. I know the panels here will also have many things to say. We promote the MSME schemes of the Government of India as well as state, be it NEETs, be it Stand Up India, be it Mudra. Everywhere State Bank of India is leading with all the MSME intensive branches. To make it simple for the customers, we opened more than 67 intensive branches in the state who do only MSME, only SME financing. So that is one initiative by our bank to see that the MSME credit flow becomes smoother, faster and quicker. Not only that, we also started with schemes like trades, trade receivable discounting system, electronic dealer financing, EDFS. We also start with a startup branch. I was sharing with the guests here, the second startup branch of the country is started by State Bank of India in IIT Madras Research Park. So all the MSME startups, one channel, one branch to facilitate financing, funding, technology, solutions, digital banking and everything. So altogether, we all are here to see that we take Tamil Nadu state to 1 trillion figure by 2030. I wish Tansi all the best, and I'm sure all of us put together will take it to the 1 trillion mark. Thank you. Thank you, everyone. Thank you, sir. May I now request Ms. Grace, Additional Commissioner of Industries and Commerce, to give the special address. Ma'am. Very good morning, respected MSME Secretary, OBs of Tanstia and other dignitaries on stage, and my dear friends and colleagues. Today it gives me immense pleasure to be part of the STICON 2023 event. FAME TN that is an autonomous body under our department. It is one of the co-sponsors of this event. Today I would like to talk about FAME TN. FAME TN stands for Facilitating MSMEs of Tamil Nadu. It is an autonomous body that we have formed under our MSME department. And so as part of our sponsorship policy, we sponsor a lot of events hosted by associations, including this particular event hosted by Tanstia, with whom we've had a very long-standing relationship. And at FAME TN, it is an organization that is headed by the Industries Commissioner as the MD. I am the Executive Director, and we have a team comprising of very young officers, whom we call the BFOs, or Business Facilitation Officers, and a team of very young consultants as well. We have these BFOs in all 38 DICs of across the state. So today I want to take this opportunity to request all of you MSMEs and entrepreneurs to feel free to approach FAME TN, feel free to approach the DICs, including our BFOs, including our consultants at the head office. We are here to facilitate and assist all of your needs, right from when you want to start a business to all the incentives and the subsidies and the schemes of the department that you wish to avail. We have also released 3 booklets over the past year. The first being the Compendium of MSME Schemes. This booklet consists of all the schemes, both the central and the state government schemes, which may be relevant to MSMEs. Apart from this, we have also launched another booklet, How to Start a Business. So if you're interested in starting an enterprise or a business anywhere across Tamil Nadu, this book consists of all the clearances and the license and the regulatory compliances that you need. And thirdly, we have also launched an exporter's manual. This is in association with FIO. So for any MSME who is looking to go into the export business, you can have a look at this booklet. All of these booklets are available in hard copies as well as soft copies, both in English and Tamil. You can have a look at it in our website, or you can directly ask our offices or our general managers or our BFOs across the DICs for this. So since we've been given only 2 minutes time, I will not bore you with the rest of our schemes and other initiatives of our department. And I want to again thank Tanstia for organizing this event. Thank you very much. Thank you, ma'am. May I now request Mr. A.L. Ravindran, General Manager, SIDBI.
respected dignitaries on stage, off stage, a very good morning to all of you. We have been given just 2 minutes, and my job has been made very simpler by the bankers who spoke before me, so they have hardly left anything for me to speak. But all I would say is a convention of this kind brings all the stakeholders of the MSME system, ecosystem together, and it's a forum where we can deliberate and discuss various issues being faced by the MSMEs. MSMEs, as my previous speaker spoke, the importance of MSME can hardly be overemphasized. So the contribution of MSME to our economy, be in terms of GDP or employment, exports. So everywhere, MSME is the lifeline of our economy, I would say. So that being the case, we must deliberate why Tamil Nadu should not be on the top. Of course, Tamil Nadu is first on many respects. We are the only state where most of the MSMEs are located. We are highly industrialized state, and we are the state where the government of Tamil Nadu has been very, very, very proactive, in the sense that we are the first state to introduce credit guarantee scheme along in collaboration with Credit Guarantee Fund Trust. We are the first state where trade scheme for receivables, quick receivables, auction of your receivables has been introduced. And so many other things, government of Tamil Nadu has been talking with various other stakeholders like bankers. And I would request all the MSME entrepreneurs to take all the advantage of this. A lot of issues are still being faced by the MSMEs, and this is the forum where we deliberate upon and come to a consensus, so that the think tanks who are here, MSME secretary himself is here, joint commissioner is around, so that we come to a consensus what exactly is the problem being faced by us, so that policy makers and think tanks can evolve a policy which will be more industry friendly. To say you a few things about SIDBI, Small Industries Development Bank of India, has been established under an Act of Parliament for exclusively catering to micro, small and medium enterprises in terms of promotion, financing and development. Having said that, our focus is on development of the MSME ecosystem, and not only financing. You have seen many bankers here. So almost all the banks, in the past, there were some resistance towards lending. Now you would find that in this forum, how many bankers are sitting? That is the kind of competition we are facing among the banks. State Bank of India, the giant, is there. HDFC, one of the most vibrant private sector banks, is here. Union Bank of India is there. Almost everybody is there. So what I am trying to say is, funds are available in abundance. It is for you to make use of it. And SIDBI being a nationalized institution, we have also come out with a lot of schemes, be it for green finance, be it for solar, EV, and so many other things are there. Maybe paucity of time stops me from dealing in detail about this scheme, but I would certainly take this opportunity to thank Tanstia for organizing this kind of convention, which brings together all of the players in the MSME ecosystem together. My sincere request to all the participants would be to take full advantage of this, and do get in touch with the bankers. Funding may not be a problem. We have a lot of emerging sectors coming up. The first speaker spoke about aerospace and defense. Government of India Government of Tamil Nadu, together with Government of India, has been giving a lot of emphasis on aerospace and defense sector. That is another upcoming sector, along with other sunrise industries. Please do make use of it, and let us push Tamil Nadu forward in all respects. Thank you so much. I once again thank Tanstia for giving. டான்ஷியாவோட பொது செயலாளர் திரு நித்யானந்தம் அவர்கள், டான்ஷியாவோட அனைத்து பொறுப்பாளர்கள், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர் அவர்கள், என்னோட கொலீக்ஸ் திருமதி கிரேஸ் அடிஷனல் கமிஷனர். தமிழ்நாடு பொறுத்தவரைக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் செக்டர் தமிழ்நாடு பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமானது. வேளாண்மை தவிர மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிக்கும் துறை MSME துறை. ஸோ as far as Tamil Nadu is concerned, on improving the infrastructure needed for MSMEs in the last 2 years. This year itself, 5 industrial estates have been opened, 8 new industrial estates are being constructed. In the August மாதம் 100 கோடி கிட்ட projects in the வருஷம் alone has been supported. 20 clusters have been supported
for projects costing over 100 crores. Then the mega cluster programs have been started. So this is just to give an instance that we are covering all aspects, be it infrastructure, subsidy, credit, and export promotion, and so on. But what we need to note is that a lot more needs to be done, particularly in the coming years, because the MSME sector is facing a lot of challenges. Though right now MSME sector in Tamil Nadu is doing very well. We have recovered from COVID. Our order books are fairly full. Inflation's effect has been to some extent we have met. Analum, we know that the Western countries are looking at a recession, and we are definitely going to face the pinch of that. So business next year might be difficult. There might be a fund crunch. Either we have to brace for this. Adu mattumallama technologies, many technologies are getting irrelevant. New technologies are coming in, new businesses are coming in. For example, internal combustion engine may get replaced in the next 10 years by electric motors. So a large part of our industry depends on automobile components. So a lot of financial, long-term, short-term challenges are there which we need to be cognizant of. So we need to be at the cutting edge of technology. We need to invest in technology. So we need to brace for the future. We need to know what is happening in other markets. We need to capture new markets. We need to continually improve upon our products. So idukkellam pudu yosanagal theve. Yerkanave President welcome speech solliyadhu pole, the purpose of this central and state governments. I want to assure Tansia and all the entrepreneurs who have come here that all the ideas which will emerge in the course of this discussion today, we are keenly looking forward to those ideas. We will work jointly among governments and along with my banker friends and friends from various other sectors, and we will. Thank you, sir. I now request. I now request Dr. S. Arumugam, Vice Chancellor, Tamil Nadu Open University, to release our souvenir, and the first copy will be received by Mr. V. Arun Roy. Thank you all. May I now request the Vice Chancellor to give his special address. மேடையில் அமைந்திருக்கும் எம்எஸ்எம்இ செக்ரட்டரி மிஸ்டர் அருண், அமர்ந்திருக்கும் அனைத்து டிக்னிட்டரிஸ்க்கும்
ஆஃப் த டயஸில் அமர்ந்திருக்கும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த எம்எஸ்எம்இயுடைய ஆண்டு விழா பயனுள்ள முறையில் கண்டிப்பாக இது பயன்பெறும் என்று நம்புகிறேன். இந்த ஒரு நாள் கருத்தரங்கு நன்றபடி நடக்க எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது துறையின் செயலாளர் செக்ரட்டரி எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் திரு அருண் ராய் ஐஏஎஸ் அவர்களுக்கு நமது டான்சியாவின் கோவை மண்டல துணைத் தலைவர் திரு சுருளிவேல் அவர்களும் திரு ஜாயின்ட் செக்ரட்டரி இளங்கோவன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். ஷீல்டு எங்கம்மா? ஏய், அடுத்ததாக அடிஷனல் கமிஷனர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ் அவர்களுக்கு திருமுல்லைவாயல் எஸ்டேட்டினுடைய மகளிர் தொழிற்பேட்டினுடைய தலைவி திருமதி மல்லிகா துரைராஜ் அவர்களையும், வீவா சங்கத்தினுடைய தலைவி திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா அவர்களையும், அடுத்ததாக டாக்டர் திரு ஆறுமுகம் வைஸ் சான்சலர் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அவர்களுக்கு திரு மதுரை மண்டல துணைத் தலைவர் திரு கண்ணப்பன் அவர்களும், துணைச் செயலாளர் திரு ரகுநாத ராஜா அவர்களும் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக சிட்பியினுடைய ஜெனரல் மேனேஜர் திரு ரவீந்திரன் அவர்களுக்கு திருச்சி மண்டல துணைத் தலைவர் திரு அண்ணாதுரை அவர்களும், டான்சியாளர் திரு நித்யானந்தம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக டிட்கோவினுடைய வைஸ் பிரசிடென்ட் திரு மதுசூதன், டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் திரு மதுசூதன் அவர்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜாயின்ட் செக்ரட்டரி திரு கதிரேசன் அவர்களும், சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் திரு கணேஷ் அவர்களும் பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்ததாக எஸ்பிஐ ஜிஎம் அவர்களுக்கு சென்னை மண்டல துணை செயலாளர் சுவாமிநாதன் அவர்களும், நித்யானந்தா திரு மாரியப்பன் தலைவரே நீங்கள் போட்டுருங்க, மாரியப்பன் போட்டு சார். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஜிஎம் அவர்களுக்கு சங்கத்தின் பொருளாளர் திரு அசோக் அவர்களும், தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவாராக. எம்எஸ்எம்இ செந்தில் அவர்களுக்கு திரு சென்னை மண்டல துணைத் தலைவர் வாசுதேவன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவாராக.
திரு ராசிவா காந்தி அவர்கள் பொன்னாடை போர்த்துவாராக. HDFCயின் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் திரு சுரேஷ் அவர்களுக்கு திரு திருச்சி மண்டல துணை செயலாளர் திரு ரவீந்திரன் அவர்களும், ஐடி விங்கினுடைய டான்சியாவினுடைய தலைவர் திரு பாஸ்கர் அவர்களும், ஆமாம் இல்லை இவர் செந்தில் சொல்லிட்டு போடலையா? சரி போ, இப்போ செந்தில் சாருக்கு போடலையா? இன்னும் போடலையா? எம்எஸ்எம்இ வாப்பா வாசு, எம்எஸ்எம்இ திரு செந்தில் அவர்களுக்கு வாசுதேவன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். காந்தி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவாராக. நண்பர்களே, இது முடிந்த பின்னர் ஸ்பேஸ் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்குண்டான முக்கியமான அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் பேனல் டிஸ்கஷன் இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் அதை கண்டிப்பாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் எம்எஸ்எம்இ கிளஸ்டர், அதற்காக ஒரு பேனல் டிஸ்கஷன் இருக்கிறது. டெக்னாலஜி அப்கிரேடேஷன், டிலேடு பேமெண்ட், நாம் பேமெண்ட் வரலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதற்கு ஒரு செஷன் இருக்கிறது. இப்படியாக அனைத்து செஷன்களையும் தயவு செய்து கண்டிப்பாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பத்து நிமிடம் தேநீர் இடைவெளி விடப்பட உள்ளது. முடித்தவுடன் 15 நிமிடங்களில் கூட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 12 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கப்படும்.
அனைவருக்கும் வணக்கம். பேனலிஸ்ட் டாக்டர் மதுசூதனன், டாக்டர் வினோத்குமார், மிஸ்டர் பி அப்ரஹாம், I welcome you all for this panel discussion. இப்போ நம்ம வந்துட்டு டிஃபென்ஸ் செக்டார் அண்ட் ஏரோஸ்பேஸ் ரெண்டுலேயும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி 3 பேரும் கொஞ்சம் நேரம் ஒரு 3 minutes or 5 minutes பேச போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதை கேட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். அதனால் ஐ ரிக்வெஸ்ட் ஃபஸ்ட்டு டாக்டர் வினோத்குமார் டு எக்ஸ்பிளைன் அபவுட் கொடிஷியாஸ் டிஃபென்ஸ் இன்னோவேட்டிவ் இன்குபேஷன் சென்டர் இன் கோயம்புத்தூர், தட் தே ஹவ் டன் இட் இன் a very big way. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் வினோத்குமார், ஜிஎம் கொடிஷா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் அட்டல் இன்குபேஷன் சென்டர். இது ஒரு செக்ஷன் 8 நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் அட்டல் இனோவேஷன் மிஷன் நித்தி ஆயோக் 2 ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. host institution Kodisha is leading this particular project. So எல்லாருமே எம்எஸ்எம்இஸ், நானும் எம்எஸ்எம்இ கொடிஷாலேருந்து தான் வர்றேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆந்திரப்ரனர்ஸ் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பில்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆந்திரப்ரனர்ஸுக்கு நம்மளோட டாட்டர்ஸ், சன்ஸ் நம்மளோட பிஸ்னஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. தே மைட் ஹாவ் தேர் ஓன் ஐடியா. ஸோ புது டெக்னாலஜியில் போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. எந்த டெக்னாலஜியில் போகலான்னு பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவ் ஃபீல்டு இருக்குது டிஃபென்ஸ் அப்படிங்கிறது. ரிசெஷனே கிடையாது, ஹியூஜ் மணி இஸ் தேர், லாட் ஆஃப் காம்பனண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த இம்போர்ட் பண்ணுற காம்பனண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மேக் இன் இண்டியா ஸ்கீம் கீழே கவர்மெண்ட் இஸ் கிவிங் நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது 3 கேட்டகரியாக பர்ச்சேசஸ் நடக்குது. நம்பர் 1, மேக் ஒன் கேட்டகரி, கவர்மெண்ட் ஃபண்டட் 90% ஆஃப் ஃபண்டு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ப்ராஜெக்ட்ஸ் மோர் தேன் 10 crores அண்ட் அபோவ் மேக் ஒன் கேட்டகரியில் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா டிடிஎஃப், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது டிஆர்டிஓலேருந்து கொடுக்குறாங்க. நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், கியர்ஸ், பம்ப்ஸ், மோட்டர்ஸ். இதில் வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும். காம்பனண்ட்லேருந்து வி ஹவ் டு திங்க் பிக். ஒரு சப் காம்பனண்ட்டோ அசம்பிளியோ ஒரு சிஸ்டமாக டெலிவர் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற சின்ன ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய வேல்யூ இருக்குது. ஹியூஜ் ப்ரைஸ் இஸ் பீன் கிவன். டிடிஎஃப் ப்ராஜெக்டில் கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட் மட்டும் 10 crore-லேருந்து 50 crore rupees வரைக்கும் கிராண்ட் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் இது வரைக்கும் 5 இண்டஸ்ட்ரீஸ் எடுத்திருக்காங்க. திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம R&D பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், புது ப்ராடக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். கவர்மெண்ட் இவ்வளோ சப்சிடி கொடுக்கும்பொழுது அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னா, எல்லாருமே அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் கேட்குறாங்க, இல்லாட்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க, இம்போர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் காம்பனன்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ எம்எஸ்எம்இயாக நம்ம இருக்கும்பொழுது நம்மளோட R&D டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எங்கே ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸில் பாருங்கள். அதில் 10லேருந்து 20 கோடி ரூபா வரைக்கும், 50 கோடி ரூபா வரைக்கும் கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எவ்ரி மந்த் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களோட ஆர்கனைசேஷன்லேருந்து R&D இல்லாட்டி உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அவங்க ஏதாச்சும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த போர்ட்டலை பார்க்க சொல்லுங்கள். இது மேக் ஒன் கேட்டகரி. மேக் 2 இது எம்எஸ்எம்இக்காக ரிசர்வ் பண்ண அந்த கேட்டகரி. இந்த கேட்டகரி கிளாஸே பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் நோ கமிட்மெண்ட் மாடல். எந்த ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்களோ அதை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஃபார்ம், ஃபிட் அண்ட் ஃபங்க்ஷன் அச்சீவ் பண்ணணும். பண்ணினீங்கன்னா இண்டிஜினைசேஷன் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது எம்எஸ்எம்இக்காக ஸ்பெஷலாக கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது. 10 லட்ச ரூபா போட்டு ப்ரோட்டோடைப் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ சர்டிஃபிகேட், இந்த மாதிரி இண்டிஜினைஸ் பண்ணிட்டீங்கன்னு. இதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த ப்ராடக்டை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்னென்னா, இது முடிஞ்சதுக்கப்புறமும் யூ ஹாவ் டு பிட் அண்ட் பிகம் L1. இதில் பிரச்சனை என்னென்னா, 10 லட்சம் போட்டதுக்கப்புறம் ஆர்டர் என் கைக்கு வருமா வராதுங்கிற கமிட்மெண்ட் கிடையாது. ஸோ கொடிஷா என்ன பண்ணுச்சுன்னா, இந்த 2018 பை தென் டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் இருக்கும் பொழுது ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அதாவது நம்மளை மாதிரி எம்எஸ்எம்இ அசோசியேஷன் நாங்கள் வச்சுருக்கோம், எல்லோரும் ஸ்பெஷல் மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு டேங்கை கொடுங்க, பிரித்து நாங்களே டெவலப் பண்ணி கொடுத்துட முடியும். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது.
ஒரு சேலஞ்ச் கொடுங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு அசோசியேஷனால் என்ன பண்ண முடியும்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2018 சென்னையில் நடக்கிறதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூரில் ஒரு ஸ்மால் எக்ஸ்போ நடத்தி லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ப்ராடக்ட்லாம் எங்களோட கெப்பாசிட்டியில் நாங்களே பண்ணுறோம், இதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி வேணும்னு கேட்டோம். அது இமீடியட்டாக இன் பிரின்சிபல் அப்ரூவல் பண்ணி 2018 மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் CDIC கொடிஷா டிஃபென்ஸ் இனோவேஷன் அண்ட் அட்டல் இன்குபேஷன் சென்டரை செக்ஷன் 8 கம்பெனிக்கு 15 crores இன் பிரின்சிபல் அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறையா ரெக்வஸ்ட்டுங்க அந்த காசை எடுத்துக்கிறதுக்காக கொடிஷா எடுக்கலை. ஏன்னா MSMEயோட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நான் ஒரு மெம்பர் இண்டஸ்ட்ரி, உங்களை மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரி போய் இந்த ப்ராடக்ட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களும் என்ன நம்பி 10 லட்ச ரூபா காசு போட்டதுக்கப்புறம் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்காட்டி கடைசியில் நீங்கள் தான் வந்து ஆர்கனைசேஷனை கேள்வி கேட்பீங்க. அதனால மினிஸ்ட்ரிகிட்ட போராடி டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸில் இருக்கிற சில சேலஞ்சஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணி இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 ப்ராடக்ட் கொடிஷாட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடாரில் எனி இண்டஸ்ட்ரி கேன் டேக் அப். இந்த ப்ராடக்ட் யார் தராங்கன்னா பெல், பிமல், HIL, BDL மாதிரி DPSUs டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் கொடுக்குறாங்க. இதோட ப்ராடக்ட் வர்த் 200 crores. இது எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணணும்னா ட்ரைபார்ட்டியேட் அக்ரிமெண்ட் வழியாக பண்ணலாம். ஏன்னா ஐம் பீன் சப்போர்ட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். 15 கோடி ரூபா காசும் கொடுக்குறாங்க, ப்ராடக்ட்ஸும் கொடுக்குறாங்க. டைரக்ட் ஆர்டர் வில் பி பிளேஸ்ட் ஆன் CDIC நம்ம ஆர்கனைசேஷன் வழியாக. தமிழ்நாட்டில் இருக்க எந்த இண்டஸ்ட்ரி அசோசியேஷனோ எந்த இண்டஸ்ட்ரியோ கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா, கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா தே கேன் டெவலப் ப்ராடக்ட். ட்ரைபார்ட்டியேட் அக்ரிமெண்ட் வழியாக பண்ணலாம். நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 50 ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. இந்த மந்த் எண்டுக்குள்ளார வி வில் கெட் 100 ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் யாரும் பண்ணலை. ஏன்னா டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொடிஷா வழியாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இந்த ப்ராடக்டில் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் இருக்குங்க, ஸ்ரீஜன் இந்தியா டிஃபென்ஸ் போர்ட்டல், ஸ்ரீஜன் இந்தியா டிஃபென்ஸ் போர்ட்டல். இந்த போர்ட்டல் போனீங்கன்னா எந்தெந்த ப்ராடக்ட் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ காஸ்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம், யார் கான்டாக்ட் பர்சன், அவரோட மெயில் ஐடி என்ன, எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குங்க. சில இடத்துல ப்ராடக்ட் இமேஜஸ் இருக்கும், சில இடத்துல டேட்டா ஷீட்ஸ் இருக்கும், சில இடத்துல கான்டாக்ட் பர்சன்ஸ் பேர் இருக்கும். ஸோ நம்ம பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நான் 100% டிஃபென்ஸ் போகணுன்னா நாங்கள் யாருமே அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஜஸ்டேஷன் பீரியட் 3 years வரைக்கும் போயிடுதுங்க. அதனால் 20% ஒரு ஆப்ரேஷன்ஸ் மட்டும் நீங்கள் டிஃபென்ஸில் போட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் டவுன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த 20% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது தான் வில் கெட் மோர் ப்ராஃபிட்டுங்க. ஸோ அதனால் மேக் 2 கேட்டகரியில் CDIC ஒரு எஃபர்ட் எடுத்துருக்கோம். அதில் வந்து சக்ஸஸும் ஆகிருக்கும். அடுத்த வருஷத்துக்குள்ளே வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் 100 ப்ராடக்ட்ஸ். மேக் 3 இது இந்த கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3rd கேட்டகரி டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸில் இது எதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட டெக்னாலஜி இல்லையோ, ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் லைக் இஸ்ரேல் ஆர் எனி அதர் ஃப்ரான்ஸ் ஆர் எனி அதர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் கிட்ட இஃப் யூ கேன் இம்போர்ட் தட் டெக்னாலஜி ஜாயிண்ட் வெஞ்சர் வழியாக அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணலாம். 90% ஆஃப் நம்மளோட லேண்ட் மொபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யுக்ரைன் அண்ட் ரஷ்யன் ப்ராடக்ட்ஸுங்க. ஹை ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ராடக்ட் இம்போர்ட்ஸ் கிடையாது, எல்லாமே ஸ்டாண்ட்ஸ்டில் இருக்குது. எல்லா DPSUஸும் மேனுஃபேக்சரிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. தே வாண்ட் இந்தியன் OEMஸுங்க. எக்ஸிஸ்டிங் டெண்டரில் போய் நம்ம சண்டை போட முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி வெண்டர் இருக்காங்க, தே ஹேவ் அ நெட்வொர்க். இப்போ புது ப்ராடக்ட் எதெல்லாம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த ப்ராடக்ட் எடுக்கலாம். ஸோ இது மேக் 1, மேக் 2, மேக் 3 இந்த 3 ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸும் ரெடிலி அவைலபிள். மேக் இன் இந்தியா டிஃபென்ஸ் போர்ட்டல் போங்க, அதில் என்டையர் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த DPSUs எங்கே போகணுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்கேன் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸில். TDF புது என்டர்பிரனர்ஸ், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் பண்ணுறேன், AR/VR மாடியூல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து idex.gov.in இன்னோவேஷன் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸுங்க. உங்கள் சன் ஆர் டாட்டர், ஓகே, உங்கள் மருமக புள்ள ஃபாரினில் இருக்கார், இந்தியாவில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஐடியல் பிளாட்ஃபார்முங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கிளியராக டிஃபைன் பண்ண ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸுங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் 1.5 crores rupees வரைக்கும் கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டார்ட் அப் அண்ட் MSME 2 பேருமே அப்ளை பண்ணலாம்.
இந்த ப்ராசஸில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் செலெக்ஷன் கமிட்டி வழியாக அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி உங்கள் ப்ரொப்போசலை எவாலுவேட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் யுவர் பேப்பர் அண்ட் யுவர் டெக்னிக்கல் காம்பிடென்சி ப்ராடக்ட் ரெடியாக இருக்க தேவையில்லை. உங்களோட டெக்னிக்கல் காம்பிடென்சியும் உங்களோட டெக்னாலஜி சப்போர்ட் மட்டும் வச்சுட்டு நீங்கள் பிபிடி பண்ணிங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து உங்களுக்கு எவாலுவேட் பண்ணிவிட்டு அவார்ட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஸ்டார்ட் அப்பும் இருக்காங்க. ஸோ 2 வருஷமாக நாங்கள் 25 ஸ்டார்ட் அப் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த 25 ஸ்டார்ட் அப்பில் 17 ஸ்டார்ட் அப்பு டிஃபென்ஸ் இந்தியா ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் வின்னர்ஸுங்க. இவங்க 1 வருஷத்துக்குள்ளார இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு தான் மோனோபோலி. ஸோ நீங்கள் இன்றைக்கி சின்ன காம்பனன்ட் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்டை விட இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புக்கு நாம் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம ஆர்கனைசேஷனே அதுக்கு ட்ரை பண்ணலாம். ரீசெண்டாக டிஸ்க் 9 சொல்லிட்டு சைபர் டெக்னாலஜியில் போயிட்டுருக்கு. யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள். ஏதாச்சும் சப்போர்ட் வேணும்னா யூ கேன். அடுத்தது டாக்டர் மதுசூதனன் வந்து டிட்கோவை பற்றி கொஞ்சம் சொல்லுவார். டசன்ட் மேட்டர். நான் நிற்கிறதுனால எனக்கு கஷ்டம் இல்லை. ஓகே, டாக்டர் வினோத்க்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் அவர் சொல்ல வேண்டிய நிறைய விஷயத்தை அவர் முன்னாடி சொல்லிட்டார். ஸோ ஐ கேன் பில்ட் ஆன் வாட் இ செட். அவர் இப்போதைக்கு என்னென்ன இருக்குன்னு சொன்னார். ஓகே, லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் விங் கமாண்டர் மதுசூதன். ஐ எம் a retired Air Force officer, currently serving with the state government in Tamil Nadu Industrial Development Corporation as Vice President Aerospace and Defense. And I am here mainly to help companies to progress in the aerospace and defense of the country. So this is my one-line job, what I am doing. So to add upon what he said, he was telling make 1, make 2, IDEX எல்லாம் சொன்னார். பட் இது வந்து சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ். பட் இதை விட இந்தியன் ப்ரொக்யூர்மெண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் த நம்பர்ஸ் சொல்கிறேன்னா, அடுத்த 5 வருஷத்தில் 1770 FRCV, it is future ready combat vehicles, and 2600 future infantry combat vehicles. சிம்பிளாக சொல்லணும்னா டேங்க்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4500 டேங்க்கு இந்தியா வாங்க போகுது. கோயிங் டு பி டெவலப் இண்டிஜினஸ்லி. யார் பண்ண போகிறா? ப்ரைவேட் செக்டர் ஆர் கவர்மெண்ட் செக்டர் இன் பார்ட்டிசிபேஷன் வித் ஃபாரின் கம்பெனி எது வேணால் பண்ணலாம். பட் இங்கே என்னென்னா, இட் இஸ் த என்டையர் டேங்க். இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு 4000 டேங்க் இருக்குது. 4000 டேங்க்கும் இங்கே பக்கத்தில் ஆவடியில் பண்ணது. மேபி ஸ்பேர்ஸ் ரஷ்யாவில் வந்திருக்கலாம், உக்ரைனில் வந்திருக்கலாம், எங்கே இண்டிஜினஸாக டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் இந்த நெக்ஸ்ட் 5 years 4500 டேங்க்ஸ். பட்ஜெட் இஸ் $25 billion. ஸோ இதோட காம்பனன்ஸ் எங்கேருந்து வரப்போகுது? இத்தனை வருஷத்தில் நம்ம 4000 டேங்க் வாங்கியிருக்கோம். பட் இந்த நெக்ஸ்ட் 5 years we are going to produce 4500 டேங்க்ஸ். ஸோ த என்டையர் எக்கோசிஸ்டம் விச் யூ ஹவ் கிரியேட்டட் இதில் வரலாம். இதோடு இல்லாமல் ஆம்கா புது பிளேன், அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்பிளேன். இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்தா ஃபைட்டர் பிளேன்ஸ்லாம் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்சிஐ இப்போ பறக்குது. ஒரு 83 பிளேனுக்கு ஆர்டர் இருக்குது. பட் இந்த 75 வருஷத்தில் 83 பிளேன், மேபி 90 பிளேன்ஸ் நம்ம இந்தியாவில் பண்ணியிருக்கோம். பட் இந்த நெக்ஸ்ட் 20 years 10 years we can see அட்லீஸ்ட் ஒரு 600 பிளேன், ஒரு 600 ஹெலிகாப்டர்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி மேட் இன் இந்தியா. யூ கேன் நாட் இம்போர்ட் இட். இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா, இட் அனௌன்ஸ் ரீசென்ட்லி பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட். ஒரு 500 ஐட்டம்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கு விச் கேன் நாட் பி இம்போர்ட்டட். இட் ஹேஸ் டு பி மேட் இன் இந்தியா. இந்தியாவில் பண்ணணும்னா இட் கேன் பி மேட் பை இந்தியன் கம்பெனிஸ் ஆர் பை ஃபாரின் கம்பெனிஸ் இன் கொலாபரேஷன் வித் இந்தியன் கம்பெனிஸ். எப்படி வேணால் பண்ணலாம். காம்பனன்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணலாம். பட் யூ கேன் இண்டிஜினைஸ் கண்டென்ட் இருந்தே ஆகணும். ஸோ ஹெலிகாப்டர்ஸ் 100% பண்ண முடியாது. பட் ஹெலிகாப்டர் ரெக்வயர்மெண்ட் ஃபார் டிஃபென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஹெலிகாப்டர் தேவைப்படும். அண்ட் யார் பண்ண போகிறது? இங்கே தான் பண்ண போகிறது, இந்தியாவில் தான் பண்ண போகிறது. ஸோ சிம்பிள் நம்பர்ஸ் இதெல்லாம் கூட்டினா மட்டும் ஆம்கா பிளேன் இஸ் கோயிங் டு பி $20 billion. தென் அதே மாதிரி ஸ்பேஸ் இஸ் நெக்ஸ்ட் பிக் திங். இஃப் யூ லுக் அட் த ஸ்பேஸ் செக்டர், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருந்தோம். த நெக்ஸ்ட் லான்ச் ஃபெசிலிட்டி இஸ் கோயிங் டு கம் அப் அட் குலசேகரப்பட்டினம் நியர் தூத்துக்குடி. லேண்ட் இஸ் நாட் கோயிங் டு பி கனெக்டட் டு த டவர்ஸ் ஹியர். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் சேட்டலைட்ஸ். அண்ட் இந்த சேட்டலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7000, 8000, 20000 சேட்டலைட் வரைக்கும் இருக்க போகுது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் தேர். அண்ட் லோ ஆர்பிட் லெவல். லோ ஆர்பிட் இருக்கும்போது லைஃப் ரொம்ப கிடையாது. 3 yearsக்கு ஒன்று எடுத்துடணும்.
So 3 years கிட்டத்தட்ட replacement market is something like 5,000 satellites every year. So India இதை புரிஞ்சு வச்சுட்டு geographically the best place in the world is French Guiana. So அதுக்கு அடுத்த most suitable place is குலசேகரப்பட்டினம். So அங்கே ஒரு ஸ்பேஸ் போர்ட் கட்ட ஆரம்பிக்க போகிறோம். And this is going to be done by private sector. ISRO is going to create the facility from where satellites are going to be launched by private sector. ஸோ ஒரு ராக்கெட் செய்யணும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000 சேட்டலைட் வருஷம் இங்கேருந்து போகிறோம்னா டெய்லி எவ்வளோ ஆவரேஜ் சேட்டலைட்ஸ் போகுது, ஸோ எவ்வளோ ராக்கெட் லான்ச் ஃபெசிலிட்டி இருக்குப்போ, அண்ட் திஸ் கேன் நாட் பி ஷிஃப்டட் டு வெஸ்ட் பெங்கால் ஆர் குஜராத் ஆர் மகாராஷ்டிரா, எங்கேயும் போக முடியாது. இட் கேன் பி டன் ஒன்லி அட் குலசேகரப்பட்டினம். ஸோ என்டையர் எக்கோசிஸ்டம் கேன் பி கிரியேட்டட் இன் த சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கு பக்கத்தில் இருந்து இட்ஸ் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல். This is just an indicative list of shopping list இருக்கிறது. Again, to add to what he said, and Indian government, Indian military கிட்ட எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. One is called as, அது வாங்கிறதுக்கு there are two types of budgets. One budget is capital budget. Capital budget is new items வாங்கிறதுக்கு. இன்னொன்று is revenue budget. Revenue budget is dealing with maintenance. Let's say ஒரு டேங்கோட விலை கிட்டத்தட்ட 30 கோடி 50 கோடி கிட்ட ஆகுது. Once in 10 years, it has to undergo a major overhaul. Major overhaul பண்ணும்போது கிட்டத்தட்ட it costs about 25% of the cost of a new tank. So everything comes to Avadi. I'm just giving an example. So கிட்டத்தட்ட உங்களுக்கு 4,000 டேங்க்ல வருஷம் 400 டேங்க் வரணும். 400 டேங்க் ரிப்பேர் பண்ண ஈச் டேங்க்குக்கு you can do the mathematics yourself. 50 கோடி டேங்க், அதுக்கு 25% cost, which is coming to 12.5 crores into 400. So that is a quantum. So அதுக்கான சப்ளை எப்படி பண்ணுறது? ஸோ இது வந்து only for tanks. Other than that, உங்களுக்கு cleaning material, lubricants, there is lot of things which, because of problem with what Dr. Vinod mentioned, there is a problem of Russia, Ukraine, so everything has to be made here. So I am talking about everything good, but everything is not good. For MSME to enter this sector, நீங்கள் பார்க்காத இண்டஸ்ட்ரி இல்லை. இட் இஸ் நாட் ஈஸி. தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் என்ட்ரி பேரியர்ஸ். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா த குவாலிட்டி ரெக்குவயர்மெண்ட். குவாலிட்டி ரெக்குவயர்மெண்ட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ரிஞ்சட். சர்டிஃபிகேஷன் ஒரு ISO பத்தாது. இஃப் யூ வாண்ட் டு என்டர் த ஏரோஸ்பேஸ் மார்க்கெட், AS 9100 இல்லைனா, இட்ஸ் அ ஹையர் வெர்ஷன் ஆஃப் ISO. AS 9100 இல்லைனா, யூ கான்ட் ஈவன் பிரிண்ட் அ விசிட்டிங் கார்டு ஸ்டேட்டிங் தட் யூ ஆர் ரெடி டு சப்ளை டு ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ it requires a lot of costs and a lot of requirements like this. Then certification ponoma, till the time you produce the first product, you cannot have certification. Quality management systems nariya irukano. Then investments are very very high because the quality which is needed is very high. Investments are high, volumes are very very low. For example, yara or LCA Mark 1, that is Tejas பண்றானா மொத்தம் சேர்த்து இந்தியன் பிளேன் ஆர்டர் வந்து 83 பிளேன். 83 பிளேனுக்கு லெட்ஸ் சே someone is making ஏதோ கொஞ்சம் நட்ஸ் அண்ட் போட்ஸ், அந்த வால்யூம்ஸ் ஆர் வெரி வெரி லோ. இன் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் 100 items means it's a huge order. Volumes are low, but the cost involved in setting up the facilities are high, and break-even periods are going to be very very long. But the positive thing is the margins are very very high. Unlike single-digit margins in which you normally work in, aerospace and defense, 30% margin is very common. And I can say with confidence because before joining TIDCO, I was the largest supplier from India to Boeing. And my margin was about 40%. This, from my personal experience, I'm telling. Then bargaining power of client. Inga client onne Indian Armed Forces mattum. So year on year, they can bargain with you. And the product which வெளியில போக முடியாது. So there are a lot of barriers. So what we did was, we thought from the government, opportunity இருக்கு, எல்லாமே இருக்கு. But how do we help the MSME department to overcome the barriers? That's what we thought. So long period of gestation இருக்கு. So என்ன பண்ணணும்னா, we came out of the Aerospace and Defense Policy 2022. In that we defined a special segment called as Aerospace and Defense MSME. Even if you supply a small portion of your items to aerospace and defense world, good enough. You are interventions which the government provides. So you may be doing 1 crore business overall turnover,
பட் அதில் 1 லட்சம் நீங்கள் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கொடுத்தீங்கன்னா யூ ஆர் டேர்ம்ட் அஸ் அ ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கம்பெனி. Then make 1, make 2, make 3 IDEX. Dr. Vinod was talking about it. There he was talking about 50% funding from it. That's not sufficient. Baki 50% enga poparinga. So we are ready to, as per the new aerospace and defense policy, gap funding for whatever is being provided by the government of India. Adukku mela gap la we are willing to support from the government of India as grant. Then idha mari or IDEX challenge win panniyachu. You need tools. Today is no more paper, it's all done in software. Any software tools, let's say you want to put ANSYS or Dassault Systems, CATIA, very expensive. Where do you go? So what we thought was we put up common centers of excellence in tie-up with 3 companies. One with Dassault Systems, one with Siemens India Software, and one with GE Aviation in Tidal Park here. So Dassault Systems ella software is put up here. Siemens entire software stack is available here. GE, the world leader in additive manufacturing, has put up their entire facilities here in Tidal Park. Yes. So these facilities can be used by you as a OPEX because most of it is as grant. So the cost for using it is going to be low. So it is left to you to use these. And this is not restricted only to aerospace and defense. You can use this for any other product development as well. Probably because of paucity of time, I'll cut it now. I'll take the questions later, during which we can discuss these things. Thank you, Doctor. I request Abraham to give a speech. Very good afternoon, one and all. In this session, I am going to talk about the CAD/CAM influence in aerospace engineering. As you know, aerospace engineering is mainly concerned with the development of aircraft and spacecraft. So the categories, as you know, okay, it's like aircraft, spacecraft, satellite, and missile. These are all the various segments in aerospace engineering. Next. See, according to the application and type of operations, classified like air breathing, example, Airbus or Boeing aircraft, and non-breathing rocket, and subsonic, supersonic, based on the speed of the aircraft, classified as subsonic and supersonic. Then military and civilian, based on their application, it's classified as military and civilian. Then fixed wing, rotary wing, fixed wing, ordinary jet engines, rotary wing, helicopters, and passenger and cargo, and stealth. So example for stealth aircraft is Martin aircraft F-22 Raptor. Okay, it's built with special technology. It cannot be identified radar signal. So in order to equip yourself, you should be familiar with all these technologies, mandatory to get AS 9000 certificates and related activities. It's like the major technologies are CAD, CAM, and CAE. CAD, computer design, CAM, computer manufacturing, and CAE, computer engineering. So if you consider a design aspect, we are familiar with most of the solid modeling, surface modeling, and 3D modeling activities. Apart from that, the software like CATIA supports sheet metal, mold tool, welding, wiring, mechanism design, and ergonomics. So solid model, as you know, is a basic module available on CAD/CAM tool. So it's actually it's related to volume. Whatever the model you build on using solid model category, it contains volume. So the surface is mandatory because in order to get into aerospace technology to initiate the design process, you have to be familiar with surface. They start with the surface. Surface is related to, and it contains the main property as area. And after developing the surface, they add thickness, it becomes solid model and used for manufacturing application. So Class A surface
you cannot see in other software, CATIA support class A and some of the other specified customized tools support class A. And the difference between Surface and class A is it got some points, and these points can be, the mesh you generate can be edited according to your requirement. Most complicated profiles are developed using Surface Workbench of CATIA and related software. Sheet metal, as you know, nowadays, most of the companies are working with the design and production of sheet metal. SolidWorks also support, and the tools like CATIA, Siemens NX support sheet metal. This mold tool, as far as aerospace is concerned, the interiors are developed from honeycomb plastic. To develop those kind of components in the aerospace technology, you have to make use of mold tool, and most of the CAD/CAM tools support mold tool. Welding is available in CATIA because it plays a major role. All the welding process can be defined using this module, and you can get the output as production drawing. Wiring also available in some of the softwares like CAD/CAM softwares like CATIA and Siemens NX. By making the routing and implementing in the already developed 3D model, you can exactly place and the path of wires, and you can later you can consider for the production purpose. This is a mechanism design. Only few software support this. For example, you got a project on door of aircraft. Okay, for this case, it is involving with a lot of mechanism. This mechanism can be built in using CATIA module, and you can check before doing the assembly of prototype or regular production. It's more efficient, proven one, and most of the companies like Boeing, Airbus employ only CATIA and related or NX for their major production. Ergonomic design, it's one of the best tool available in CATIA. For example, if you fly short time, okay, for 1 or 2 hours, you won't feel the difference. But non-stop flight like Delhi to New York or Delhi to Chicago, it takes 12 hours to 14 hours. During this flight, the design of the seat and other things should give a comfort travel. Okay, for this, you can use this ergonomics module, and based on that, you can build the module of seat and other amenities inside the interior part of aircraft, and you can finally come to a better product. So next one is computer-aided manufacturing. As of now, most of the companies are using using this technology. There are two segments. One is computer-aided manufacturing. Another one is rapid prototyping. So this is an example of computer-aided manufacturing. It's also considered the fixer designed and used to support the manufacturing component. Next, 3D printing. The other name of 3D printing is rapid prototype. So it's more useful at the time of prototype building. You can make the component in tungsten, plastic, and aluminum and steel. So it drastically reduces the cycle time to build the prototype. Final one is computer-aided engineering. It got two segments. One is FEA. FEA is quite common. Softwares like ANSYS, you can make use of FEA. And CFD is a computational fluid dynamics software. It deals with the flow of air across the aircraft, and you want to simulate, you can use that. The predominantly used software is Fluent, and for simulation purpose, you can take Siemens and Siemens product, Star CCM Plus. Okay. So I conclude. So you can find similarity between some of the technology used in automobile as well as aerospace engineering. I can find some of the companies are getting into manufacturing and design-oriented activity in aerospace engineering. And we got the technology, we got the expertise, we got the software support in terms of CAD/CAM and CAE. And using these resources,
This can be employed in the design and manufacturing of aerospace component as well as getting the certification of AS 9000. Thank you, one and all. தேங்க்யூ சார். இப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷனுங்க. இப்போ நான் டாக்டர் வினோத்திட்ட 2-3 கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக டிஃபென்ஸுக்கு பண்ணும்போது வேலிடேஷனே 2 இயர்ஸ் ஆகும்னு முதல்ல சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி தான் இருக்கா, சீக்கிரம் உடனே வேலிடேட் ஆகிடுமா, நம்மளோட ப்ராடக்ட் சீக்கிரமே அப்ரூவ் பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிறது சொன்னார்னா பரவாயில்ல. சார், வேலிடேஷன் டைம் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட்டுங்க. கிரவுண்ட் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸுக்கு பெரிய வேலிடேஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் டிஜிக்யூஏ சர்டிஃபிகேஷனே போதும். ஸோ ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது, வேலிடேஷன் பண்ணணுன்னா சர்டன் லெபார்ட்ரிஸ் கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. செகண்ட் பார்ட், ஃப்ளைட் செமிலாக் சர்டிஃபிகேஷன் வேணும். இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தே கிவ் மென்டர்ஷிப்புங்க. டைரெக்டாக நம்ம வெண்டரை போய் அழைய விடாமல் ஒரு இண்டிஜினைசேஷன் ஏர்ஃபோர்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களே கூட இருந்து அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டிஜி ஏக்யூஏ சர்டிஃபிகேஷன் அண்ட் செமிலாக் ரெண்டுமே தேவைப்படுதுங்க. இப்போ நேவலுக்கு நேவல் ஆஃபீஸர்ஸுங்க கோயம்புத்தூரில் ஒரு ஸ்பெஷல் சென்டர் ஃபார் இண்டிஜினைசேஷன் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ்ன்ட்டு ஐஎன்எஸ் அக்ரானியில் ஒரு 8 மெம்பர் டீம் கமாண்டர் பாலசுந்தரம் ஹெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நேவல் பிளாட்ஃபார்ம் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு பார்ட் ஸ்பெக்கு கரெக்டாக இருந்து யூ ஆர் மீட்டிங் தி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஸ் பர் தி தட் மச் கிரிட்டிக்கல். ஏர்லியர் டேஸ் இருந்துச்சுங்க, வேறு டிஜிக்கு எல்லாம் நிறையா காசு வாங்குவாங்க, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. நவ் திங்ஸ் ஆர் மோர் ஃபேர். பட் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் டெக்னிக்கலாக ஃபஸ்ட் டைம் டஃப்பாக இருக்கும். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணது இந்த என்டையர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் த ஹப் அண்ட் ஸ்போக் மாடலில் தான் பண்ணியிருக்கிறது. த ஹப் ஹஸ் கம் அப் இன் சென்னை. ஸோ 3 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வந்து மோர் சாஃப்ட்வேர் ஓரியன்டட், தாசா சிஸ்டம்ஸ் அண்ட் சீமென்ஸ். வி சா மிஸ்டர் அப்ராம் ஷோயிங் அபவுட் த 3D கேட்டியா யூஸ் பண்ண, ஹி வாஸ் ஷோயிங் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இது வந்து இட் இஸ் accessible over cloud. The hub is in Chennai and we are going to create spokes across the state. And this can be done in education institutions, industrial estates, anywhere we can create it. In fact, we are working along with Codicea to create a center there. And already Sona Engineering College in Trichy has a center of Dassault systems. So since this was inaugurated just about last year, it's only 3-4 months old. So gradually we are going to take it to all across the state, to most of the places. And we are also talking to MSME department within the government itself, so that we can create the spokes of these in multiple industrial estates. As of now, we are planning to create in 5 participation from the industry to establish these spokes anywhere in the state. So, என்ன ஆகும்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா what this gentleman was showing about CATIA designs, this is not MSME. It's too expensive. உங்களுக்கு sir, nothing less than 50 lakhs to basic. Yeah. Okay, CATIA, one software tool, CATIA V5, is this 2 gentlemen are telling it's 50 lakhs. But that alone may not be sufficient. There are multiple softwares. So, ஒன்று multiply பண்ணி பார்த்துக்கோ. Maybe about 100-150 kilometers away. தேங்க்யூ சார். இப்போ நார்மலாக 3D பிரிண்டிங், மெட்டல் பிரிண்டிங் வச்சுருக்கீங்க இப்போ சென்னையில் மாத்திரம், எல்லா சென்டர்ஸில் இது வரப்போகுதா எப்படி? Okay, there are 2 types of metal printers we have. One prototyping, one more is for final this one, because GE Aviation, the one which is there is a very costly equipment, one of the top end. Adoda the as for prototyping printers will be in all the spokes. இப்போ ரேபிட் ப்ரோட்டோடைப் மாத்திரம் தான் பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் காம்பனன்ட்ஸும் பண்ண முடியுமா 3D printers-ல? Yes. In fact, in these 2 centers, the Siemens and Dassault can be used for prototyping, but for rapid prototyping can be done there. But final production venuma, suppose your quantity is nothing more than 20, so there is no point setting up a line for that. Adu vandu production quality equipment is available in the GE Aviation facility, but for prototyping it can be done at this respective. Thank you sir. வேற யாராவது கேள்வி ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாங்க. செந்தில்.
Yesterday we saw the TANCAM program at Title Park. So we have to plan install the smoke at Kosima Industrial Estate. Can you guide me and help me? Yeah. Anyhow, we are in talks with Codicea. Codicea is planning to put it up, I don't know the location. Codicea is planning to have a spoke there. So you don't need to create one more in Coimbatore. It can be accessed at Codicea's facility. No. I want to ask, we want one smoke at Kosima. இல்லை ஒரு நிமிஷம் சார், அவங்க வந்துட்டு கொடிஷா இஸ் கோயிங் டு ஹேவ் இட் இன் தேர் ஓன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். எங்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து சிட்டிக்கு இந்த பக்கம் இருக்குது, 10 kilometers இந்த பக்கம் இருக்குது. ஸோ வி ஆர் ட்ரைங் தட் ஆல்சோ. சார் ராமகிருஷ்ணா காலேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ க்ளவுட் பேஸ்ட் லைசன்ஸ் தான். கொடிஷாவில் இருந்தால் எல்லா பக்கமும் நம்ம யூ கேன் கெட் 2 or 3 ஸ்போக்ஸ் ஆல்சோ. அதான் சார் பண்ணிக்கலாம் சார், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. க்ளவுட் பேஸ்ட் லைசன்ஸ் தான். நம்ம ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ஸ் போட்டுட்டு சப்போர்ட் பண்ணோம்னா வி கேன் டூ எனிவேருங்க. Can put it up in Kosima also, but என்னோட இதுனா why do you unnecessarily want to, because அங்கே இருக்க மெஷின்ஸ் நீங்கள் தான் போட்டாங்க, நீங்கள் தான் செலவு பண்ணி ஆகணும், அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணி ஆகணும். why do you want to spend that much? But there is no embargo. இன்னொரு சென்டர் உங்களுக்கு போடணும்னா தாராளமாக போடலாம். நீங்கள் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண எங்கள் கூட பேசுங்க, என்னென்ன வேணும்னு நாங்கள் லிஸ்ட்டு கொடுக்குறோம், அந்த சென்டர் ரெடி பண்ணுங்கள். தென் தி சாஃப்ட்வேர்ஸ்க்கு we'll fix a fixed value எவ்வளோ பே பண்ணுறது, you can pay and use it. ஆல்ரெடி எங்கள் ஐபி பேசிட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த போரமில் வந்து எங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய. இல்லை வி ஆர் ஸ்பீக்கிங் வித் தம். இல்லை விஜய் தீபன் கூட பேசியிருக்கேன். வணக்கம் சார். சார் நீங்கள் இப்போ நிறையா சாஃப்ட்வேர்லாம் சொன்னீங்க இல்லைங்களா? ஆல்ரெடி எல்காட்டில் வந்து இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து எம்எஸ்எம்இக்கு ரொம்ப நாமினல் காஸ்ட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நாமினல் காஸ்ட்டில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, the vendors will not be ready to reduce the price. So they have two models. ஒன்று எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறது, இன்னொன்று இண்டஸ்ட்ரி கொடுக்குறதுக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் பண்ணணும்னா it has to be more of subsidization. Rather than subsidization, we are creating common facility. So it's all the same. Rather than you owning it, it is owned by the government in which you can use it. So நாங்கள் இந்த மாடல் அடாப்ட் பண்ணிட்டோம். 2 மாடல்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் இப்படி பண்ணோம். எங்களுக்கு டிஃபென்ஸு ஏரோஸ்பேஸ்னால் எங்களுக்கு ரொம்ப சம்மந்தம் இல்லாத ஒரு செக்டார் மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், இப்போ நடைமுறையில் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களோட காம்போனண்ட் என்னென்ன காம்போனண்ட் அதில் கொண்டு வரலாம், அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வீடியோஸ் யூடியூப்பில் தமிழில் பேசி நீங்கள் இதை ஷேர் பண்ணினா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சார். நான் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறேங்க. டான்காம் விஜய் தீபன்ட்ட பேசும்பொழுது என்ன சொன்னாருன்னா, ஒரு நோடல் ஆஃபீஸரும் போட்டுறாங்க, சாஃப்ட்வேர் மட்டும் கொடுத்தா பத்தாதுங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டு நீங்கள் பழகி உங்கள் சென்டரில் ஒரு எம்எஸ்எம்இட்ட கொடுத்தா பிரயோஜனப்படாது, ஒரு டிசைன் சப்போர்ட் டீமும் வேணும். நாம் அந்த காம்படென்ஸை அந்த சென்டரில் டெவலப் பண்ணணும். அது பண்ணித்தர்றாங்க. ஓகே சார். பட் நீங்கள் சொல்கிற அந்த லாங்குவேஜ் வைஸ் வேணுங்கிறது சார் தான். அதுக்கு அது லெட் மீ ஆன்சர் திஸ் ஒன். நீங்கள் சொல்கிறது என்னென்னா, அந்த என்னென்ன 2 கொஸ்டின்ஸாக பிரிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் சப்ளை பண்ணலான்னு ஒன்று. ரெண்டாவது அந்தந்த ஐட்டம் சப்ளை பண்ணுற என்னென்ன பண்ண ஒரு யூடியூப் மாதிரி ஒரு சிம்பிள் வீடியோஸ் இருந்தால், ஒரு கோனார் உரை மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றீங்க. ஆமாம் சார். ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இப்போ யாருக்கிட்ட சொல்லிட்டேன், இது கிடையாது, யார் வேணால் பண்ணலாம். பட் அந்த குவாலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த என்னென்ன ஐட்டம் தேவை இருக்குன்னு தெரியறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாக பிரிச்சிடுறேன். என்ன ஐட்டம் தேவை இருக்குன்னு இவர் சொல்லியிருந்தார், ஸ்ட்ரீஜன் டிஃபென்ஸ் போர்ட்டல். அதில் போனீங்கன்னா ஒரு அமேசான் மாதிரி ஒரு போர்ட்டல், என்னென்ன ஐட்டம் இருக்குது நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் உங்கள் இந்த ஷாப்பிங் பேக்கில் போட்டிங்கன்னா அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை, இதை மாதிரி பண்ணலான்ட்டு ஒன்று. அண்ட் தே வில் ஹேண்ட் ஹோல்ட் யூ என்னென்ன பண்ண. உங்கள்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குன்னா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இது ஒன்று இருக்குது. எஸ், மூணாவது அந்த செகண்ட் கொஸ்டின் ரெண்டாவது பாட்டு வீடியோஸ் மாதிரி போடலாமேன்றது, தட்ஸ் அ வேல்யூபிள் சஜஷன். வில் ட்ரை டு டூ தட். யாரெல்லாம் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ சொன்னீங்கன்னா we can arrange for that also. One more additional resource. Okay, நீங்கள் கேட்ட இந்த டீட்டெயில் வந்து recently தமிழ்நாடு government has organized and started a center, resource center called TANSAM. It's available in Tidal Park. They got all the resources. It's all the technology supplied by Siemens. அங்கே Siemens ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
ஃப்ளோ அனலைஸோ ஒரு ஃப்ளோ அல்லது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்சிஸ் மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் நீங்கள் வந்து அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் அ லாட். அதுக்கு பதிலாக you can access their hardware and software only based they will. Also the rate also nominal, it's not exorbitant. And Chennai, and we got the resources for technology expertise, and we can also train us. Suppose you want to train up your engineers in various domains of CAD CAM CAE related to aerospace, we can provide the support. Thank you. Thank you, sir. வேற ஏதாவது அதிகமான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் லஞ்ச் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ என்னோடய டாக்டர் வந்து 3rd இயர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க சார். ஸோ அவங்களுக்கு வந்து ஆண்டர்பிரனர் மைண்ட் செட் இருக்குது. இப்போ அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த இதை ரெஃபர் பண்ணுவீங்க, இல்லை எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க? அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் வழியா. It's a very, very difficult question. It's a very difficult question, but I'll try to answer. We were discussing here. If someone wants to get into aerospace and defense, to start completely 100% aerospace and defense பண்ணனும்னா it's a shortcut to make a கோடீஸ்வரன் to a லட்சாதிபதி. இன்னைக்கு கோடீஸ்வரன் இருந்து நீங்க தாராளமா லட்சாதிபதி ஆகிடலாம். That's a sure short way. So my suggestion is that don't get in that way. Get into conventional manufacturing of anything which someone is comfortable, and from there start looking at the aerospace and defense market as well. So maybe if I can say, உங்களோட இட்லி தோசை எல்லாமே come from some other place. தொட்டுக்க chutney may come from aerospace and defense. I am putting in a very, very light manner. So from there, the thing can progress completely into that. If, for example, if you look at companies like Data Patterns here, Madras based electronics company, it is heavily into anything of electronics in aerospace and defense. Data Patterns எல்லாமே இந்தியா கிடையாது. So அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. But they started from somewhere else. Kalyani Group into a lot of mechanical stuff. அவங்களும் they started in automobile, but they almost automotive விட்டுட்டாங்க. They are completely into aerospace and defense because of the benefit which that sector provides. But to start with, it's very difficult. And Dr. Vinod is here, who's been dealing with a lot of startups. I would pass on the mic to him so that he can also. I will have a small, very, very short answer. Please visit CDIC. We will transform you to a defense startup. Okay? Thank you. Thank you, sir. Sir, I request Mr. Ilango to give a memento to Dr. Vinod Kumar. Bhaskar Ashwaka. Bhaskar சொல்றதா? I request Mr. Kadiresan and Mr. Kannappan to honor Mr. Abraham. Abraham, Mr. Abraham. Say, Ilango sir. Ilango sir. Mr. Abraham. Thank you all for your patience hearing. இப்போ நம்ம ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அவங்க லஞ்ச் டைமில் அவைலபிளாக இருப்பாங்க. இது ஒன்றால் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஆல். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நெக்ஸ்ட் செஷன் பார்த்தோன்னாக்கா டியூ டு த டைம் கன்ஸ்ட்ரெயின் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிடுது. ஸ்பீக்கர்ஸ் வந்து அதர் என்கேஜ்மெண்ட் இருக்கதான் வெளியில் போகிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தோன்னாக்கா டெக்னாலஜி சேலஞ்சஸ். அப்படின்னாக்கா டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஹவ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் tiny and small industries. What are the challenges we are facing the problems? And the context la panel discussions irukapode. I call Mr. Dr. M. Arumugam, Broadline Technology Managing Director.
Mr. Arumugam. So he is one of the pioneer in a software industry in Tamil Nadu. 30 plus years is running the organization. So one of the well-known global celebrity. Tamil Nadu எல்லா ப்ராஜெக்ட்லையும் இருப்பார். And let me call Mr. Parvesh. Mr. Parvesh, Director and CEO of Startup Initiative by Crescent. And he has both industrial as well as education and startup experience. We are here today to discuss about technology challenges. As you all know, technology is the major driver. You know, science is just science is just a theory. Engineering is the application. Technology is the application which you carry to the human life. So technology is the most critical factor in growing accelerating the growth of any industry. And incidentally, the last session I was listening, they were talking about COEs. In fact, the Siemens COE was really founded by me. I am behind. I invite all of you. Ninga ellarum anga vaanga. You can have a wonderful session, understand what is technology. And coming to this, technology has got various spheres, and this is largely into manufacturing excellence, quality control, and bringing prototypes, reverse engineering. If you bring a component and the component can be made across and given to you. That's what Mr. Madhusudanan has been briefing today. We have got that excellence here, and this is one of the second center in the world. After China, only India we have this tender. And we are innovating a lot of products excellence, and also we are creating new products. So today, as we look at India, India has been largely recognized for the number of papers. We are not looked up by innovation. So innovation becomes a major driver in India. So we have to create products, we have to create patents, we have to create huge drive in technology. Let me first call Mr. Bhaskaran of Createch to give his views. Thank you. Hello. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ அறுமுகம் ஐயா சொன்ன மாதிரி பார்த்தோன்னாக்கா டெக்னாலஜி ஹவ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி டைனி அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ். So I'm almost 27 years in the IT industry, agriculture industry, other sectors. That's the reason he said, introduced me as a serial entrepreneur and also academia. So in that context, basically I'm running a software company in India and US also. So in that context, actually I visited all the across, maybe payano ponno the next generation people, whether willing to take it forward or not. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு அடுத்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை எஸ்எம்இக்கு பார்த்தோன்னாக்கா டெக்னாலஜி அப்கிரேடேஷன். ஸோ ஏன்னு பார்த்தோன்னாக்கா அவங்க டெக்னாலஜி அப்கிரேடேஷனில் ஃபியர் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அவர் ஃபைல் பண்ணுற ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியுது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா நீங்கள் எவ்வளோ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அதை புல் பண்ணி எடுத்து உங்களுடைய டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு அவங்களே காமிச்சிடுறாங்க. ஸோ அதனால் நம்முடைய டேட்டா நம்மக்கிட்ட மட்டும் தான் இருக்குன்ற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு, அதர்வைஸ் யூ வில் பி அப்சல்யூட் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரீஸ். அப்சல்யூட் மாட்டதுன்னா நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலாம் நீங்களே உங்கள் இண்டஸ்ட்ரி விட்டு வெளியில் போயிடணும். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட்டிங் லாட் ஆஃப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓன்லி யூ மைக்ரேட்டட் ஃப்ரம் டெக்னாலஜி அப்கிரேடேஷன். டேட்டா உங்கள் கையில் வந்ததுன்னா மொபைலில் பார்க்கலாம். மொபைலில் பார்த்தோன்னா ஃபாஸ்ட் டெசிஷன் எடுக்க முடியும். ஃபாஸ்ட் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் அதோடைய பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தது இண்டஸ்ட்ரி 3.0 4.0 போக முடியும். டைரெக்டாக லீவ் ஃப்ராக்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து 2லேருந்து 4க்கு போகிறதுக்கு பாசிபிள் கிடையாது. So first, those who are not adopting proper IT, very simple, TANSEOட advisor தான் நான் இருக்கேன். Anytime you call me or this TANSEOட president கேட்கலாம். I'm ready to support a free of cost. அதை நான் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணேன். நீங்கள் ஒரு புது சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு முன்னாடி கூட கேட்கலாம், இது என்னால் முடியுமா,
என்னால் வாங்கி பண்ண முடியுமா? ஏன்னா நான் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், ஒரு 5 பேர் இருக்கிற கம்பெனியில் நீங்கள் அப்ராக்சிமேட்லி 10,000 கொடுக்குற சேலரியும் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் நீங்களாம் பண்ணுற சேலரியும் மோர் தென் தட். அதெல்லாம் அஃபோர்டபுள். இன்டர்ஃபரன்ஸ் கம்ஸ், அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இன்டர்ஃபரன்ஸ் கம்ஸ், அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் he also offered to serve you at free of cost and service is always available. So he is the best man. I think you must make the best use of it. Now I will call Mr. Parvesh to give his views about, and he is a CEO, managing director of a large company, then came into this entrepreneurship it's a larger entrepreneurship of managing an incubator, which is seriously a very appreciable thing, and he may have multi-dimensional thought about various industries, how it can be created, various startup, how it can come in. You will have a lot of things to hear from him. I'll transfer the mic to him. Thank you. Thank you, sir. Thanks to the organizer from Tanstia and Dr. Armugam and Mr. Bhaskaran and other dignitaries in the dais. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் அப்னா வந்து நிறைய அந்த பேர் வந்து ரொம்ப கிளாமராக எல்லாத்துலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார்ட் அப்புக்கும் எம்எஸ்எம்இக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. அது என்ன வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா இன்னோவேஷன். நீங்கள் ஏதாவது பண்ணுறதை வந்து கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொஞ்சம் இன்னோவேஷன் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா போதும். பேட்டன்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மேண்டேட்ரி இல்லை. பட் இந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஏன் கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ காலங்காலமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் இப்போ வந்து ஸ்டார்ட் அப் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு ஸ்டார்ட் அப்னு, சீஃப் மினிஸ்டர் பேசுகிறாரு, 5 trillion 1 trillion இதுக்கெல்லாம் ஸ்டார்ட் அப் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்டார்ட் அப் வந்து இந்த யூனிகார்ன்ஸ்னு ஒரு டெக்னாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. யூனிகார்ன்னா என்ன, $1 billion வேல்யூவேஷன் வந்த கம்பெனியை யூனிகார்ன்ஸுங்கிறோம். இப்போ இந்த எம்எஸ்எம்இலாம் வந்து அந்த யூனிகார்னாக வரதில்லை. ஏன்னா அது வந்து ஜென்ரேஷன் ஃபாதர் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவர் சன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கிராண்ட் சன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கடன் எடுத்து கடன் அடைப்பாங்களே தவிர கம்பெனியை வந்து ஷேரை வந்து விற்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இதுதான் எம்எஸ்எம்இயோடைய கேரக்டரிஸ்டிக். இதுவே ஸ்டார்ட் அப் என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஷேரை வந்து விற்றுருவாங்க, வேற ஒரு இன்வெஸ்ட்டுக்கு விற்பாங்க. விற்கிறப்ப என்ன ஆகுது, அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது. அதனால என்ன ஆகுது, அந்த கம்பெனியோடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த யூனிகார்ன்ஸ் நம்ம சொல்கிறது வந்து இந்தியாவில் வந்து ஒரு 107 யூனிகார்ன் இருக்குது அஸ் ஆன் டேட். அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஜோஹோ, அப்புறம் ஃப்ரெஷ் ஒர்க்ஸு, சார்ஜ்பி, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் யூனிகார்ன் சொல்கிறோம். இப்போ இந்த யூனிகார்ன் இம்ப்ரூவ் ஆனால் என்ன ஆயிருது, நம்ம வேல்யூவேஷன் இம்ப்ரூவ் ஆகி சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய எக்கனாமியை ரீச் ஆகுது. அதனால் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் சரி ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் தராங்க ஸ்டார்ட் அப்க்கு. இப்போ நீங்கள் எம்எஸ்எம்இலேருந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வந்து பண்ணுற வேலையை தான் இந்த ஓல்டு வைன் இந்த நியூ பாட்டில் சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த இன்னோவேஷன் டெக்னாலஜி அதெல்லாம் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நீங்களும் வந்து அந்த ஸ்டார்ட் அப் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ ஸ்டார்ட் அப்புக்கு என்ன பெனிஃபிட்டு, இப்போ நீங்கள் எம்எஸ்எம்இ கொலேட்ரல் லோனு அதுன்னு அவ்வளோ பண்ணுறீங்க. இப்போ நாங்கள் வந்து இன்குபேட்டர், நாங்கள் இன்குபேட்டர்னா என்னென்னா, இப்போ இது எப்படி சைல்டு இன்குபேட்டர் எக் இன்குபேட்டர் வந்து காப்பாற்றுதோ அது மாதிரி அந்த மெச்சூர் அடல்ட்டை காப்பாற்றுறோம். அதனால் பிஸ்னஸ் இன்குபேட்டர்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிஸ்னஸ் இன்குபேட்டர் என்ன பண்ணுறோம், we call triple-M, மென்டர், மணி அண்ட் மார்க்கெட். மென்டரிங் பண்ணுவோம், ஃபண்டு வாங்கி கொடுப்போம், அது நாங்களே இன்வெஸ்ட் பண்ணுவோம். மீன்ஸ் நாங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குறதே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மார்க்கெட் கனெக்ஷன் கொடுக்குறோம். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப் டு 50 lakhs 3% சாஃப்ட் லோனில் கொலேட்ரல் இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருந்து அந்த டிபிஐஐடி சர்டிஃபிகேட்றாங்க, அது வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்டார்ட் அப். நீங்கள் இந்த எம்எஸ்எம் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறீங்க இல்லையா, அது மாதிரி இதுக்கு பேர் டிபிஐஐடி சர்டிஃபிகேட், ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிஃபிகேட்டு. அது நீங்கள் எல்லாம் வாங்கினா தான் அது மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் 90,000 ஸ்டார்ட் அப் இந்தியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3 வருஷம் ஜிஎஸ்டி ஃப்ரீ, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு 50 lakhs கொலேட்ரல் லோன் ஃப்ரீ. இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் தராங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து கிராண்ட்டும் தராங்க. இப்போ நாங்களே வந்து கிராண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு கொடுக்குறோம், அப் டு 20 lakhs வரைக்கும் ஃபண்டு கொடுக்குறோம். கிராண்ட்னா நீங்கள் திருப்பி தரத்தவே இல்லை. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டான்சீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில் 10 லட்சம் கிராண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அப் டு அது மாதிரி 1 crore வரைக்கும் நீங்கள் கிராண்ட் வாங்கலாம். பைராக்னு ஒரு ஆர்கனைசேஷன் 50 லட்சம் கொடுக்குறாங்க கிராண்ட்னா நீங்கள் திருப்பி பணம் தர தேவையில்லை, ஆனால் நீங்கள் வந்து அந்த சொன்ன மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து இந்த அவேர்னஸ் வந்து இந்த புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லைன்றதுனால
நாங்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறோம். எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 127 ஸ்டார்ட் அப் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து இது வரைக்கும் 100 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 வருஷத்தில் 100 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேல்யூவேஷன் வந்து மதிப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து 780 கோடி. அதனால் வந்து இந்த ஸ்டார்ட் அப்புன்ற இதில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகலாம். அதுக்கு தான் நாங்கள் வந்து இதை சொல்கிறோம். நாங்கள் மதுரையில் இதுக்காண்டி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிரான்ச் ஆரம்பித்து இந்த எம்எஸ்எம்இஸ்லாம் எப்படி ஸ்டார்ட் அப்பாக மாறுறது, அவங்களுக்கு எப்படி அந்த ஸ்டார்ட் அப் அட்வான்டேஜ் எப்படி எடுத்து சொல்கிறது, அவங்களுக்கு எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு சிஐசி மதுரைன்னு ஒன்று அழகர் கோயில் பக்கத்தில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கோம். அஃப்கோர்ஸ் சென்னையிலையும் இருக்குது நமக்கு பிரான்ச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த இப்போ இன்றைக்கி வந்து நான் வாட் ஐ வாண்டட் டு சே இஸ், இந்த எம்எஸ்எம்இயாக இருந்து நீங்கள் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரிக்குள்ள பெனிஃபிட்டு அதெல்லாம் எடுத்துக்கங்க. பட் அது இல்லாமல் ஸ்டார்ட் அப் இந்தியா, அதில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் உள்ள பெனிஃபிட்ஸு நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஹைலி எலிஜிபிள். பட் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்கள்கிட்டயோ இல்லை வேறு யாரோ இன்குபேட்டர், இப்போ வினோத்குமார் வந்தார், அவர் வந்து டிஃபென்ஸ்க்கு பண்ணிட்டுருக்காங்க கோயம்புத்தூரில். அது மாதிரி இந்த இன்குபேட்டர்ன்ற பிஸ்னஸ் இன்குபேட்டர்னு நிறையா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் நிறையாவே இருக்குது. சென்னை கோயம்புத்தூர் நிறையா இருக்குது. மதுரை அந்த ஏரியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இன்குபேட்டரில் போயிட்டு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் தட் பெனிஃபிட். பட் என்ன, அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த டெக்னாலஜி இன்னோவேஷன் அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணணும். நாங்கள் வந்து காலங்காலமாக இப்படி தான் சார் பண்ணிருக்கோம், அப்படி ரொம்ப போய் நீங்களே ரொம்ப உங்களையே தாழ்த்தி பேசக்கூடாது. அப்படி நீங்கள் கண்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. தேங்க்யூ. I think he has covered very in detail about incubators. I think, MSME can transform to incubators. அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் விச் யூ கேன் ஆல் திங்க். என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட எக்ஸிஸ்டிங் கம்பெனியை வச்சுட்டு பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எக்ஸிஸ்டிங் கம்பெனிலேருந்து ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸையோ எடுத்துகிட்டு போய் ஒரு புது கம்பெனியாக நீங்கள் இனிஷியேட் பண்ணால் போதும். அது யாரோ யங்ஸ்டர்ஸுக்காக பண்ணது இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். It is startup can be done by a person at 70 also. So the kind of advantage for startup is phenomenal. அவர் சொன்ன மாதிரி it's a very important topic. I think இப்போ காலம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால we are rushing it fast. இப்போ நீங்கள் you can open up for questions with Bhaskar and myself and அவரோட. I think I have briefed about my initiative. I think நாங்கள் இந்த எனக்கு ஆரம்பத்திலே I was running an industry way back. I worked about 10 years in America. I came to India. அப்பத்துலேருந்தே நான் இண்டஸ்ட்ரி தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். I am very focused in developing industry and நிறைய மாணவர்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு நான் ஃபண்ட் பண்ணியிருக்கேன், சில பேருக்கு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ரிசர்ச் இஸ் மை மெயின் ஏரியா. I did my 2 PhDs which is on totally on research. So research is my focus. ஸோ ரிசர்ச்சை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படியே நிறைய பேரை நான் ஓவர் அ பீரியட் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நம்ம கண்ட்ரிக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ரிசர்ச் தான். நீங்கள் எல்லோரும் சும்மா பேப்பரில் எழுதி பக்கமாக எழுதி பிரயோஜனமே இல்லை. ரெண்டாவது, ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு நிலையில் இருக்கிறது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி தான். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் உங்களோட உழைப்பும் உங்களோட நாணயமும் உங்களுடைய ப்ராடக்ட் இனோவேஷனும் யாருமே கிட்ட வர முடியாத அளவுக்கு நீங்கள் இனோவேட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஆஃப் லேட் இந்த இண்டஸ்ட்ரியல் சிச்சுவேஷன், ப்ராஃபிட் மார்ஜின், இதனால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அவர் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து அதை இன்னும் ஆக்சிலரேட் பண்ணணும். உங்கள் அடுத்த யங் ஜென்ரேஷனுக்கும் இது சப்போர்ட்டாக இருக்கும். அவங்களே இதுக்குள்ளே இழுத்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஐடியா உங்களுக்கு உருவாகும். அதில் நீங்கள் மேலே வரலாம். மிஸ்டர் மதுசூதனன், அவர் விங் கமாண்டர் மதுசூதனன் பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் விஆர் இந்த ஸ்டார்ட் சிஓஇ நாங்கள் இருக்கோம். டான்சம் சிஓஇன்னு இருக்குது. அதுக்கு ஐ எம் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் இட். இந்த ஐடியாவை கிரியேட்டட் அண்ட் ஸ்டார்டட் சீமென்ஸ் நாங்களும் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் எனிதிங் ஆன் மேனுஃபேக்சரிங், எனிதிங் யூ வாண்ட் டு நோ அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஏஆர் விஆர் அல்லது மேனுஃபேக்சரிங் எக்ஸலன்ஸ் அல்லது வந்து ஒரு டிசைன் எக்ஸலன்ஸ் அல்லது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எக்ஸலன்ஸ் அல்லது வந்து ஒரு சைக்கிள் டைம் எப்படி ஃபாஸ்டராக பண்ண முடியும் அல்லது குவாலிட்டி கண்ட்ரோல், எனி டாபிக் யூ வாண்ட் டு நோ இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ராடக்ட் டிசைன், யூ கேன் வாக் இன் டு டான்சம். டான்சமில் நல்ல குவாலிஃபைட் பீப்புள் இருக்காங்க. அவங்க உங்களோட இருந்து உங்களுக்கு உதவுவாங்க.
நிறைய நம்ம டான்சியா மெம்பர்ஸ் எங்களுக்கு வந்திருக்காங்க, அவங்க வந்து எங்கள்கிட்ட ரொம்ப பேசியிருக்காங்க. ஆனால் இன்னும் யாரும் சீரியஸாக ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரல. தட் இஸ் வாட் ஐ வாண்டட். நீங்கள் யூ கம் வித் அ ப்ராடக்ட், கம் வித் அ ப்ராப்ளம், we will try to give the solution. So Tamil Nadu வந்து is very well equipped today. In the way Tamil Nadu government has taken initiative in building COE will be a marked difference. இது உலகத்திலே ரெண்டாவது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கணும். உலகத்தில் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு எப்போவுமே முன்னோடி தான், அது இதுலேயும் முன்னோடியாக இருக்கும். அதனால் நீங்கள்லாம் இது ஓப்பன் பண்ணதை நீங்கள் மேக் யூஸ் ஆஃப் இட். அதாவது இப்போ we have created the facility and the facility should be made full use of it. இதோட நான் முடிச்சுக்கிறேன். நிறைய உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். we are here to answer. ஃபோன் நம்பர் டான்சியா வர சொல்கிறாங்க. அது வந்து ஃபோன் நம்பர்ஸ் இல்லை, டான்சியாட் பிரசிடெண்ட்டை கேளுங்க. அவர் வந்து அங்கே நம்ம டைடில் பார்க்கில் உடைய ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ்னால் அந்த டான்சாமோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே உங்களை டூர் மாதிரியே கூப்பிட்டு போவாங்க, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். என்னன்னா ஒரு சொன்ன வார்த்தை வந்து இன்னோவேஷன்றது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி எஸ்எம்இஸ் வந்து மிகப்பெரிய ஏதோ ராக்கெட் கண்டுபிடிக்குமா. இன்னோவேஷன் இஸ் அ வெரி வெரி சிம்பிள். உங்கள் டே டு டே லைஃப்பில் ஒரு வெல்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, 25 வருஷமாக வெல்டிங் பண்ணியிருக்கேன்னா, அந்த வெல்டிங்கில் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் தட் இஸ் இன்னோவேஷன். அதுதான் ஸ்டார்ட் அப். ஒரு பர்சன் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பர்சன் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 1 மீட்டர் வெல்டிங் பண்ணுறாரு, இது ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது. 2 மீட்டர் பண்ணுறாரு, ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறாரு, தட் இஸ் கால்ட் இஸ் இன்னோவேஷன். இல்லை நார்மலாக சொல்ல விருப்பம் பண்ணேன், நான் அந்த ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன். நீங்கள் டான்சியா அப்ரோச் பண்ணுங்கள். அவர் மாரியப்பன் சாருக்கோ இல்லைன்னா பிரசிடென்ட் இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க, அவங்க டெஃபினெட்லாம் அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக உங்களை எனி டைம் விசிட் பண்ணலாம். அது கவர்மெண்ட்டுடைய ஆர்கனைசேஷன் தான். தேங்க்யூ வெரி மச் சார். ஆமாம், யூ கம் வித் அ ப்ராப்ளம். நீங்கள் வரும்போது உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம் ஒன்று கொண்டு வாங்க, வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வி வில் மேக் யூஸ் ஆஃப் த சென்டர் மோர் எஃபெக்டிவ்லி. Thank you, Mr. Parvesh and Dr. M. Arumugam. சார் 1 minute சார். சார் நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வரோம். எங்களுக்கு இந்த சார் சொன்னாங்க ஸ்டார்ட் அப் இந்தியா அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எதாவது ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா? அலாம் சார். சார் நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சார், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். அந்த ஆமாம் ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கா, இல்லை நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எந்த மாதிரி நாங்கள் இது பண்ணுறது? இல்லை கிருஷ்ணகிரியில் தெரியல, பெங்களூரில் நிறையா இந்த மாதிரி இன்குபேட்டர்ஸ் இருக்குது, நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். கிருஷ்ணகிரியில் இருக்க காமன் தானே, நாம் போய் அங்கே கலந்துக்க முடியுமா, அது மாதிரி கேட்க முடியுமா? அது மாதிரி போகலாம் நீங்கள். பட் ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாடு இன்குபேட்டரோட இருந்தீங்கன்னா தான் ஏதாவது உங்களுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நமது ஆஃபீஸ் வந்து மதுரையில் இருக்குதுன்னு சொன்னீங்க. மதுரையில் இருக்குது, சென்னையில் இருக்குது. எங்கள் இடம் 2 இடத்துல தான் இருக்குது. நாம் ஏதாவது தெரிஞ்சுங்கன்னா மதுரை இல்லை சென்னை தான். நீங்கள் வந்து கிருஷ்ணகிரியில் இருந்துக்கிட்டே சென்னையில் சேரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வெர்ச்சுவலாக வந்து ஜாயின் பண்ணலாம், அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சார் உங்கள் இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எதுவும் இல்லை, பட் கான்டாக்ட் பண்ணணும்னா எப்படி நாங்கள் ஆஃபீஸில் கேட்டு வாங்கிக்கலாம் சார். டான்சியாவில் ரீச் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னோட பிஸ்னஸ் கார்டும் தரேன், ஒன்றும் கான்ஃபிடென்ஷியல் இல்லை, தரேன். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. சார் ஒரு சின்ன கொஸ்டின் வந்து, இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த இன்குபேஷன் பற்றி கோயம்புத்தூர் அண்டு சென்னையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னீங்க. டவுன் சவுத்துக்கு வந்து நிறைய டெக்னாலஜி அப்கிரேடேஷனுங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கி ஒரு டிஸ்கஷனில். இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி டவுன் சவுத் மதுரை அண்டு அதெல்லாம் நீங்களே அது இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ when you are come forward to do the ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா we are there. நாங்கள் வந்து மதுரை மெடிஷியாவில் இருக்கிறோம், சிட்கோவில் இருக்கிறோம். ஸோ ஐ எம் ஆல்சோ த ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் டான்சியா. நீங்கள் சொன்னீங்கன்னா வி வில் ஆர்கனைஸ் ஒன் செப்பரேட் ஒரு செமினார் வந்து, ஏன்னா அவேர்னஸ் வர வர தான் அந்த யூசேஜ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கண்டிப்பாக முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து அந்த 91,000 இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஸ்டார்ட் அப்பில் தமிழ்நாட்டில் 5,000 இருக்காங்க. அந்த 5,000ல் 4,000 வந்து சென்னையில், மிச்சம் 1,000 அதாவது 3,300 கிட்ட சென்னையில் இருக்காங்க, 700 கிட்ட வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ மிச்சம் 1000 தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு.
ஸோ சென்னை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அவேர்னஸ் மற்ற இடத்துல இல்லை. அதனால தான் நாங்கள் மதுரையில் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் மடிசியா கூட சேர்ந்து கூட ஒரு ஈவெண்ட் பண்ணோம் நாங்கள் இப்போ ரீசெண்டாக. ஸோ அதனால் இப்போ திருநெல்வேலி, வேறு நாகர்கோயில், கன்னியாகுமரி, அந்த மற்ற டிஸ்ட்ரிக்ட் சேலம் இங்கெல்லாம் பண்ணணும்னா நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக வி ஆர் வில்லிங் டு டூ. எங்களோட இதுவே வந்து இப்போ நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். கவர்மெண்ட்டும் வந்து இந்த மாதிரி Tier 2 Tier 3 சிட்டிஸில் நல்லா பண்ணுங்க அப்படின்னு எங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க, எங்களை புஷ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சென்னையிலும் இப்படியே இருக்காதீங்க, இன்னும் மற்ற இடத்துல போய் இதை வந்து அவேர்னஸ் பப்ளிஷ் பண்ணுங்கன்றாங்க. இப்போ ஆக்சுவலி ஸ்டார்ட் அப்புங்கிறது வந்து இவங்க நிறுவனம் ஒன்றுங்க. இதை தவிர ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க, ஐஐடி ரிசர்ச் பார்க் இருக்குது. ஐஐடி ரிசர்ச் பார்க் 2012 ஃபவுண்ட் பண்ணாங்க, ஐ மீன் ஆக்சிலரேட் பண்ணாங்க. அதில் நான் ஒரு மெம்பராக இருந்தேன். ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் வந்து இது வந்து இந்தியாவிலே வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசர்ச் பார்க் ஆயிடுச்சு. இப்போ எங்களோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பில்லியன் கிராஸ் பண்ணிட்டோம். 5 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்குது. அவ்வளோ இந்தியாவிலே வேறு எங்கேயும் கிடையாது. இந்தியாவிலே த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப். ஆனால் கம்மியாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு கம் அப்ரோச். நிறைய இடங்கள்ல இருக்குது. யூ ஷுட் கீப் அப்ரோச்சிங் அண்ட் மேக்கிங் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். இது டான்ஸ்டியாவுடைய எல்லா பிரான்ச்சஸ்லேயும் இது ஒரு அவேர்னஸ் இப்போ நம்ம இங்கே பண்ணோம். கொஞ்சம் நிறைய பேருக்கு இன்றைக்கி புதுசாக இருக்கும். இது அப்படியே ஒவ்வொரு டான்ஸ்டியா பிரான்ச்லையும் இது ஒரு அவேர்னஸ் ஒர்க் ஷாப் பண்ணோம் சார். ஸ்டார்ட் அப் எப்படி MSME டு ஸ்டார்ட் அப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், MSME டு ஸ்டார்ட் அப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டு நீங்கள் நாங்கள் வரோம் இல்லை வேறு இன்குபேட்டரில் பேச சொல்லுங்கள். அது மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்லையும் இதை நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஐட்டமாகவே எடுத்துங்க. வில் டூ சார், நோ ப்ராப்ளம். இன் அடிஷன் டு திஸ் என்னன்னு கேட்டாக்கா, ஏதோ இன்குபேஷன் வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து ஆரம்பிக்கிறது. ஈவன் நீங்கள் சொன்ன மடிசியாவும் ஆரம்பிக்கலாம். ஒரே சிம்பிள் ரூல் தான். செக்ஷன் 8 கம்பெனி இருக்கணும், ஃபண்டிங் இருக்கணும், ஒரு செப்பரேட் இவரை மாதிரி பர்வேஷ் மாதிரி ஒரு CEO போடணும், நீங்களே ஆரம்பிக்கலாம். அடல் இன்குபேஷன் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கணும், 10 கோடி ரூபா ஃபண்டு கொடுப்பாங்க, நீங்கள் உங்கள் ஊரில் ஆரம்பிக்கலாம். இப்போ என்னென்னா அந்த அவேர்னஸ் இல்லாத ஒரு செக்ஷன் தான் வி ஆர் லாக்கிங். அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன்றது வந்து என்னுடைய டாபிக் சொன்ன மாதிரி டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் இதுவும் இன்குபேஷனும் சேர்ந்தால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதை நான் சொன்ன மாதிரி சொன்னேன். இதை இன்குபேஷனும் அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலைன்னா we will be obsolete from the industry after some time. This a caution-ஆக கூட எடுத்துக்கலாம். சார், இப்போ இந்த ஸ்டார்ட் அப் பற்றி ஒரு கேள்வி. இப்போ லாஸ்ட்டு மந்த்து நினைக்கிறேன், இந்த மதுரை கப்பல்லேருந்து சரண்யா மேடம்ங்கிற ஒரு மேடம் வந்து இந்த விர்ச்சுவல் இதை எடுத்தாங்க ஸ்டார்ட் அப் பற்றி. அவங்க சொல்கிறாங்க இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருந்தால் ஸ்டார்ட் அப்பில் போக முடியாது, ஒன்றா பார்ட்னர்ஷிப் அல்லது LLB போகணும் அப்படிங்கிறாங்க. அது ஏன் அப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க? ஒரு கேள்வி சார். ரெண்டாவது கேள்வி, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கொசிமா அப்படிங்கிற அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கிறோம். நேற்று டான்சாமில் வந்து விசிட் பண்ணோம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம். அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏகப்பட்ட டெக்னாலஜியை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. ஏன் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் அப்னுடைய ஹப்பை அமைக்கலை அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. ஆக்சுவலி இட் இஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. கோயம்புத்தூர் இஸ் த பெஸ்ட். அதில் செகண்ட் ஒப்பீனியனில் நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணணும். ஸ்டார்ட் அப் ஹப்பு பண்ணணுமானா யூ ஷுட் இனிஷியேட் வித் த மினிஸ்ட்ரி. தே வில் கம் ஃபார்வர்ட், வருவாங்க. அது ஹீ மே பி ஆன்சரிங் இட். சார், அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஐ கேன் எக்ஸ்பிளைன். கோயம்புத்தூரில் மொத்தம் கொடிஷா ஒரு ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர் இருக்குங்க. ஏஐசி ரைஸ் ரத்னம் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்குது. ஸோ இந்த இன்குபேஷன் சென்டருக்கு சார் சொன்ன மாதிரி செக்ஷன் 8 கம்பெனி இருந்தால் போதுங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு தீம் எடுத்துக்கணும். நாங்கள் டிஃபென்ஸ் எடுத்திருக்கோம், நிஃப்டி திருப்பூர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எடுத்திருக்காங்க. நீங்கள் எந்த டெக்னாலஜியில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்னாலஜி எடுத்துகிட்டு ஒன்றா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் எடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி ப்ரொபோசல் சப்மிட் பண்ணால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 5 கோடி ரூபா கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 10 கோடி ரூபா, டிஎஸ்டியில் இருக்குது. நிறையா காலேஜஸில் இன்குபேஷன் சென்டர்ஸ்லாம் வந்திருக்குங்க. அது வழியாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு அசோசியேஷன் வழியாக பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னால் மற்ற சென்டர் காலேஜஸை விட நமக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரது ரொம்ப ஈஸி. செகண்ட் கேள்வி, உங்களுக்கு ப்ரைவேட் லிமிடெட் ஆர் LLP ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியில் வந்து இந்த ஸ்டார்ட் அப்புங்கிறது லெஸ் தேன் 10 years 250 கோடி ரூபாய் கீழே இருக்க கம்பெனி தான் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக ரெகனைஸ் பண்ணுறாங்க. நம்பர் 1. இது ப்ரைவேட் LLP கம்பெனிஸ் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணுற காரணம்
மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் இந்த கம்பெனிஸோட பேலன்ஸ் ஷீட் முதற்கொண்டு எல்லாமே ஆஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் இட் ஹாஸ் பி ஆன்போர்டுங்க. இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது பெரிய யூனிகார்ன்ஸ் ஆகணும், இனோவேட்டிவாக பெரிய லெவல் போகணுங்கிறதுக்காக தான் இந்த கம்பெனிஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த முதலீடு உங்கள் கை காசுலேருந்து போட்டது. பேங்க் அசட்டு உங்கள் லோனு கொலேட்ரல் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கான். யாராச்சும் உங்களுக்கு ஐடியா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஸ்டார்ட் அப்பெல்லாம் புது இனோவேட்டிவ் ஐடியாஸில் போகிறதுனால ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் விசிசிகிட்டேருந்து நீங்கள் ஃபண்டு வாங்கணுன்னா ப்ரைவேட் லிமிடெட் எல்எல்பி கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் ஷேர் கேபிட்டலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்தையே ப்ரைவேட் அண்ட் எல்எல்பி கம்பெனிஸாக ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி மேண்டேட் பண்ணியிருக்காங்க சார். தேங்க்யூ. பட் அதுக்கு பின்னாடி ஒரு கான்டாக்ட்ஸே இல்லை அவங்ககிட்ட இருந்து. அதாவது நாங்கள் பக்கத்தாலே இருக்கிறோம், வெரி நியர். இல்லை, தயவு செஞ்சு பர்சனல் வந்து நீங்கள் தனியாக பேசிங்க சார் இந்த ஃபாரத்தில். ஏன்னா ஏற்கனவே உங்கள் டைம் இன்னும் ஒரு செஷன் இருக்குது, அது நீங்கள் பர்சனலாக பேசிக்கோங்க ப்ளீஸ். ஓப்பன் ஃபார்மில் வேண்டாம் தலைவரே. ஓகே, தேங்க்யூ தலைவரே. Thank you very much for your patient listening. I think we have taken the most crucial time in the day, just before lunch. Thank you. Sir, sir. On behalf of Tansia, I request our President to honor Dr. M. Arumugam. I'm giving a memento also. And I request our Joint Secretary from Madurai region, Raghunath Raja, to hand over the memento and honor our Parvesh, please. Mr. Kannapan, sir, Kannapan, sir. Kannapan, sir. எங்க போயிட்டாரு சரி. I request our Joint Secretary to honor Mr. Bhaskaran, who is instrumental in organizing this wonderful session, and our Raghunath Raja will honor Mr. Bhaskaran. He is an international expert in IT. Even he is giving consultation service for in States, UK. Thank you very much. So now I invite Mr. Umashankar Srinivasan from STICO and Sendil from MSME. Please come to the stage. So இது வந்து STICOவோட MSME ஒரு 15 minutes இந்த செஷன் முடிச்சிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் எதுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ அவர் செந்திலுக்கு வந்து அர்ஜென்ட்டாக வேறு ஒரு மீட்டிங் 2 o'clock போக வேண்டியிருக்கிறதுனால I request our Vice President Annadurai to take over the stage. Ms. Ravindran. சரி. Dear friends, it's a lunch break. நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணிடலாம் அந்த செஷனுக்கு.
திட்டத்தில் உள்ளது. அவர்களுக்கு தேவையான இடர்பாடுகள், ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், தேவையான டெக்னாலஜி மெஷின்ஸ், தேவையான டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், தேவையான காமனாக தேவைப்படக்கூடிய ப்ரொடக்ஷன் ஆர் ப்ராசஸிங் சென்டர்ஸ், தேவையான எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இது மாதிரியான ஒரு பொதுக்குழு பயன்பாட்டிற்கு தேவையான, அதாவது சொன்னது போல் காமன் ப்ராசஸ் சென்டர் ஆர் டிசைன் சென்டர், டிசைனிங் தேவைப்படக்கூடிய ஒரு சென்டரோ, R&Dக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சென்டரோ, ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான சென்டர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு டேஞ்சிபிள் அசெட்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் வந்து முதல் காம்பனண்ட் கூட செயல்படுத்த திட்டங்கள். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா திட்டங்கள் வந்து படிப்படியாக மாறி இப்போ 3வது நிலைக்கு வந்துள்ளது. இப்பொழுது உள்ள எம்எஸ்சி கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஸ்கீமில் திட்டத்தில் இப்போ மார்ச் மாதம் தான் புதுசாக அது போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க. புதுசாக ஸ்கீம் அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீமு. அதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ வந்து அந்த திட்டத்தின் மூலமாக 5 கோடிக்கு மேலே 30 கோடி உள்ள ஒரு திட்டங்களை கொண்டு செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்காங்க. திட்டத்தை செயல்படுத்த முடியும் இந்த திட்டத்தின் மூலமாக. மற்றும் வந்து எஸ்பிவி கான்ட்ரிபியூஷன் 10% நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதே போல் 10 கோடிக்கு மேலே 30 கோடிக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்ததுன்னா மத்திய அரசாங்கத்தின் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா 60% ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து 20% ஆகும். உங்களுடைய தட் இஸ் எஸ்பிவின்னு சொல்லக்கூடிய கிளஸ்டர் அவங்களுடைய எம்எஸ்எம்இ நிறுவனங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 20% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் காம்பனண்ட்டுடைய இது. இதே வந்து நீங்கள் கிளஸ்டர் ஏற்படுத்தக்கூடிய இடங்களை பொறுத்து இருக்குது திட்டங்களும். இப்போது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸில் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 மாவட்டம் இருக்குது, ராமநாதபுரம், விருதுநகர். இதுதான் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் வரக்கூடிய 2 மாவட்டங்கள். இந்த மாவட்டத்தில் செயல்படும் போது கூடுதலாகவும் வழங்கப்படுகிறது. கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாக வழங்கப்படுகிறது. இதுதான் வந்து இந்த திட்டத்தினுடைய முதல் காம்பனண்ட் திட்டம். இப்போ 2வது காம்பனண்ட் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிரியேஷன்ஸ். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து இப்போ இந்தியாவில் பொறுத்தவரை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு தான் அதிகமாக இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிரியேஷன்ஸை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கிறது மத்திய அரசாங்கத்தின் பங்கோடு இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. அனைத்து எஸ்டேட்களும் இங்கே தமிழ்நாட்டில் அனைத்து மோஸ்ட் ஆஃப் த எஸ்டேட் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தி எம்எஸ்சி சிடிபி கிளஸ்டர் ஸ்கீம் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கே இருக்கிற கிண்டி எஸ்டேட்லேருந்து நிறைய எஸ்டேட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில், கோயம்புத்தூரில், எல்லா மாவட்டத்திலும் உள்ள எஸ்டேட், திருவண்ணாமலை, அனைத்து எஸ்டேட்களும் எஸ்டாப்ளிஷ் பை சிட்கோ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் செயல்படுத்தக்கூடிய எஸ்டேட் தான். அதுலேயும் வந்து அதனுடைய திட்டமும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். புதுசாக ஒரு எஸ்டேட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் மத்திய அரசாங்கம் வந்து 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனோ இல்லை இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்ட் கான்ட்ரிபியூஷனோ பார்த்தீங்கன்னா 40% கொடுத்து ஒரு எஸ்டேட் கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது எஸ்டேட் கிரியேஷன் வந்து 2 வகையாக வச்சுருக்காங்க. புதிய எஸ்டேட் கிரியேட் பண்ணுறது ஃப்ளாட்டட் ஃபேக்ட்ரி காம்ப்ளெக்ஸ், மல்டி ஸ்டோரேஜ் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த திட்டத்தில் உள்ளது. எஸ்டேட் கிரியேட் பண்ணுறதுனா 10 கோடி வரை ப்ராஜெக்ட் காஸ்ட் அலோவ் பண்ணுறாங்க. அதே நீங்கள் மல்டி ஸ்டோரேஜ் காம்ப்ளெக்ஸ் தட் இஸ் ஃப்ளாட்டட் ஃபேக்ட்ரி காம்ப்ளெக்ஸ் போன்றதுனா 15 கோடி வரை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது வந்து புதிய தொழிற்பேட்டை உருவாக்குறதுக்கு உள்ளன. இப்போ பழைய தொழிற்பேட்டைகள்லாம் இருக்குது, அதுக்கு அப்கிரேடேஷன் பண்ணும் இல்லையா, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ரோடு,
ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிசிட்டிஸ், அந்த சிஸ்டம், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், டேங்க்ஸ், இது மாதிரியான போட்டமான அவங்களோட அப்டேட் பண்ணுறதுக்காக அந்த திட்டமும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீமில் பண்ணலாம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் 50% இருக்கும், அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி சிட்கோவோ 50% கான்ட்ரிபியூஷன் ஆகும். இதே போல் தான் ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 கோடி வரை உள்ளது. அதில் 50% 5 கோடி வரை மத்திய அரசாங்க தருகிறது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 5 கோடி, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இம்ப்ளிமெண்டிங் சிட்கோவோ சேர்ந்து 5 கோடி செலவு செய்து ஒரு தொழில்பேட்டையை உருவாக்குகிறார்கள். எதற்காக இந்த தொழில்பேட்டையை உருவாக்குறோம்? ஸோ எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் புதிதாக நிறுவப்பட வேண்டும், அவங்களுக்கு தேவையான இடத்தை வழங்க வேண்டும், அவங்கள தொழில் செய்வதற்கான இடத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இதுவும் இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அதிக அளவில் பயன்பெற்றிருக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் முக்கியமான அலுவலகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆஃபீஸ் சென்னை. இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய முக்கியமான அலுவலகம் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் டான்சிட்கோ மற்றும் எம்எஸ்எம்இ நிறுவனங்களாகிய ஒரு பொது பயன்பாட்டு நிறுவனத்தை உருவாக்குவோம் என்ற நோக்கத்துடன் வருகின்ற எஸ்பிவி கிளஸ்டர் குழுமம் தொழில் முனைவோர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த திட்டத்தின் மூலமாக இன்ஜினியரிங் கிளஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர், தட் இஸ் அம்பத்தூர் இன்ஜினியரிங் கிளஸ்டர், ராணிப்பேட்டை இன்ஜினியரிங் கிளஸ்டர்ஸ், ஓசூர் engineering clusters, Paramudi engineering clusters. There are 4 major engineering clusters has been processed under the schemes. அதே போல் பார்த்தீங்கன்னா சேஃப்டி மேட்ச் கிளஸ்டர்னு சொல்லுவோம். ஒரு இப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீப்பெட்டி பார்த்தீங்கன்னா இந்த ₹1 விற்கிறதுக்கு காரணம் எல்லா பொருட்களோட விலையும் ஏறிட்டி போயிட்டே தான் இருக்கு. தீப்பெட்டி மட்டும் ஸ்டில் ₹1 விற்கிறதுக்கு காரணம் இந்த கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக தான். இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் 6 இடத்துல இந்த தீப்பெட்டிக்கான ஒரு குழும தொழில், தட் இஸ் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், கோவில்பட்டி, மேட்டுப்பட்டி, குடியாத்தம் போன்ற இடங்களில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு உள்ளது. கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக சேஃப்டி மேட்ச் கிளஸ்டர்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது ரைஸ் மில் கிளஸ்டர்ஸ் தஞ்சாவூர், ஆலங்குளம், கீழப்பாவூர் இந்த போன்ற இடங்களில் 3 கிளஸ்டர்கள் உள்ளன. ரைஸ் மில் கிளஸ்டர்ஸ் சொல்லிட்டு அட்ரஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த 3வது டிஸ்கஷன் பேனல்ஸில் நம்ம சார் இப்போது டெப்டி டைரக்டர் எம்எஸ்எம்இ டிஐ இந்த ஸ்கீமை பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டாரு. அதில் சம் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸு ப்ளஸ் அதனுடைய கைட்லைன்ஸை மட்டும் நான் இப்போது உங்களுக்கு விளக்கலான்னு நினைக்கிறேன். எம்எஸ்சி சிடிபி மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் குறு சிறு நிறுவனங்களுடைய குழும வளர்ச்சி திட்டம். இந்த திட்டம் மத்திய அரசினுடைய திட்டம். மத்திய அரசினுடைய திட்டம் இருந்தாலும் அதில் மாநில அரசினுடைய மானியமும் உண்டு. மத்திய அரசினுடைய மானியம் ஒரு பங்கு, மாநில அரசினுடைய மானியம் ஒரு பங்கு, எஸ்பிவின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுற அந்த குழுமம் அவங்களுடைய ஒரு பங்களிப்பு உண்டு. ஸோ ஒரு திட்டம், ஒரு இப்போ டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணோம்னா அதனுடைய காஸ்ட் 10 கோடி அப்படின்னு மதிப்பிட்டாங்கன்னா அந்த 10 கோடியில் 7 கோடி வரைக்கும் மானியமாக மத்திய அரசிட்டிருந்து வாங்க முடியும். அடுத்தது 1 கோடி மாநில அரசு தரும், மீதி 2 கோடி அந்த எஸ்பிவியோட கான்ட்ரிபியூஷன். இதுதான் அந்த சிம்பிளான அந்த திட்டத்தோட விளக்கம். கைட்லைன்ஸுன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம், இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ் குறு சிறு நிறுவனங்களுடைய சஸ்டைனபிலிட்டி, அவங்களுடைய காம்படிட்டிவ்னஸ், அவங்களுடைய தொழில் திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ளஸ் R&D ஆஸ் வெல் அஸ் டெஸ்டிங் லேப், இதுபோல் நிறைய
கூறுகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். அது இல்லாமல் சார் சொன்னபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, இப்போ டான்சிட்கோ உருவாக்குற தொழிற்பேட்டைகளுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு உண்டான செலவினம் இருக்குல்ல, அதில் மத்திய அரசுடைய மானியமும் வாங்கி நாங்கள் அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை டெவலப் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி மானியம் கிடச்சி ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணோம்னா அதனுடைய காஸ்ட், செல்லிங் காஸ்ட் குறையும், எம்எஸ்எம்இ வில் கெட் டெவலப். இந்த காமன் ஃபெசிலிட்டி சென்டர் சிஎஃப்சி ஆஸ் வெல் அஸ் ஐடி, காமன் ஃபெசிலிட்டி சென்டர் தான் மேக்ஸிமம் எம்எஸ்எம்இஸ்க்கு பெனிஃபிட் ஆகுது. ஐடி ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா மானியம் பெற்று அமைக்கப்படுகிற தொழிற்பேட்டைகளில் குறைந்த விலையில் எம்எஸ்எம்இஸுக்கு நாங்கள் பிளாட்ஸ், டெவலப்டு பிளாட்ஸை கொடுக்க முடியுது. சிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா காமன் ஃபெசிலிட்டி சென்டர்ஸ், த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் 5 crore to 10 crore இருக்கிற நடந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபெசிலிட்டி சென்டர், புது வசதி மையம், இதை அமைக்கிறதுக்கு கிளஸ்டரை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போது என்ஜினியரிங் கிளஸ்டர் நம்ம வச்சுருக்கோம். அம்பத்தூர், கிண்டி இந்த ரீஜனில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபெசிலிட்டி சென்டருக்காக ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணும். அதுபோல் ரீஜன் வைஸ் பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் குரூப்டு டுகெதர் இன் எ லொக்காலிட்டி. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்பிவி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்பிவி. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்பிவி ஆஸ் பர் கைட்லைன்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா செக்ஷன் 8 கம்பெனியாக இப்போ ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது டயக்னாஸ்டிக் ஸ்டடி ரிப்போர்ட், அதாவது அந்த காமன் ஃபெசிலிட்டிக்கு சென்டருக்கு தேவையான மெஷினரிஸ் என்னென்ன, அந்த மெஷினரிஸ் போட்டோம்னா அவங்களுக்கு ஃபீசிபிலிட்டி இருக்குமா, ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட், ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்டடி அபவுட் த கிளஸ்டர். அந்த ரீஜனில் எத்தனை பேருக்கு அது பெனிஃபிட் ஆகும். மினிமம் 20 மெம்பர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. எனி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கேன் ஜாயின் அஸ் எ எஸ்பிவி. அந்த கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் they have to register their SPV in the name of any name they can specify. Section 8 company register பண்ணணும். டயக்னாஸ்டிக் ஸ்டடி ரிப்போர்ட் இயர்லியர் பண்ணாங்க, இப்போவும் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் த டயக்னாஸ்டிக் ஸ்டடி ரிப்போர்ட் டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வி கேன் அரைவ். அடுத்தது இந்த ஸ்டடி ரிப்போர்ட் பேஸ் பண்ணி ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இயர்லியர் கைட்லைன்ஸ் படி சிட்கோ வில் ஃபார்வர்ட் த டிபிஆர். பட் ப்ரெசன்ட் கைட்லைன் லாஸ்ட் இயர் மே மந்த்து ஒரு கைட்லைனை ரிவைஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் தட் கைட்லைன்ஸ் த டிபிஆர் ஷுட் பி சப்மிட்டட் டு எம்எஸ்எம்இ டிஎஃப்ஓ சென்னை சாரோட ஆஃபீஸு. தே வில் ஸ்க்ரூட்டினி த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்ட் தே வில் கால் த மெம்பர்ஸ் ஃபார் தி வெரிஃபிகேஷன். ஆஃப்டர் தட் த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வில் பி பிளேஸ்ட் பிஃபோர் தி ஸ்டேட் லெவல் ஸ்டீரிங் கமிட்டி. State level steering committee is constituted with the head of Secretary MSME, and member convener is the Director MSME DFO, and our Commissioner Industries and Commerce, Managing Director TANSITCO, as well as a representative from the Finance Department. So some other members also added. TANSTIA President is also one of the members for that committee. After state level steering committee, the proposal will be recommended to state government. The state government with the due recommendation will forward the proposal to Government of India. Government of India, ஏற்கனவே இருந்த கைட்லைன் படி பார்த்தீங்கன்னா டிஇஏசின்னு போட்டிருப்பாங்க, டெக்னோ எக்கனாமிக் அப்ரைசல் கமிட்டி. இந்த டெக்னோ எக்கனாமிக் அப்ரைசல் கமிட்டி இப்போ இல்லை. இந்த கைட்லைனில் சிம்பிளிஃபை பண்ணணுன்றதுக்காக இந்த ஸ்டேட் லெவல் ஸ்டீரிங் கமிட்டியில் அப்ரூவ் பண்ணுற ப்ராஜெக்டை right away they will take it to their national project approval committee. ஏற்கனவே நேஷனல் லெவல் ஸ்டீரிங் கமிட்டின்னு இருந்தது. இட் இஸ் ரீநேம்ட் as நேஷனல் ப்ராஜெக்ட் சாங்ஷனிங் கமிட்டி, அப்ரூவல் கமிட்டி. ஸோ திஸ் கமிட்டி இஸ் ஹெடட் பை தி செக்ரட்டரி MSME, மினிஸ்ட்ரி ஆஃப் MSME, அண்ட் தென் அதர் டிக்னிட்டரிஸ் சிட்பி இருப்பாங்க. The project will be placed before the national level committee. So national level committee, once it is get approved, means they will issue final approval order. So this is a system of procedures followed for the approving the project. So kind of projects, any kind of projects, any type of activity நீங்கள் செஞ்சாலும் the cluster of peoples ஒரு cluster form பண்ணி cluster approachல கொண்டு வர projects we are getting the approval from the Government of India. For that grant we are getting. The grant எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா only to set up
Plant and machinery, not for any other thing. Land, building, SPV கொண்டு வரணும், that is their part, அவங்களுடைய contributionல. Other than that, plant and machinery full-ஆவே we can get through a grant. This is the main features of this MSc CDP program. சார் சொன்னபடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது இந்தியாவிலேயே, முதல் மாநிலமாக திகழுது இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல. 28 சிஎஃப்சி ப்ராஜெக்ட்ஸ் வி கம்ப்ளீட்டட், முடிச்சாச்சு. 15 சிஎஃப்சி ப்ராஜெக்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் 9 ப்ராஜெக்ட் நம்ம ரெக்கமெண்டேஷனுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் கிட்டத்தட்ட 34 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கோம். 12 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம மறுபடியும் ஆன்கோயிங்கில் இருக்குது. சம் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ ஆன்கோயிங். அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நெக்ஸ்ட். அது ரீஜன் வைஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் கிளஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, விருதுநகர், சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தென்காசி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, எல்லா மாவட்டத்தையும் ஆல்மோஸ்ட் ஆல் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் கவர்டு வித் சிஎஃப்சி. நெக்ஸ்ட். கன்னியாகுமரியில் கூட இப்போ ஃபுட் கிளஸ்டர் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் லாஸ்ட் மீட்டிங்கில். நெக்ஸ்ட். சார் சொன்னபடி இயர்லியர் பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஃப்டி மேட்ச் கிளஸ்டராக வந்திருக்கோம். சேஃப்டி மேட்சஸ் தான் வந்துச்சு. அந்த குடியாத்தம், சேலம், விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், கழுகுமலை, இந்த இடத்துலலாம் வந்து இனிஷியலாக சேஃப்டி மேட்ச் கிளஸ்டர்ஸ் நிறையா வந்துச்சு. இதை பார்த்து நிறைய பேர் அதுக்கப்புறமா கிளஸ்டர் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. செராமிக் கிளஸ்டர் அண்டு சிங்கமுனேரியில் வந்து காயர் கிளஸ்டர். ரைஸ் மில் சார் சொன்னபடி ரைஸ் மில் கீழப்பாவூரில் ஒன்று போட்டிருக்காங்க. ஆலங்குளம், ஆட்டோ காம்பவுண்ட் கிளஸ்டர் ஓசூர், பிரிண்டிங் கிளஸ்டர். இதனுடைய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதெல்லாமே பிளான்ட் அண்ட் மெஷினரி. மெஷினரிஸ் வந்து நம்ம கிராண்ட்லேயே வாங்கி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு we can utilize the machinery for the all the members. 20 மெம்பர் இருக்காங்க, 30 மெம்பர் இருக்காங்கன்னா they can utilize the machinery. இதில் என்ன காமன் கான்செப்ட் என்னென்னா, this should be a processing center, இது not a production center. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி கிளஸ்டர் திருச்சி முடிச்சிருக்கோம். மதுரையில் ஒரு கோல்டு ஜுவல்லரி கிளஸ்டர் முடிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பில்டிங்கு, லேண்டு வந்து எஸ்பிவியோட கான்ட்ரிபியூஷன், அவங்க ஓனாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் 15 years லேண்ட் அண்ட் பில்டிங்கை வந்து லீஸுக்கு எடுத்து. கிளஸ்டர் கன்னியாகுமரி வி டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட் த்ரூ எம்சிடிபி மைக்ரோ கிளஸ்டரில் எடுத்துட்டோம். பிரிண்டிங் கிளஸ்டர் விழுப்புரம். நெக்ஸ்ட். காயர் கிளஸ்டர் பொள்ளாச்சி இஸ் ஆல்சோ ரெக்கமெண்டட் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ப்ரிசிஷன் டூலிங் கிளஸ்டர் பெரம்பலூர். நெக்ஸ்ட். வார்ப்பிங் சைசிங் கிளஸ்டர், வீவிங் கிளஸ்டர் ஈரோடு. நெக்ஸ்ட். ஸ்வெட்டர் கிளஸ்டர் குன்னூர், உமன் ஸ்வெட்டர் கிளஸ்டர். பேபி ஸ்வெட்டர்ஸ் செய்கிறவங்க கையால் செஞ்சிட்டு இருந்தாங்க. நவ் வி ஹேவ் கிவன் அ மெஷின். லூம் கிளஸ்டர் பல்லடம். பிரிண்டிங் கிளஸ்டர் சேலம். நெக்ஸ்ட். கோல்டு ஜுவல்லரி கிளஸ்டர் திருநெல்வேலி. சென்னையிலையும் கோல்டு ஜுவல்லரி கிளஸ்டர் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். திஸ் இஸ் அபவுட் மைக்ரோ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சார் வந்து இதை பற்றி முன்னாடி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து இப்போ நடப்பு நிதியாண்டில் 50 கோடி நிதி ஒதுக்கி 20 ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கோம். அடுத்த ஆண்டு இதை விட அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் வருன்றதுனால அதிக நிதி கோருறதுக்கு நம்ம செக்ரட்டரி எம்எஸ்எம்இ சார் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட். These are all the statistics. Next. அதனுடைய ஃபோட்டோஸ். திருப்பூர் கார்கேட்டட் கிளஸ்டர், இது சிங்கிள் மிஷின்னு சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. கார்கேட்டட் பாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 2.5 crore ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கிராண்டோட இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சில்வர் ஆங்க்லெட் கிளஸ்டர் சேலம். பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் கிளஸ்டர் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட். அது பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் கிளஸ்டரோட வீடியோ ஒன்று. Sorry. Next. So with this, I complete this MSc CDP and its guidelines. Any doubts in this regard, we can contact Deputy Director as well as STICO. STICO is the implementing agency for this MSc CDP. Thank you. Thank you for detailed report, sir. I request Mr. Uma Shankar to take over further. So good evening to one and all. So cluster guidelines பற்றி சொன்னாங்க.
மைக்ரோ கிளஸ்டர் சொன்னாங்க. ஸோ எம்எஸ்சி சிடிபிசி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபோக்கஸ் ஃபார் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அப் டு 30 crores அண்ட் எம்சிடிபி ஃபோக்கஸ் ஃபார் ரியலி மைக்ரோ யூனிட்ஸ். அதில் மினிமம் 20 யூனிட்ஸ் சேர்ந்து கிளஸ்டர் அமைக்க வரலாம். இது சின்ன சின்ன கிளஸ்டர்ஸுக்கு கொடுக்குறோம். லைக் ஈரோடில் வந்து டர்மரிக்கு பவுடர் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். அண்டு சின்ன சின்ன கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு வி ஆர் ஃபோக்கஸிங் இன் தட் கிளஸ்டர். அதே மாதிரி ஒரு கிரே துணி பண்ணுறதுக்கு விருதுநகரில் வி ஹவ் அப்ரூவ்ட். அது மாதிரி வெரி ஸ்மால் மைக்ரோ கிளஸ்டர் வி ஆர் ஃபோக்கஸிங். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீமை அப்ரிட்ஜ் பண்ணிவிட்டு இங்கே என்ன மாதிரி கொடுக்கலாம் சின்ன சின்ன ஆளுங்களுக்குன்னு நெக்ஸ்ட் லெவலில் போய் தே ஆர் ரியலி ஹெல்பிங் இட். இது வந்து இட் இஸ் நாட் அ வெரி கம்பர்சம் ப்ரொசீஜர் மைக்ரோ கிளஸ்டர். ஸோ இது வெரி ஈஸி. இட் இஸ் அ ஓப்பன் புக் அண்ட் ப்ராஜெக்ட் சாங்ஷனிங் கமிட்டின்னு இருக்குது. அது செக்ரட்டரி, எம்எஸ்எம்இ அண்ட் எங்கள் எம்டி அண்ட் ஐசிடிஐசி அண்ட் ஃபைனான்ஸ் தான் தே டிசைட் த திங். ஆனால் மினிமம் 20 யூனிட்ஸ் மைக்ரோ யூனிட்ஸ் வேணும் அண்ட் வெரி ஸ்மால் திங் வி கேன் ஃபோக்கஸ். அதே மாதிரி இந்த கிளஸ்டர் வந்து we were talking about so many guidelines and other thing. First and foremost thing என்ன மாதிரி வேணும், because we were talking about technology upgradation and so many things. இப்போ நீங்கள் கன்வென்ஷனலாக ஒரே ப்ராடக்டை பண்ணியிருந்தேன்னா in a few years to come now you will be out of the thing. ஸோ அதனால் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதெல்லாம் யோசித்து they have given a very good concept about the scheme. ஸோ இதை வந்து டெஃபினட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணலாம். பட் இட் இஸ் அ காமன் ஃபெசிலிட்டி சென்டர். இட் இஸ் அ காமன் அப்ரோச். ஸோ மினிமம் 20-30 பேர் 100 பேரும் சேர்ந்து கூட பண்ணலாம். பட் இதில் என்ன பெரிய எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நிறைய உள்ளுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அதே மாதிரி நீங்கள் டெக்னாலஜி நீங்கள் சூஸ் பண்ணும்போது இன்றைக்கி சூஸ் பண்ணுறீங்க, பை த டைம் வென் யூ இம்ப்ளிமெண்ட் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். ஸோ தேர் வில் பி சம் மைனர் சேஞ்சஸ் இன் த டெக்னாலஜி. ஸோ எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அ ப்ராஜெக்ட். ஸோ யூ ஹாவ் டு கோ அண்ட் see what is the best machineries available through technology center or participating in the exhibition. Go out abroad and find out the best technology that is coming into the system. அதெல்லாம் வச்சுட்டு இது பண்ணணும். And when cluster formation பண்ணும்போது each and every cluster segment-ஆ you have to analyze meticulously என்ன மாதிரி நம்ம போகலாம். இதே கன்வென்ஷனலாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அரவுண்ட் கிருஷ்ணகிரி, சிவகாசி எல்லாம். அவங்க வந்து 100 பேராக சேர்ந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி இப்போது ஒரு மல்டி கலர் பிரிண்டிங் மிஷின்னா 8 கோடி 9 கோடி ஆகும். அது இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்னால வாங்க முடியாது. ஸோ தே ஃபார்ம் எ கிளஸ்டர், தே காட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிராண்ட். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் தே ஆர் கம்பீட்டிங் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து எல்லாம் பண்ணுறாங்க. லைக் பிளாஸ்டிக் கிளஸ்டர் இங்கே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளஸ்டர் வி ஹவ் சீன் இன் ஸ்ரீபெரும்பத்தூர். அவங்க பார்த்துச்சுன்னா தே வேர் ஆல் வெரி ஸ்மால் யூனிட்ஸ். அவங்க வந்து தே ஃபார்ம்ட் அ கிளஸ்டர். இப்போது தேர் டர்ன் ஓவர் இஸ் gone multifold and they could compete in the international market and exporting lot of woven sacks to places like Bangladesh, Sri Lanka and Middle East countries. So with small this thing, thank you very much. Thank you, sir. Now I request our Vice President Anandare to honor our MSME Deputy Director. I request our Joint Secretary Ravindra sir to honor Mr. Srinivasan, Manager of STICO. I request Joint Secretary Kadiresan to honor Mr. Umashankar, DGM. Thank you, sir. Thank you very much.
Mr. Bhaskar, please come to the stage. Mr. Bhaskar. Mr. Bhaskar. முடிச்சால அனைவருக்கும் வணக்கம். அடுத்த செஷன் பார்த்தோன்னாக்கா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 2 செஷன் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத செஷன். என்னுடைய நண்பர்கள் 2 பேரை கூப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கூப்பிட்றது வந்து டாக்டர் எம் சத்யகுமார். அவரோட டிகிரி பார்த்தோன்னா பெருசாக போட்டுக்கோம். எல்எல்எம், ஏசிஏ, ஏசிஎம்ஏ, ஏசிஏ, சிஜிஎம்ஏ USA, and then MA Economist, and then PhD. Is an advocate in Supreme Court, High Court and Tribunal, a well-known economist and also well-known advocate. Mr. Satyakumar, please come on stage. அவர் பேச போகிற டாபிக் போனால் டிலேடு பேமெண்ட் 2023 ஆக்ட். இது வரைக்கும் டிலேடு பேமெண்ட் ஆக்ட் பார்த்தா பெரிய கம்பெனி இருந்தது. கம்மிங் April 1st onwards is going to implemented for SME also. Welcome, Satyakumar, you take a stage. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான I call Mr. Vasudevan, Vice President. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கங்கள். It's a great pleasure to address that Tamil Nadu Small and Tiny Industries Association in STICON 2023. இப்போ பார்த்தீங்கன்னா குறு சிறு தொழில், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இதோட மினிஸ்ட்ரி வந்து 2002-2001 அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்குன்னு செப்பரேட் மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாங்க. இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 93% வேலை வாய்ப்பை உருவாக்குறோம். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் தான் இருந்தது. பெரும்பாலும் அந்த வணிகம் வந்து கேஷ்லேயும் அன்ஆர்கனைஸ் செக்டராக தான் இருந்துட்டு இருந்தது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் தான் இருந்தது. பெரும்பாலும் அந்த வணிகம் வந்து கேஷ்லேயும் அன்ஆர்கனைஸ் செக்டராக தான் இருந்துட்டு இருந்தது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இப்போ ரீசெண்டாக எல்எல்பியா இருக்கலாம், இல்லை பிரைவேட் கம்பெனியாக இருக்கலாம், ஜிஎஸ்டி வந்து ஜென்ரலாக பப்ளிக் கம்பெனி எம்எஸ்எம்இயாக இருக்காது ஜென்ரலாக. ஆனால் டர்ன் ஓவர் பேசிஸில் இருக்க சான்சஸ் ஆர் தேர், ஈவன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. இந்த என்டிட்டி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆகப்பட்டது டெஃபினிஷனை வந்து இப்போ ரீசெண்டாக மாற்றினாங்க. ஆனால் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸோடைய ப்ராப்ளம் என்ன, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு லோன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை வந்து எக்ஸ்டெண்டடாக கொடுக்கறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் சமாதான் போர்ட்டல் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு பேமெண்ட் கவர்மெண்ட் கிட்டேருந்து ப்ரைவேட் செக்டர்லேருந்து வரலன்னா நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணால் சமாதான் போர்ட்டல் வழியாக நீங்கள் வாங்கிக்கலான்னு கொண்டு வந்தாங்க 2018. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது எம்எஸ்எம்இ செக்டார் பொறுத்த வரைக்கும். என்னன்னா, நீங்க மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸா இருந்தீங்கன்னா, நீங்க இன்னொரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ இல்லை பெரிய நிறுவனத்துக்கு வியாபாரம் பண்ணீங்கன்னா, அவங்க மர்சியில் நீங்க இருக்கிறதுனால உங்களோட பேமெண்ட் ஆகப்பட்டதை டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 45 நாளுங்கிறத வந்து 90 நாள் ஆகும், 90 நாளுங்கிற இதை வந்து 180 நாள் ஆகும், அப்புறம் 360 நாள் ஆகும். மாற்றி 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 கவர்மெண்ட் வந்து, அதாவது பேமெண்ட்டு ஈவன் கவர்மெண்ட் கிட்ட வர வேண்டிய பேமெண்ட்டே வராமல் இருந்துட்டு இருந்தது.
இது பார்த்தீங்கன்னா குறு சிறு தொழிலுக்கு எந்த மாதிரியான இம்பாக்ட், அதாவது உங்களை மாதிரி என்டர்பிரைசஸ்க்கு என்ன மாதிரி, டைனி இண்டஸ்ட்ரீஸ், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் ஆச்சுன்னா, நீங்கள் சேவையோ இல்லை ஒரு பொருளையோ நீங்கள் விற்றீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க. உங்கள் பொருளுக்கோ சேவைக்கோ தேவையான ஜிஎஸ்டியை வந்து சார்ஜ் பண்ணி தான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க. ரைஸ் பண்ண உடனே நீங்கள் அந்த ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு கட்டணும், உங்களுக்கு பேமெண்ட் வந்ததோ இல்லையோ. நீங்கள் வணிகம் பண்ணாலே ஜிஎஸ்டி கட்டணும். பெரும்பாலான மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஜிஎஸ்டி கட்டுறதுக்காக லோன் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஜிஎஸ்டி கட்டுறதுக்காக லோன் வாங்க ஆரம்பிச்சாங்க. மார்ஜினே 2% தான். உங்கள் ப்ராடக்டோட மார்ஜினே 2%ஓ 3% தான் இருக்கும். ஆனால் ஜிஎஸ்டி ரேட் வந்து 18%. நீங்கள் 2% பண்ணுறதுக்காக 18% கட்டி லோனை டிஃபால்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிஆர்டி போய் டெட் ரிகவரி ட்ரைபுனல் போய் அவன் 13(1) நோட்டீஸ், டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் நோட்டீஸ் கொடுத்து, பொசிஷன் நோட்டீஸ் கொடுத்தவொடனே உங்கள் ஆடிட்டர் கரெக்டாக உங்களை கைட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, சேல் நோட்டீஸும் வந்துடும். சேல் நோட்டீஸ் வந்தோடனே லாயர் கிட்ட போவீங்க, எங்கள் ஸ்டே வாங்கி கொடுங்க அப்படின்னு. எப்போ போவீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போவீங்க, சேல் நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம். இந்த மாதிரி குறு சிறு தொழிலை சிஸ்டமேட்டிக்காக இருக்கிற லா வச்சு நிறைய பேர் அழிச்சிருக்காங்க. ஒன்று ஃபண்டு வாங்குவோம், அதை வந்து கொடுக்க முடியாத கெப்பாசிட்டிக்கு போயிடும் பிகாஸ் ஜிஎஸ்டினால. ரெண்டாவது கவர்மெண்ட்டோட இன்எஃபிஷியன்சி. யார்கிட்ட பேமெண்ட் வராது நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பொருளை விற்றீங்க, ஒரு சேவை கொடுத்தீங்க, ஒரு கான்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட் வராது. ரெண்டாவது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, சி அட் த எண்ட் ஆஃப் த டே லீடர் வேற, பியூரோக்ரஸி வேற. ஐ எம் டாக்கிங் அபவுட் த பியூரோக்ரஸி. டாக்குமெண்டேஷனுங்கிற பேரில், அப்ரூவலுங்கிற பேரில் உங்கள் பேமெண்ட்டே வராமல் போயிடும் பாதி நேரம். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இன்கேஸ் பஞ்சாயத்து ராஜோட நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ். இந்த 3 தான் ஹையஸ்ட் டிலேவே. ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பிரைவேட் செக்டர் ஒழுங்காக பே பண்ணணும்னு. ஒழுங்காக பே பண்ணணும். இது எப்படின்னா, வாத்தியார் வந்து நீங்கள் ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக இருக்கிறதுனா என்னன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒழுங்கு நம்ம பண்ணணும். எம்எஸ்எம்இ ஆக்டை பற்றி அதில் நீங்கள் கவராக இருந்தீங்கன்னா, மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைஸாவோ, ஸ்மால் என்டர்பிரைஸாவோ, மீடியம் என்டர்பிரைஸாவோ இருந்தீங்கன்னா, அடுத்த கேள்வி கேட்பீங்க, டைனி இண்டஸ்ட்ரி அதில் வருமானா? மைக்ரோக்குள்ளேயே அது வந்துடும், டைனி இண்டஸ்ட்ரியும் வந்துடும். அப்படின்னும் பொழுது அந்த எம்எஸ்எம்இ ஆக்ட்ல நீங்கள் கவராகி இருந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கீங்க, இல்லை இன்னொரு எம்எஸ்எம்இக்கே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி உங்களுக்கு பேமெண்ட்டை 45 நாளில் தரணும். இது சார் ஆல்ரெடி எம்எஸ்எம்இ ஆக்டில் இருக்கே சார் 2006. இது வரைக்கும் 45 நாளில் தரேன்னு சொல்லி ஆடிட்டர் கூட கையெழுத்து போட்டிருக்காரு சார் ஆடிட் ரிப்போர்ட்டில். ஏன்னா எம்எஸ்எம்இ 45 நாளில் தரலன்னா அதோட அப்சர்வேஷனை ஆடிட்டர் போடணும் கையெழுத்து. எல்லா ஆடிட்டரும் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலான ஆடிட்டர் எம்எஸ்எம்இ ஆக்ட் படி இது இருக்குன்னு போட்டிருப்பாங்க பேமெண்ட்டு செக் பண்ணாமல். ஆனால் இப்போ இந்த யூனியன் பட்ஜெட் 2023 எம்எஸ்எம்இ ஆக்ட் அதுபடி 45 நாளில் கொடுக்க வேண்டியது எப்படி என்ஷோர் பண்ணுறாங்கன்னா, அதோட லிங்க் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வச்சுருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல எப்படி வச்சிருக்காங்கன்னா, 43B அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 43B அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. நீங்க எம்எஸ்எம்இக்கு நீங்க வாங்கின பொருளுக்கும் சேவைக்கும் பேமெண்ட் பண்ணாதான் இன்கம் டேக்ஸ்ல இன்கம்ல இருந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அது டிஸ்அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆடிட்டர் என்ன பண்றாங்க, அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஆடிட் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்ல போயிட்டு எம்எஸ்எம்இ ஆக்ட் படி கரெக்டா பேமெண்ட் வந்திருக்கா அப்படின்னு கையெழுத்து இனிமே போட முடியாது பேமெண்ட் பண்ணாம. ஏன்னா உங்களோட டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ட்ரூ அண்ட் கரெக்ட். அந்த ட்ரூ அண்ட் கரெக்ட் ரிப்போர்ட்ல 45 நாள்ல பேமெண்ட் பண்ணாதான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அந்த கம்பெனிக்கு அலோ பண்ணுவாங்க, டாக்ஸ் குறையும். இல்லைன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சரை இன்கமா ட்ரீட் பண்ணிடுவாங்க. இது ஒரு பெரிய சேஞ்ச் யூனியன் பட்ஜெட் 2023. இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, எம்எஸ்எம்இ ஆக்டிவிசம். நீங்க உங்க இன்வாய்ஸ் அனுப்பும் போதே இந்த அமெண்ட்மெண்ட்டையும் பின் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. இதுல என்ன 2 விதமான பீப்புள் இருக்காங்க. லா தெரிஞ்சே பைபாஸ் பண்ற ஒரு டீம் இருக்கு, இன்னொன்று வந்து லா தெரியாம மிஸ் பண்ற டீம் இருக்கு. யாரெல்லாம் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. யாரெல்லாம் கொடுக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஆனால் அதை அட்டாச் பண்ணி அனுப்புறதுனால அந்த இன்வாய்ஸோட அந்த காப்பி அந்த இன்வாய்ஸ்ல நீங்கள்
பேமெண்ட் பண்ணணும், 45 நாளில் பேமெண்ட் பண்ணணும் போட்டிங்கன்னா அந்த ஆடிட்டர் அந்த இன்வாய்ஸை வவுச் பண்ணுவார், அந்த வவுச்சிங் பண்ணுவார். அப்போ அதை பார்ப்பாரு. அவரே மறந்துருந்தாலும் அந்த ரிமைண்டரை நீங்கள் பண்ணணும். இது ஒரு பெரிய சேஞ்ச். ஆனால் கவர்மெண்ட்டு இதை கொண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட 1947 2022 23 இத்தனை வருடங்கள் இதுக்கான ஐடியா வரல. இல்லை, ஆக்சுவலாக செய்யலை. இது ஒரு பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் கிடையாது. இதை பற்றி நான் குஜராத்தில் வந்து கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் 2018 பேசும்பொழுதே இந்த ஐடியாவை டாஸ் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு நான் அமைச்சிருக்கேன். அந்த வீடியோ இருக்குது. லக்ஷ்மி விலாஸ் பேலஸில் சிஏஏல பேசியிருக்கேன், பரோடாவில், குஜராத்தில் பேசியிருந்தேன். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்திருந்தாங்க. அதில் எம்எஸ்எம்இ கிரேட்டஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 45 நாளில் பேமெண்ட் பண்ணுறது. ஒன்ஸ் நீங்கள் 45 நாள் சர்க்கிளில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஜிஎஸ்டியும் ஸ்ட்ரீம்லைன் ஆகிடும். இப்போ புதுசாக நீங்கள் எம்எஸ்எம்இ வரீங்க தொழிலுக்குன்னா 45 நாள் உங்களுக்கு பேமெண்ட் வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜிஎஸ்டி ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சுன்னா அந்த 18% நீங்கள் கட்ட வேணாம் இல்லை, அந்த 18% உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் ஆகுமா ஆகாதா? மீனிங் அது வராத பட்சத்தில் நீங்கள் கட்டுறீங்க, அதில் 18% உங்கள் கை விட்டு போகுது. 100 ரூபாய்க்கு பொருள் விற்கிறீங்கன்னா 18 ரூபாய் கட்டுறீங்க கவர்மெண்ட்டுக்கு. இப்போ ஒரு சமயம் பேமெண்ட் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்போ அந்த 18% நீங்கள் கட்ட வேணாம். அந்த 18% உங்கள் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் ஆகும். உங்கள் லோன் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அது பயன்படும். இது வந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச், ஆனால் பிக் இம்பேக்ட். இதை பற்றி விழிப்புணர்வு இந்த கருத்தரங்கத்தில் கொடுத்துக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்கனைசேஷன், உங்களுக்கு தெரிஞ்ச மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு இதை தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயம். இது வந்திருக்குன்னு கூட நிறைய எம்எஸ்எம்இக்கு தெரியாது. திருப்பி போய் என்ன கேட்பீங்க, ஒரு பெரிய கம்பெனி கிட்ட பேமெண்ட் கொடுங்கன்னு கேட்பீங்க. இன்னைக்கு பேமெண்ட் கொடுத்தாதான் அது எக்ஸ்பெண்டிச்சரை அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அது வந்து 30% டேக்ஸ் ஆகும், இல்லை 22% டேக்ஸ் ஆகும், இல்லை 15% புது மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக தான் டேக்ஸ் ஆகும். அதனால் இந்த பேமெண்ட்டை வாங்கக்கூடிய பார்கெனிங் பவர் 1 ஏப்ரல் 2023 உங்களுக்கு ஏறுது. இந்த கருத்தரங்கத்தில் இதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதை தவிர பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸில் கொண்டு வரணும். இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்ததுனால மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கிட்டத்தட்ட 4 கோடி மைக்ரோ மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வரும்னு ஒரு சர்வே சொல்லுது. உள்ள ரெஜிஸ்ட்ரேஷனில் வர தயாராக இருக்கும். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷனில் வர்றதுனால எனக்கு ஒரு பயன் இருக்கணுமா வேணாமா? கவர்மெண்ட்டு நான் டேக்ஸ் கட்ட ஆரம்பிக்கிறேன், கவர்மெண்ட்டு ப்ராப்பராக வந்து டிஜிட்டல் பேமெண்ட் வாங்குறேன் நான் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து ஆர்டிஜிஎஸோ நெஃப்ட் பேமெண்ட்டோ வாங்குறோன்னு வச்சுப்போம். அப்போ கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு பயன் கொடுக்கணுமா வேணாமா? அது என்ன பயன்னா கிரெடிட் ஆக்சஸ். இன்னைக்கு 94% எம்எஸ்எம்இக்கு கிரெடிட் ஆக்சஸே கிடையாது. நீங்கள் போய் டேக்ஸ் ரேட், இன்கம் டேக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ கம்பெனி ஃபார்மில் இருந்தால் 22%, எம்எஸ்எம்இ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்ததுன்னா டேக்ஸ் ரேட் அதிகம், எம்எஸ்எம்இ எல்எல்பியாக இருந்தால் டேக்ஸ் ரேட் அதிகம், எம்எஸ்எம்இ ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் இருந்து இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் ரேட் அப்ளை ஆகும். அப்போ எது பெனிஃபிட்ன்றதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கம்பெனி ஃபார்மில் இருக்கிறது பெட்டர். அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஏன்னா உங்கள் கம்ப்ளைன்ஸ்லேயும் அது வரும், கம்ப்ளைன்ஸ் காஸ்ட் இருக்குது, ஆடிட்டருக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. பட் நீங்கள் வந்து உங்கள் லயபிலிட்டியை குறைச்சிக்கலாம். லோன் வாங்கி கட்ட முடியலன்னா பர்சனல் லயபிலிட்டியில் வராது. மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வயலேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் வயலேஷன் இருந்தாலும் அது கம்பெனி பேரில் தான் வரும். அது வந்து லீகலாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் டேக்ஸ் ரேட்டும் கம்மி, 22%. டேக்ஸ் ஆடிட்டில் அங்கே அப்ளிகபிள் ஆகிறதுனால இங்கே ஆடிட் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு அது ஹைலைட் ஆகும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ப்ரொப்ரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், எல்எல்பியில் இருந்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக உங்கள் ஆர்கனைசேஷனை மாற்றிக்கிறது பெட்டர். ஸோ தட் உங்களோட எல்லா பெனிஃபிட்டும் கம்ப்ளைன்ஸும் நீங்கள் வச்சுருக்கிறதுனால லோன் நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் கம்பெனியாக இருந்தால் உங்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கும். அந்த லோன் கிடைக்கிற லோனும் உங்களுக்கு பர்சனல் லைபிலிட்டி ஆகாது. இது வந்து வளரத்துக்கான வாய்ப்புகள். ஸோ தொடங்கும் பொழுதே கம்பெனியாக கூட நீங்கள் தொடங்கலாம். கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எம்எஸ்எம்இக்கு எடுக்கிறாங்க. பல ஸ்கீம்ஸ் இருக்குது. மொத்தம் 5 ஸ்டேட் தான் எம்எஸ்எம்இக்கு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு, மகாராஷ்டிரா, அப்புறம் குஜராத்து, மத்திய பிரதேஷ், இன்னொரு ஸ்டேட்டு கர்நாடகா. மொத்தம் 5 ஸ்டேட் வச்சுருக்காங்க.
5 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் எம்எஸ்எம்இக்கு ஸ்கீம் கொண்டு வராங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எம்எஸ்எம்இ ஸ்கீம் கொண்டு வராங்க. அந்த எல்லா ஸ்கீமும் எங்கேயுமே ஒன்றா கிடைக்காது. அதை உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பிக் பண்ணி உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கான தொடர்ந்து செஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ சம்மரி ஆஃப் த செஷன், நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வியாபாரம் பண்ணி அவங்க பேமெண்ட்டை வந்து இன்றைக்கி 45 நாளில் கொடுக்கறது கட்டாயமாயிடுச்சு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பெரிய ரிலீஃப் எல்லாருக்குமே. இதனால் வந்து உங்கள் வணிகம் பல மடங்கு உயரும் அப்படிங்கிறத நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா அந்த 45 நாளில் பேமெண்ட் வந்ததா சரித்திரமே இல்லை. 90 days, 180 days, 100 days, 300 daysக்கு அப்புறம் தான் பேமெண்ட் வரும். நம்ம வேறு என்ன பண்ணுவோம்னா, வியாபாரமும் பண்ணிவிட்டு அந்த பெரிய நிறுவனத்துக்கிட்ட பேமெண்ட் கேட்டால் வியாபாரத்தை நிறுத்திடுவாங்களோன்னு பயந்து அந்த பயத்திலேயே பாதி நாள் வந்து நம்ம நஷ்டம் அடைஞ்சிருக்கோம். இந்த நாட்டில் பெரிய பிரச்சனை என்னன்னா, சர்வீஸ் கொடுத்ததுக்கப்புறம் பணம் கேட்கறத வந்து ஏதோ ஆக்வர்டாக வச்சிருக்கும். ஏன்னா அவன் மிரட்டுவான், நீ இல்லைனா என்ன 1008 பேர் இருக்காண்டா அப்படின்னு மிரட்டுவான். ஓப்பனாக இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த தொழில் பண்ணி வளர்க்குறது இருக்கே, அது வந்து ஒரு பெரிய கடினமான விஷயமா இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த ஸ்கீமில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்னும் போது ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷனும் வரும். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கன்சல்டிங் பண்ணுறீங்க, அதுவும் மைக்ரோ என்டர்பிரைசஸில் வரும். ஊபர் டிரைவராக இருக்கீங்க, ஊபர் டிரைவர் இன்னைக்கு ஊபருக்கு வந்து பெரிய சேலஞ்ச் என்ன, 3 வாரம் 4 வாரத்துக்கு அப்புறம் தராங்க. ஆக்சுவலாக அக்ரிகேட்டர்ஸ்க்கு பேமெண்ட்டுக்கு ஒரு பாலிசி கவர்மெண்ட் கொண்டு வரணும். அவங்களும் மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ் தான். ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு ஸ்மால் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரியில் சர்வீஸில் வச்சுருந்தீங்கன்னா ஊபர் டிரைவர்ஸ் எல்லாருமே ஒரு மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ் தான். ஏன்னா அவங்க எதுவுமே அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொண்டும் போகல, அவங்க அட்டாச்மெண்ட் வெஹிக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஊபர் அண்ட் ஓலாவோட. அவங்களோட பேமெண்ட் டைம் இஷ்யூவாக இருக்குது. பெரும்பாலான டைம் பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க ஊபருக்கு பே பண்ணிடாதீங்க சார், எனக்கு டேரெக்டாக கூகுள் பே பண்ணிவிடுவாங்க. சம்டைம்ஸ் கேன்சலே பண்ணிட்டு அந்த ட்ரிப்பை ப்ரைவேட்டாக எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து பேமெண்ட் இஷ்யூ வச்சு வணிகத்தில் விளையாடுறது அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கான முற்றுப்புள்ளியை கவர்மெண்ட் வைக்கணும். நானே இனிஷியலாக ப்ரொஃபஷனலாக இருக்கும் பொழுது சர்வீஸ் கொடுத்துட்டு பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். சர்வீஸ் கொடுத்துருவோம், 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் பேமெண்ட் வரும். அப்போ எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆஃபீஸை நடத்துவோம்? கேட்டால் அவங்கள மாதிரி நிறைய ப்ரொஃபஷன். இன்னைக்கு தேதியில் என்னோடய ஆஃபீஸில் நான் கிளியராக அட்வான்ஸ் மாடலில் தான் ஒர்க் பண்ணுறேன். நீ அட்வான்ஸை வெய்யே, நான் வந்து உனக்கு கன்சல்டிங் கொடுக்குறேன், இல்லைனா ஒரு வார்த்தை வராது. ஏன்னா அந்த வியாபாரம் பண்ணி 5 வருஷம் 4 வருஷம் ரொம்ப அந்த எனர்ஜி தான் போயிருக்கே தவிர நம்ம வருமானம். ஆனால் அட்வான்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வேலை பண்ணீங்கன்னா அதனால் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பணமும் கைக்கு வந்துருச்சு, உங்களோட கிளைண்ட்டும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு வார்த்தையும். இல்லைனா 24 உங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க, வேலையும் முடியும். ஏன்னா கையில் அந்த காசு இருக்கிறதுனால அதை போட்டு வேலையை முடிக்க முடியும். ப்ராப்பராக அந்த மெட்டீரியலோ டெக்னிக்கல் கண்டென்ட்டோ போட்டு ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும். இது என்னோட லேர்னிங். இது வந்ததுனால இனிமேல் எல்லாருக்கும் பயன் இருக்கும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். மிக்க நன்றி பாஸ்கர் அவர்களுக்கு, மிக்க நன்றி. பல தருணங்களில் நான் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் அட்ரஸ் பண்ணும் பொழுது, இன்னைக்கு கூட ஒரு ஹியரிங் இருக்குது எனக்கு, 3:30 மணி கிரிட்டிக்கல் ஹியரிங் இருக்குது. பட் பாஸ்கர் எனக்கு இன்விடேஷன் கொடுத்தோன்னே அதனால் தவிர்க்க முடியல. காரணம் என்னென்னா, அந்த ஹியரிங் கூட நாளைக்கு வச்சுக்க முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எம்எஸ்எம்இ, எனக்கு பிடிச்ச செக்டர் எம்எஸ்எம்இ. இந்த நாட்டில் எம்எஸ்எம்இ இல்லைன்னா வேலை வாய்ப்பு இல்லை. எல்லாருமே அம்பானியாக இருந்தாலும் சரி, அது எனி ஆண்டர்பிரனர் இன் திஸ் நேஷன், வெதர் இட் இஸ் அதானி ஆர் அம்பானி ஆர் கெவின் கேர் ஆர் நேச்சுரல்ஸ், எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் ஆஸ் அ மைக்ரோ ஆண்டர்பிரனர். அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ், அவங்களுடைய கஷ்டங்கள், ஒரு சில பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க, ஒரு சில பேர் கடினமான பாதையில் இருக்காங்க. கேஷ் ஃப்ளோ தான் டிட்டர்மின் ஆகுது. உங்கள் கேஷ் ஃப்ளோ, நீங்கள் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறீங்க எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ பணம் திரும்பி வருதுன்றது தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கா டெய்லி பேங்க்லன்றதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். எவ்வளோ வணிகம் பண்ணுறீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்க செகண்டரி. அந்த காலம் அது, பிஸ்னஸ் பண்ணிட்டே இருந்தால் பேமெண்ட் வரும், வராது, கேட்டால் தான் வரும். அதை கேட்கறதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன். அதை கண்டிப்பாக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன். டெஃபினட்டாக இந்த நாட்டுடைய வளர்ச்சியே முதுகெலும்பே மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தான். Thank you for this wonderful opportunity, and I'm always there for our association. Any issues, you can come always and meet me. 5 minutes.
Q&A செஷனுக்கு 5 minutes கொடுங்க சார். ஹேண்ட் மைக்கு கொஞ்சம் கொடுங்க. டாக்டர் சத்யகுமார், எக்கனாமிஸ்ட் அண்ட் அட்வொகேட்டு. ஆக்சுவலாக கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது ஒரு விதம். நம்ம கேள்வி கேட்காம அவே நமக்கு இருக்க இஷ்யூஸையும் சொல்லி பதிலையும் அவே சொல்லிட்டாரு. டிலைடு பேமெண்ட்டு இப்போ நம்ம எல்லாருமே வந்து அதில் இதை தாண்டி வராத எம்எஸ்எம்ஏ கிடையாது. டிலைடு பேமெண்ட்னால என்ன இஷ்யூ அப்படின்னாக்கா, இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஒரு செக்ஷன். பட் மேனுஃபேக்சரிங்கில் நமக்கு என்னென்னா, மெட்டீரியல் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிடுவோம், நம்ம லேபர் போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிவிடுவோம். மெட்டீரியல் போய் 45 நாள் 60 நாள் பேமெண்ட் வரலன்னும் போது, இப்போ ரா மெட்டீரியல் எடுத்ததுலேருந்து ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் பண்ணி டிஸ்பேச் பண்ணுறதுக்கு 30 நாள் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 90 நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேமெண்ட்டு அந்த மெட்டீரியல் இருக்கும். ப்ளஸ் கூட 18% ஜிஎஸ்டியும் போயிடும். ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும்போது ஒரு 30 டேஸ்க்கு 1% ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதே பார்த்தீங்கன்னாக்கா 4% 5% தான் வந்து கிடைக்கும். அப்படின்னா ஒரு 90 டேஸ் இல்லை 120 டேஸ் 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட் அதில் போச்சு. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிலேடு பேமெண்ட் வந்து ஏன் இந்த அளவுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இது இன்றைக்கி நேற்று இருக்க பிரச்சனை இல்லை. 93 ஃபஸ்ட்டு இந்த டிலேடு பேமெண்ட் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 1.5 டைம்ஸ் வந்து டிலே பேமெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அதில் அவ்வளோ எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி 2006 எம்எஸ்எம்இடி ஆக்ட் அப்படின்னு வந்துச்சு. அதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில், நம்ம டான்சியா கூட பார்த்தீங்கன்னாக்கா 4 வைஸ் பிரசிடென்ட் வந்து 4 ரீஜனில் ஃபெசிலிட்டேஷன் கவுன்சிலில் இருக்கிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிலேடு பேமெண்ட் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். அங்கே வந்து பண்ணாலும் கூட இப்போ சமீபத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது இப்போ இருக்க வைஸ் பிரசிடென்ட் எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் தெரியும். டிலே பண்ணி அந்த ரெஸ்பாண்டன்ட், அதாவது நமக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க அதை அட்டன் பண்ணாமல் டிலே பண்ணி கடைசியில் ஆர்டர் பாஸ் பண்ண உடனே அதை கொண்டு போய் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரிஞ்சன்ட் மெக்கானிசம், இன்னும் ஒரு கடுமையான சட்டங்கள் அதுக்கு வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ இந்த டிலேடு பேமெண்ட்டில் 3 விதம் சார் சொன்னால் டிலேட் பேமெண்ட். பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா டிலேயான பேமெண்ட் ஒன்று, அந்த பேமெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அது 2வது விதம். 3வது பார்த்தீங்கன்னாக்கா இது ஈஸியாக வாங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேமெண்ட்டை வாங்கணும், அது 3வது விதம். ஆக்சுவலாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் 3த்தையுமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இடி ஆக்ட் படி இந்த ஃபெசிலிட்டேஷன் கவுன்சிலை வந்து இது பண்ணுறதுக்கான பாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் கூட டிராஃப்ட் பாலிசி வந்தது, அதில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நம்ம டான்சியா சார்பாகவும் நம்ம நிறைய சேஞ்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்க பிரச்சனைகள், தாவாக்கள், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கூட இந்த பேமெண்ட்னால ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்காக முன்னாடி என்சிஎல்டின்னு ஒன்று இருந்தது. சார்கிட்ட கூட கீழே இருக்கும்போது நான் வந்து பேசிட்டு இருந்தோம். அந்த என்சிஎல்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏதாவது வரவு போக்குவரத்தில் ஏதாவது நம்ம கஸ்டமருக்கு நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அதில் போய் நம்ம முறையிடலாம். கம்பெனி தீர்ப்பாய சட்டம்னு பேர். அதில் வந்து நம்ம வந்து முறையிட்டோம்னாக்கா அவங்களுடைய ஷேர்ஸோ இல்லை அவங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்கௌண்ட் பண்ணிவிட்டு இந்த பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ண அப்போ தான் அவங்களால எந்த ஒரு இதுவும் பண்ண முடியும். ஆர்ஓசியில் கரெக்ட் பண்ணுங்க சார், நான் தப்பாக சொன்னேன்னாக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெஷ்ஹோல்டை 1 லட்சத்துலேருந்து இப்போ என்ன நான் சொல்கிறது வந்து 2020 கொரோனா டைமில் நிறைய கேசஸ் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 1 லட்சத்தை வந்து 1 கோடியாக மாற்றிட்டாங்க இந்த த்ரெஷ்ஹோல்டை. ஸோ அதுக்கும் வந்து நம்ம டான்சியா சார்பாக நிறைய லெட்டர்ஸ் அனுப்பிச்சிருக்கோம், கேட்டுருக்கோம். அந்த த்ரெஷ்ஹோல்டை கம்மி பண்ணலை. ஸோ அது சார் வந்து அதில் இருக்க பிரச்சனையும் ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 3வது பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸை வந்து ஈஸியாக கிளைம் பண்ணுறதுக்கு டிஆர்இடிஎஸ் ட்ரட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அந்த ட்ரட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆர்பிஐ கவர்ன்டு 3 கம்பெனி, நம்ம போன இதில் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம ட்ரட்ஸ் வந்து பேசியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 கம்பெனிஸ் இருக்குது. ஆர்எக்ஸ்ஐல்னு ஒரு கம்பெனி இருக்குது, M1 எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது, இன்வாய்ஸ் ஸ்மார்ட்னு இருக்குது. அதில் வந்து மோஸ்ட் விளைவில் வந்து ஆர்எக்ஸ்ஐஎல் சிட்பியோட ஓனர், சிட்பி வந்து ஒன் ஆஃப் த ஓனர், அதில் ஷேர் ஹோல்டர் மோஸ்ட் விளைவில். அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், அதாவது ஜாயினிங் ஃபீஸ் வந்து இல்லாமல் கூட பண்ணி கொடுத்தாங்க. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் போர்ட்டல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா M1 எக்ஸ்சேஞ்சில் இருப்பார், நாங்கள் எம்எஸ்எம்இக்கு வந்து ஈஸின்னு சொல்லி ஆர்எக்ஸ்ஐயில் இருப்போம். பட் எங்களால் கிராஸ் டிஸ்கவுண்டிங் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்லுவார், இல்லை இப்போ நம்ம 4 கஸ்டமர்னா ஒருத்தர் M1ல் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஆர்எக்ஸ்ஐயில் இருப்பாங்க, இன்னொருத்தர் இன்வாய்ஸ் ஸ்மார்ட்டில் இருப்பார். அப்போ நம்ம 3த்துலேயே ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் நம்ம வந்து டான்சியா சார்பாக முறையிட்டு இருக்கோம். இது வந்து ஒரே போர்ட்டல். இப்போ கிரெடிட் கார்டு எப்படி எத்தனை பேங்க் கிரெடிட் கார்டு கொடுத்தாலும் ஒரே மிஷினில் நம்ம ஸ்வைப் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரே போர்ட்டலில் கொடுங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் போர்ட்டல் எங்கள் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் பட் இந்த சேஞ்சஸ் தான் வந்து மாறாத இருக்கிற விஷயம். ஸோ நம்மளும் வந்து அதை இதில் என்னென்ன குறைபாடு இருக்கோ அதெல்லாமே அட்ரஸ் பண்ணி
மோட்டிவேட்டட் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபாரம் ஸ்டிக்கான்றதே பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை டான்சியா ஏன் இதை பண்ணுதுன்னா யூகே பிரச்சனைகளை பேசி ஸ்பெஷலிஸ்ட் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி நம்ம அதை இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக தான் சார். இந்த 2 விஷயம் மட்டும் சார், இந்த இன்வாய்ஸ் ஸ்மார்ட் அந்த மாதிரி 3 சொல்லுங்க. இப்போ நம்ம ட்ரக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 போர்ட்டல் இருக்குது, RXIL, இன்வாய்ஸ் ஸ்மார்ட், M1 சொல்லி. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து இதில் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா கஸ்டமர் ஒரு போர்ட்டலில் இருக்காங்க, நாங்கள் ஒரு போர்ட்டலில் இருக்கோம், 3மே ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. காசு இது வந்து பண்ண முடியல. இந்த ஒரு விஷயம் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக அந்த ட்ரெட்ஸுங்கிறது வந்து 2019 பட்ஜெட்டில் 2018-19 அந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. அந்த ட்ரெட்ஸுங்கிறது வந்து டிஸ்கவுண்டிங், மோஸ்ட்லி டிஸ்கவுண்டிங் பண்ணுறதுக்கு தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்செப்ட்டு, ஆனால் அந்த போர்ட்டல் இஷ்யூஸ் இருந்துகிட்ருக்கு. அந்த போர்ட்டல் இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும், வேறு வழி கிடையாது. அண்ட் வாட் யூ ஹவ் ஐடென்டிஃபைட் இஸ் அ ரியல் இஷ்யூ. கான்செப்ட் ஒரு பக்கம், அதான் சொன்னேன், கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு பண்ண முடியாத மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்க. இது இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. அதுதான் கவர்மெண்டோட போர்ட்டல். ஸோ அந்த ட்ரெட்ஸ் போர்ட்டல் வந்து நல்ல கான்செப்ட். அருண்ஜேட்லி அவர்கள் கடைசியாக கொண்டு வந்தார். ஆக்சுவலாக அதை அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பட்ஜெட் 2016 அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணி 2019 ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெட்ஸ் போர்ட்டலு நீங்கள் உங்களோட இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்டிங் பண்ணிக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த போர்ட்டலோட அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பேண்ட்வித் வந்து கரெக்டாக பேண்ட்வித்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் டெக்னிக்கலில், அது வந்து தாங்க மாட்டேங்குது. எல்லாருமே அதில் டிஸ்கவுண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க, எஸ்பெஷலி கோவிட் டைமில். ஸோ அது வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கு வந்து டான்சியா வந்து ஸ்ட்ராங் ரெப்ரசன்டேஷனை நம்ம கொடுக்க முடியும். எனிதிங் தேர் என்னோட சைட்லேருந்து நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் டான்சியாக்குன்னா, இன்ஃபேக்ட் பாஸ்கெட் எப்பயுமே எம்எஸ்எம்இன்னு புதுசாக பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்க வெண்டாஸ் தான். இப்போ நாங்களாம் யாரும் புதுசாக லார்ஜ் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணல, அதில் போய் பண்ணல. ஏற்கனவே இருக்கவங்களுக்கு அப்போ அவங்க வந்து எங்ககிட்ட எங்களுடைய உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனோ எதுவுமே கேட்கறதில்ல. ஸோ அவங்க எப்படி அந்த கம்ப்ளைண்ட்ஸில் காமிப்பாங்க? பார்த்தீங்கன்னா டிலேஸ் இருக்குது. இப்போ கரெக்ட், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட், ஐ காட் தட் பாயிண்ட். இதுக்கு ஆக்சுவலாக வந்து ஆடிட்னால அந்த கம்பெனி திவாலா அறிவிக்கப்படும். அப்போ திவாலா ஆகக்கூடாதுன்னா உங்களுக்கு பேமெண்ட் தரணும். இது மிரட்டி வாங்குற மாதிரி, அடுத்தவொடனே பிஸ்னஸ் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த இஷ்யூவில் நீங்கள் ஐபிசியில் போகணும்னு சொன்னாக்கா 1 லட்ச ரூபாய் இருந்ததை கவர்மெண்ட் பண்ணாங்க 1 கோடியாக மாற்றிட்டாங்க. இப்போ 1 கோடி ரூபா பேமெண்ட்டா எம்எஸ்எம்இ மைக்ரோ என்டர்பிரைசஸ் 1 கோடி. நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சொன்னது என்சிஎல்சியில் 1 லேக் வந்ததை 1 கோடி எடுத்து போயிட்டாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கு, ஆனால் இல்லை. கரெக்ட், இதுக்குதான் அந்த பட்ஜெட்டில் வந்து அமெண்ட்மெண்ட் அதுதான் அங்கே கணக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது. பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க, 43B இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1964 படி அந்த கம்பெனி யார் எம்எஸ்எம்இக்கு 45 நாளில் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஈஸியாக கரெக்ட். பட் அதுக்கான பொசிஷன் இன்ஃபேக்ட் எம்எஸ்எம்இ ஜிஎஸ்டினே இருக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் டான்சியா ஜிஎஸ்டி லான்ச் பண்ணும்போது எங்களுடைய முன்னாடி வந்து பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பவே வந்து தனி ஜிஎஸ்டி கொடுங்க, இப்படி தனி ஸ்லாப் கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்படி கூட பண்ணிக்கலாம். ஆக்சுவலி சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வரும்போது நீங்கள் ஜிஎஸ்டி காமன் கூட வச்சுக்கோங்க. நான் உத்தியோகாதார மேப் பண்ணிட்டேன், அதாவது உதயம் மேப் பண்ணிட்டீங்கன்னா அது எம்எஸ்எம்இல கொண்டு வர முடியும், சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வர முடியும். இந்த ஐடியாவை கவர்மெண்ட் கிட்ட கண்டினியூஸாக. My understanding is that if you are able to prepare a quality representation, it is my duty and responsibility on behalf of Tanzania to reach to the desk of the Ministry of Finance. Thank you. And I will do it and ensure that this happens. சார் கொஞ்சம் குயிக்காக முடிங்க சார், ஏன்னா இப்போ பேங்கர்ஸ் மீட்டிங் சார் ஆர்எக்ஸ்எல் ட்ரெட்ஸில் நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். இப்போ 1 இயர் கழிச்சு அகைன் அதுக்கு வந்து ரெனிவல் சார்ஜஸ்னு ஒன்று போடுறாங்க. என்ன பண்ணிருக்கீங்க? ஆர்எக்ஸ்எல் ட்ரெட்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். டிஆர்டிஎஸ்ல ஆர்எக்ஸ்எல் ட்ரெட்ஸ் அதில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாங்க. பட் 1 இயர் கம்ப்ளீட் ஆன பிறகு அகைன் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ரெனிவல் சார்ஜஸ் மாதிரி 3000 rupees போடுறாங்க. அது ஏன் சார் அது மாதிரி பண்ணணும்? அது கம்ப்ளைன்ஸ் காஸ்ட், அது வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இன்னும் அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆக்சுவலாக நீங்க கேக்குறது கரெக்ட். 3000 rupees அந்த சார்ஜஸ் ஆர் கவர்மெண்ட் சார்ஜஸ் ஆக்சுவலா, ரெனிவல் சார்ஜஸ். அது வந்து மைக்ரோக்காக இது பண்ணி கொடுக்கலாம்ல சார்? அது எடுக்கணும் டெஃபினட்டா. ஏன்னா அந்த கான்செப்டே அப்போ வந்து சரியில்லாத போயிடுது இல்லை. கரெக்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னொரு ஹியரிங் போனோம். ரொம்ப நன்றி டான்சியாக்கு ஆக்சுவலா. யா I request our chairman of STICON, Mr. Babu. சார் எம்எஸ்எம்இக்கு 45 daysல பேமெண்ட் கொடுக்கணும். பட் ஜெம் போர்ட்டலில் டெண்டர் அட்டெண்ட் பண்ணும்போது அதோட இதெல்லாம் வந்து 60 days அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க.
நாங்கள் அதில் நோட் கொடுக்குறோம், எம்எஸ்எம்இக்கு 45 டேஸில் பேமெண்ட் கொடு அப்படின்னு. அவங்க ஜெம் போர்ட்டலில் 60 நாள் தான் இருக்குது, அதனால் 60 நாள் தான் பேமெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த கிளாரிஃபிகேஷன் எப்படி கரெக்ட் பண்ணுறது? சத்யா நன்றி. என்னோட ஃபோன் நம்பர் வந்து 9884492226. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்னோட அசிஸ்டன்ட் இருப்பார், அவர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணால் நான் ரிப்ளை பண்ணுறேன். 9884492226 982226 9884492226. So thank you so much. It's a pleasure interacting with all of you. Thank you so much. நன்றி சத்யா. நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர்நூன் செஷனுக்கு அப்புறம் 2 இம்பார்ட்டன்ட் செஷன். அதில் சத்யாவோட நண்பர் சத்யாவோட ஒரு செஷன் ஒன்று. அடுத்த செஷனும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த 2 செஷனும் நடந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இன் டான்சியா. ஐ கால் another ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். இந்த லா பற்றி கேள்விப்பட்டீங்களான்னு தெரியாது. காம்படிட்டிவ் லான்னு ஒன்று இருக்குது, இந்தியாவில் இருக்குது. 99% ஆஃப் தி எஸ்எம்இஸ் டசன்ட் நோ அபவுட் திஸ் லா. இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு தெரியாது. என்னுடைய அருமை நண்பர் திரு கேபி ஆனந்த், டைரக்டர் காம்படிட்டிவ் கம்பெனி லா, நியூ டெல்லியிலேருந்து இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. சவுத் ரீஜனில் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ் அ ஜாயின்ட் டைரக்டர். ஆனந்த் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். இது வந்து நாங்கள் வந்து இந்த செஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா சத்யா வேறு மாதிரி பேசிட்டு போனார். இந்த செஷனில் பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கிடையாது, புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கான்டெக்ஸ்டில் இந்த செஷனை வேறு மாடலில் எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நான் கொஸ்டின் மாதிரி கேட்பேன், அவர் ஆன்சராக சொல்லுவார். இனிஷியலாக நான் சொல்லும்போது சொன்னதுனாக்கா இவங்க 2 பேர்ட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னேன், நோ பிபிடி, யூ டாக் டு த பீப்புள், நாட் ஷோ தி ஸ்லைட். அந்த கான்டெக்ஸ்டாக எடுத்துகிறோம். உங்கள்கிட்ட மைக் இருக்கா? இப்போ காம்படிட்டிவ் கம்பெனி லானா என்ன, அதை சொல்லுங்கள். மைக்கு கிட்ட வச்சுங்க. ஹலோ. ஓகே. ஃபஸ்ட்டு பாஸ்கருக்கும் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு. ஸோ அது வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இது வந்து காம்படிஷன் ஆக்ட் 2002 அப்படிம்பாங்க. ஸோ காம்படிஷன் ஆக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வாட்டி எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் என்ன ஏதாவது வந்து எக்ஸாம் நடத்துகிறீங்களா, யூபிஎஸ்சி மாதிரி ஏதாவது எக்ஸாம் நடத்துகிறீங்களான்னா, இல்லை, அது மாதிரி எக்ஸாம்லாம் கிடையாது. இது எப்படி அப்படின்னாக்கா, மோனோபாலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருந்தது 1969. அந்த ஆக்டோட பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ட் வந்து எல்பிஜிஆரால் அந்த ஆக்ட் வந்து இதுக்கு மேலே இந்த ஆக்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்தது தான் இந்த காம்படிஷன் ஆக்ட். ஸோ இந்த காம்படிஷன் ஆக்ட் மூலமாக என்ன பண்ண முடியும், அதுவும் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் உங்களை மாதிரி இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து எந்த அளவு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய கம்பெனி ரிலையன்ஸ் இருக்குது, டாட்டா இருக்குது, இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள்கிட்ட வந்து நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த கம்பெனிங்க வந்து உங்களுக்கு சரியாக வந்து பணம் பே பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, இல்லை வேறு விதமான அப்யூஸ் இருக்குது அப்படின்னா, இந்த அப்யூஸ் எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. பட் நாங்கள் எப்படின்னா, எப்பயுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனியோட அப்யூஸ், அவங்க பெருசாக இருக்கிற கம்பெனி என்ன தப்பு பண்ணுறாங்க, அது மூலமாக வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரியான டீஸ்டேபிளைசேஷன் அவங்க பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, இல்லை ரெடியூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து காட்டல் பண்ணி சிமெண்ட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, டயர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க வேண்டியது காம்படிஷன் கமிஷனோட ரோல். இது எப்படின்னா 2 விதமாக பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 and 4, அது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் அப்யூஸ் ஆஃப் டாமினன்ஸ் பொசிஷன், அதை வந்து பார்க்குறது. இன்னொன்று 5, 6 மெர்ஜர். எந்த பெரிய கம்பெனி, அது இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் இப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இருக்குது, ரிலையன்ஸ் ஜியோ இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா இருக்குது. இப்போ இந்த 4 கம்பெனியுமே சேர்ந்துருச்சுன்னா
சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்துடலாம், நம்மளால் வந்து மார்க்கெட்டில் சஸ்டைன் பண்ண முடியல. இப்போ வோடஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா 33% ஸ்டேக் வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க, அவங்களோட டெட்டை வந்து ஸ்டேக்காக கவர்மெண்ட்டை மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 4 கம்பெனி சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியாக மாறிடும். அப்போ அந்த ஒரே கம்பெனியாக மாறுறதுக்கு அவங்க சேர்றாங்க பாருங்க, அப்போ எங்கள்கிட்ட வந்து அவங்க பர்மிஷன் கேட்கணும். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மார்க்கெட்டில் நீங்கள் சேரக்கூடாது, இந்த மார்க்கெட்டில் 2 பிளேயராவது இருக்கணும் மினிமம், இல்லை இந்த மார்க்கெட்டில் 3 பிளேயராவது இருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மெர்ஜரை வந்து அலோவ் பண்ண மாட்டோம். இது எல்லாமே வந்து இத்தனை நாளாக டெல்லியில் மட்டுமே நடந்துகிட்டு இருந்தது. அது வந்து பெரிய லெவலில் இருந்ததுனால, டெல்லியில் மட்டும் இருந்ததுனால யாருக்கும் பெருசாக வந்து தெரியல. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம், நாங்கள் சதர்ன் ரீஜனல் ஆஃபீஸு, அதுமாதிரி வெஸ்டர்ன்லேயும் சரி ஈஸ்டர்ன்லேயும் சரி ரீஜனல் ஆஃபீஸஸ் ஓப்பன் பண்ணி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அட்வகசி ஈவெண்ட்ஸும் நடத்தி இதை வந்து மக்களுக்கும் வந்து புரிய வைக்கணும், காம்படிஷன்லான்னா என்ன. இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணுன்னா, ஏர் இந்தியாவில் வந்து நம்ம போகிறோம், ஏர் இந்தியா ஃப்ளைட்டு டாட்டா வாங்கியிருக்காங்க. அதில் போய் நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணி அந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடை தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் அவங்களோட குரூப் கம்பெனியே. அடுத்தது சாப்பாடில் நீங்கள் காஃபி ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸ்டார்பக்ஸ், அதுவும் அவங்க குரூப் கம்பெனி. பிஸ்லரி வாட்டர் பாட்டில் அவங்க இப்போ வாங்க போகிறாங்க, பிஸ்லரியும் அவங்க கம்பெனி. ஸோ பார்த்தீங்கன்னா இது எப்படி பாருங்கள், ஒரு பெரிய ஒரு டாமினன்ட் பிளேயர், ஒரு பிக் ஃபிஷ் இருக்கிற ஸ்மால் ஃபிஷ் எல்லாம் முழுங்கிட்டே போவோம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி உருவாச்சுன்னா அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சின்ன கம்பெனிகளெல்லாம் வந்து அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ அதை தடுக்க வேண்டியது காம்படிஷன் கமிஷனோட வேலை. ஸோ இது வந்து நாங்கள் 2 சைடாகவும் பார்ப்போம், ஒன்று மெர்ஜர் சைட்லேயும் பார்ப்போம், இன்னொன்று ஆன்டி ட்ரஸ்ட் சைடில். இப்போ நீங்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்கீங்க, இப்போ நாங்கள் இந்த ரயில்வே டெண்டர்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் பிட்ரிங்கிங் நடந்துச்சு, அந்த கார்ட்டல்ஸ்லாம் நான் நார்த் இந்தியாவில் இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னாக்க இந்த கோவிட் டைமில் எம்எஸ்எம்இக்கு பெனால்ட்டி போட வேண்டாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்து இருந்த பெனால்ட்டி வந்த எல்லா எம்எஸ்எம்இ கேசஸையுமே பெனால்ட்டியே இல்லாமல் க்ளோஸ் பண்ணோம். ஸோ கோவிட் டைமில் அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டால் அவங்க இன்னும் வந்து தே வில் கோ டவுன் அப்படின்றதுனால. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆக்டு. இதை பற்றியும் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வச்சுருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாமக்கல்லேருந்து எங்களுக்கு வந்து எக் ப்ரைஸஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. எம்பிசிசின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணி அந்த அசோசியேஷன் தான் வந்து எக்கோட ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், இது வந்து இட் இஸ் அஃபெக்டிங் த மார்க்கெட் அப்படின்னு. நாங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணோம். சரி, இது வந்து தப்பா கரெக்டா? அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஆம்னி பஸ்ஸஸ்லாம் தீபாவளிக்கு போகல, சென்னையிலேருந்து போகல ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ வென் த டிமாண்ட் இன்க்ரீசஸ் தே வில் இன்க்ரீஸ் த ப்ரைஸ். இட் இஸ் த ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் கான்செப்ட். பட் ஆனால் அவங்க காட்டல் பண்ணி எல்லா கம்பெனி பஸ் ஓனர்களும் சேர்ந்து வச்சுக்கிட்டு, சரி தீபாவளி வருது நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், எல்லாருமே ப்ரைஸை வந்து 10,000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அதுக்கான கரெக்டான அத்தாரிட்டி யார் அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே தெரியாது. இப்போ நாங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் வந்து வி வில் டேக் இட் அப், நாங்கள் வந்து அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இதுதான் காம்படிஷன் கமிஷன். உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, யாராவது ஒரு பெரிய பிளேயர் இருக்கிறாங்க பர்டிகுலர் ஏரியாவில், அவங்க தான் அப்யூஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே பாருங்கள், எங்கள் காம்படிஷன் லெவலில் ஒரு கேஸ் வரணும் அப்படின்னா அந்த பிளேயர் வந்து மார்க்கெட் பவர் இருக்கணும். ஹீ ஷுட் பி அ டாமினன்ட் ஆர் ஹீ ஷுட் ஹாவ் த மார்க்கெட் பவர். அந்த மார்க்கெட் பவர் இல்லைனாக்கா நாங்கள் அந்த கேஸ் எடுக்க மாட்டோம். ஆர்டினரி கேசஸ் வந்துச்சுனாக்கா இட் இஸ் நாட் எ கன்சியூமர் டிஸ்பியூட். இங்கே இருக்கிற கேசஸ் எல்லாமே வந்து இன் ரெம் சொசைட்டிக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற அஃபென்ஸ். ஸோ நாங்கள் வந்து எங்களோட இன்வெஸ்டிகேஷனும் சொசைட்டியில் இருக்கிற அஃபென்ஸை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இண்டிவிஜுவல் ரைட்ஸோ இண்டிவிஜுவலோட ரைட்ஸ் ப்ரைஸ் இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மழை கிழ பெய்யுது, ஆந்திராவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மழை பெய்யறதுனால ப்ரைஸ் இறங்குது. உடனே என்ன பண்ணுறது, இவங்க வந்து ஆந்திராவில் வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறது. அவங்க காட்டல் மெம்பர்ஸ் கூட உட்காந்து பேசி நம்ம வந்து ப்ரொடக்ஷனை நீங்கள் ஆந்திராவில் ஸ்டாப் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நடந்த அந்த இதை வந்து நாங்கள் சிமெண்ட் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்குது. நான் எதையுமே வந்து இதில் இல்லாமல் பேசல, பப்ளிக் டொமைனில் அந்த ஆர்டர் அவைலபிள், சிசிஐ வெப்சைட் போனீங்கன்னா இருக்கும். ஸோ நாங்கள் 6,000 கோடி பெனால்ட்டி போட்டோம் அவங்களுக்கு. அந்த பெனால்ட்டி வந்து அப்ஹெல்டும் ஆச்சு, மேலே போனாங்க அப்ஹெல்டும் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா வெறும் 0.5% ஆஃப் த டர்ன் ஓவர் எடுத்து நாங்கள் போட்டோம். வேறஸ் வந்து எங்களுக்கு வந்து வி ஹாவ் எ பவர் டு இம்போஸ் 10% ஆஃப் த டர்ன் ஓவர் இப்போ நாங்கள் போடலாம். ஸோ அப்படி அந்த உடவே இல்லை. நாங்கள் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் என்ன சொன்னோம், யூ ஹாவ் டு ரிஃபார்ம் யுவர் ஸ்டைல். நீங்கள் வந்து அதை வந்து நியூட்ரலாக உங்கள் பிளாட்ஃபார்மை நியூட்ரலைஸாக ஆக்கணும், எந்த ஒரு இவங்களுக்கும் நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி
அவங்க என்கிளாட்லேயும் சேலஞ்ச் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போனாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. நவ் தே ஹாவ் ஜஸ்ட் லிபரலைஸ்டு தட். பட் ஆனால் கேஸ் வந்து நான் 100 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோனை வாங்குறேன் அப்படின்னா அந்த 100 ரூபாய் கொடுத்துட்டேன் நான். ஸோ அந்த செல்ஃபோனை நான் கீழே போட்டு கூட உடைக்கலாம். அந்த செல்ஃபோன் கம்பெனிக்காரன் என்கிட்ட நீ என்ன எப்படி அந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுற நீ என்னென்னா இப்போ சார் சொன்ன மாதிரி டை பண்ணிவிடுவாங்க, 4 கோடி போட்டு டை பண்ணுவாங்க. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்டையும் கொடுத்துருவாரு. ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்துட்டு பார் அவர் வந்து 100 ரூபா 90 80 அப்படின்னு வந்து ஃபைனலி வந்து அவங்க ஆல்மோஸ்ட் வேறு வழியில் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. சர்வை பண்ணணுன்றதுக்காக வந்து இட்ஸ் அக்ராஸ் இந்தியா ஆர் எனி ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபி ஸ்பெசிஃபிக் ரெலவென்ட் மார்க்கெட். நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூஎஸில் என்ன பண்ணுறாங்க, ரெலவென்ட் மார்க்கெட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு செக்ஷன் 4ல் வந்து அபியூஸ் ஆஃப் டாமினன்ஸில் ரெலவென்ட் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடு வந்து எக்ஸ்பிரஸ் வே. இந்த சைடு ஒரு சூப்பர் மார்க்கெட், இந்த சைடு ஒரு சூப்பர் மார்க்கெட். நீங்கள் டிஃபைன் பண்ணணும் இதுதான் மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட்டில் இவங்க தான் பெரிய ஆள், இங்கே இருக்கிறவங்கள யாருமே வந்து cannot dominate them அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஃபைன் பண்ணணும். கமிஷன் ஃபீல்ஸ் ஓகே இவங்க டிஃபைன் பண்ண மார்க்கெட் கரெக்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா we will go forward. Move forward, how we can approach you? நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம்? நாங்கள் வந்து இப்போ சதர்ன் ரீஜனல் ஆஃபீஸ் இப்போ நந்தனத்தில் வந்து எங்கள் ஆஃபீஸ் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அட்வொகசி ஈவெண்ட்டும் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு செக்ஷன் 48ல் சொல்லுது. ஸோ 46ல் நாங்கள் we are conducting advocacy event to the stakeholders. ஃபஸ்ட்டு வந்து சார் மாரியப்பன் சார்கிட்ட தான் வந்து பேசணும். சார் நீங்களும் வந்து ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து we are ready to conduct advocacy event. நாங்கள் கோயம்புத்தூர் சேலம் இந்த பைப்லைனில் வச்சுருக்கிறோம் சார் கூட சேர்ந்து வந்து பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் அவங்க கூட சேர்ந்து நிறையா பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து நந்தனத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் நாங்கள் வந்து இஸ் எ சிவில் லா, காம்படிஷன் லா வந்து இஸ் நவ் வந்து சிவில் லா. ஏன்னா காட்டல் மட்டும்தான் வந்து அதில் வந்து பெரிய க்ரைமு. பட் ஆனால் அதுவும் வந்து நாங்கள் கிரிமினல் லாவில் வைக்கல. இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து இஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரிங்கிறதுனால காம்படிஷன் லாவை வந்து சிவில் லாவாக வச்சுருக்காங்க. ஒன்லி பெனால்ட்டிஸ் தான் இருக்குது இதில். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, எம்எஸ்எம்இயாக இருந்து ஏதோ ஒரு பிக் ஃபிஷ் இஸ் ட்ரைங் டு கேப்சர் த மார்க்கெட் ஆர் பிக் ஃபிஷ் இஸ் ஃபாலோயிங் த ஸ்மால் ஃபிஷஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த மார்க்கெட்லையாவது, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆம்னி பஸ்லலாம் ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி எந்த மார்க்கெட்லையாவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் சூமோட்டோவாகவும் எடுத்துப்போம். எங்களுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா கமிஷன் வில் டேக் சூமோட்டோ. ஸோ உங்களுக்கு அதுக்கு எந்த ரோலும் இருக்க தேவையில்லை. we will take up the case and we will go forward with that. So anytime you can contact Competition Commission for this kind of purposes. Okay, thanks Anand for the thank you very much. Thank you very much. Bhaskar sir ரொம்ப நன்றி. சொன்னோம் இந்த ரெண்டு செஷனுமே கம்ப்ளீட்லி நியூ. ஏன்னா சிமெண்ட் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டீல் கம்பெனிஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குது சார். நீங்கள் உண்மையை சொல்ல போனால் நிதின் கட்கரி இந்த நேஷனல் ஹைவே அவர் வந்து ரோடு போட்டப்ப அவர்கிட்டே வந்து எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டர்ஸ்லாம். சார் இந்த மாதிரி சிமெண்ட் ப்ரைஸும் ஸ்டீல் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது, எங்களால் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ண முடியல, ஏதாவது நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு. அவர் வந்து he wrote a letter to Competition Commission, do something. அதனால தான் நாங்கள் இந்த ரைடே வந்து இப்போ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பண்ணாக்க எவிடன்ஸ்லாம் கிடைக்குது. பட் இருந்தாலும் சார் எல்லா இடத்துலையும் அந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரா மெட்டீரியல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் தெர் இஸ் எ ரியல் ரீசன் ஆல்சோ இஸ் தேர். காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு, பெட்ரோலியம் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்கள காட்டலும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை எனி ஃபீல்டு இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஸ்டீல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, வேற ஏதாவது காப்பரு எல்லாமே அப்படிதான் சார் இருக்கா. நான் வந்து ஒரு மோட்டர் இண்டஸ்ட்ரி இருந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்க. நான் கோயம்புத்தூருங்க. இப்போ வந்து கோயம்புத்தூர்ல வந்து மோட்டர் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்குங்க. ஒரு பிக்கெஸ்ட் கம்பெனி, சின்ன கம்பெனி நிறைய இருக்குங்க. பிக்கெஸ்ட் கம்பெனி அவங்களுடைய டோட்டலா பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காஸ்டிங் எடுக்கணும். காஸ்டிங் நாள் வந்து காஸ்டிங் வந்து 90 நாள் கிரெடிட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து மிஷினிங் கொடுக்கணும். மிஷினிங்க்கு வந்து 60 நாள் கிரெடிட். அதுலேயும் மிஷினிங் பண்ணுறவங்கலாம் ஜாப் ஒர்க்கர்ஸ் சரிங்களா. அவங்க ஜிஎஸ்டிக்குள்ளேயே வர முடியாது, அவங்களால கட்டவும் முடியாது. அந்த மாதிரி மிஷினிங் வந்துங்க 60 நாள் கிரெடிட்டு. அதுக்கப்புறம் பேரிங் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 50 நாள் கிரெடிட்டு. காப்பர் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 50 நாள் கிரெடிட்டு. இது எல்லாம் வாங்கி எல்லாத்தோடைய காசையும் அவங்களே வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க கொடுத்துட்றாங்க. எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் காசு வாங்கறதுக்கு நாங்கள் காத்துட்டு உட்காந்துருக்குறோம். நாங்கள் ஒருத்தரும் இல்லை, பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனி வரைக்கும் கடைசி ஜாப் ஒர்க்கர் வரைக்கும் காத்துட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
ஏன்னா எங்களுக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது, இதை விட்டுட்டு போக முடிய மாட்டேங்குது. இல்லை உங்கள் அசோசியேஷன் மூலமாக நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் இது டெல்லியில் நீங்கள் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனே கொடுக்கலாம். கொடுத்து இந்த மாதிரி ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இது எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இதே தான் ஆத்மான்னு சொல்லிட்டு இந்த ஆல் இண்டியா டயர் டீலர் ஃபெடரேஷன் அவங்க கொடுத்ததுல தான் 2000 கோடி பெனால்ட்டி வந்து எல்லா டயர் கம்பெனிஸ்க்கும் போட்டோம். அதில் என்ன சொன்னாங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் ரப்பர் காஸ்ட் வந்து இன்க்ரீஸே ஆகலை, பட் ஆனால் இவங்க டயர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் அது மாதிரி தான் சார் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. ரா மெட்டீரியல் ப்ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய அசோசியேஷன்லாம் சேர்ந்துங்க டெல்லி வரைக்கும் போயிங்க. எல்லாத்தையும் பார்த்து உட்காரும்போது எப்படி ஏறிச்சு அப்படின்னு அவங்க தெரியலங்கிறாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், எங்கள்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியாக இருந்து அதாவது ஒரு பெரிய கேஸாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அட்வைஸ் பண்ணுறேன். இது இந்த கேஸ் வந்து நிற்குமா நிற்காதா சார். ஓகே சார், ஆஃப்லைனில் பேசிக்கலாம். நான் சாருடைய நம்பர் என்கிட்ட இருக்கு, அதை சொல்கிறேன். நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஓகே சார், சார்கிட்ட பேசி போகலாம். நான் டான்சியாவோட ஈஸி மெம்பர் தாங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். தேங்க்யூ. மாரியப்ப சார்ட்ட சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அவர்கிட்ட தான் சொல்லிகிட்டே இருக்கோம். எப்போவுமே அவர்கிட்ட தான் சொல்கிறோம். சரிங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. தேங்க்யூங்க. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் அவர் கேட்குறேன், கேளுங்க, முடிச்சிடும். கொஸ்டின் கேளுங்க. மைக்கு விட்டக்கூடாது. சார் வணக்கம் சார். நான் ஒசூர் ரீஜன்லேருந்து வரேன். சொல்லுங்கள். அங்கே எங்கள் ஒசூரில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து ஆட்டோமொபைல் காம்பனன்ட் தான் எங்களுது. சரிங்க. ஸோ எம்எஸ்எம்இ எல்லாமே நாங்கள் வந்து Tier 2 தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் டிவிஎஸ் ஓஇ அப்படின்னா அவங்களுக்கு கீழே Tier 1 இருப்பாங்க, நாங்கள் Tier 2 சப்ளையர்ஸ். ஸோ இப்போ என்ன எங்களுக்கு ப்ராப்ளம்னா இந்த Tier 1 எல்லாமே சேர்ந்துட்டு ப்ரைஸ்ன்றது இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் ஒரே ப்ரைஸை தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இன்க்ரீஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து செகண்ட் லிமிட் எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ ஒசூரில் அவங்க பிரான்ச் ஒன்று இருக்குது, பெங்களூரில் கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் அவங்க ஆல்ரெடி ப்ரைஸ் அதிகமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் இப்போ ஒசூர் அங்கே போனோன்னா இவங்க கிளியராக சொல்லிடுறாங்க, ஒசூர்காரங்களுக்கு இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸே பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டு ஒசூர்காரங்களுக்கு அப்படின்ற மாதிரி வராங்க. இது இந்த லாவில் கொண்டு வரலாமா சார்? கண்டிப்பாக சார். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஷம்ஷர் கட்டாரியான்னு ஒரு கேஸ் இருக்குது. அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ரிட்டையர் ஆகிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இண்டிபெண்ட் ரிப்பேர் கார் கம்பெனியை ஆரம்பிக்கிறார். எல்லா கார் கம்பெனிக்கும் வந்து நாம் வந்து எல்லா காரையும் ரிப்பேர் பண்ணுற மாதிரி. அப்போ என்ன பண்ணுறாங்க, OEM ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் யார், கார்காரங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன கேட்குறாரு, அந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்கிட்ட போயிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுங்க, நான் எல்லா காரையும் வந்து சர்வீஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நோ உங்களுக்குலாம் நாங்கள் தரமாட்டோம், எங்களோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. செகண்டரி மார்க்கெட் வந்து அந்த கார் சர்வீஸ் மார்க்கெட். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், எல்லா கார் கம்பெனிக்கும் ஒரு 4000 கோடி பெனால்ட்டியை போட்டோம். அப்போ இதே ஃபால்ட்டு தான். ஸோ அப்போ அதில் வந்து நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக அவைலபிளாக இருக்கணும் மார்க்கெட்டில் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறமா தான் வந்து கார் கம்பெனிஸ்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் வெளியில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் காம்படிஷன் கமிஷனோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான ரோல். இப்போ ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் ஓசூர் மார்க்கெட்டில் ப்ரைஸை கம்மியாக வச்சுக்கிட்டு இன்னொரு மார்க்கெட்டில் கர்நாடகா மார்க்கெட்டில் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஓசூர் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நாங்கள் we will take it up the complaint and we will see. அந்த டிவிஎஸ் மாதிரி பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, we need to teach them a lesson. ஓகேங்களா? அவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அந்த பெரிய பிளேயர்ஸ் தான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸோட கஷ்டம் வந்து அவங்களுக்கு பெரிய பிளேயர்ஸ்க்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது, கிரீவியன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இது காம்படிஷனால் வர முடியும் அப்படின்னா we will take it up the case. என்ன எங்களுக்கு ப்ராப்ளம்னா ஒசூரில் வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு 80-90% எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரினர்ஸ். ஓகேங்க. ஸோ யாருமே அப்பா அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரினர்ஸ்னால எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்க. ஸோ அவங்க பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நாங்கள் கலெக்டர் லெவலெல்லாம் கூட மீட்டிங் கூப்பிட்டோம். இதுக்கு பேர் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெடேட்டரி ப்ரைசிங் அப்படிம்போம். ப்ரெடேட்டரி ப்ரைசிங்னா நீங்கள் கேட்டிருக்கலாம், ரிலையன்ஸ் ஜியோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் உள்ள வரக்குள்ள ப்ரைஸை கம்மியாக வச்சு மார்க்கெட்டை ஃபுல்லாக பிடிப்பாங்க, பிடிச்சிட்டு உள்ளே இருக்கிற பிளேயர் எல்லாரையும் கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஐ எம் நாட் டெல்லிங் ரிலையன்ஸ் ஜியோ ஹஸ் டன் தட், பட் ஐ எம் கிவிங் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ டிவிஎஸ்க்கு என்ன, அவங்க பெரிய பிளேயர், அவங்களால ஒரு பொருளை வந்து 50 ரூபாய்க்கு கூட கொடுக்க முடியும். இல்லை வந்துன்னா நீங்கள் எல்லாரும் வந்து சாகிற வரைக்கும் அவனால் 40 ரூபாய்க்கு கூட கொடுக்க முடியும். ஸோ அவனோட எய்ம் என்னன்னா, மொத்தமாக உங்களை எல்லாரையும் காலி பண்ணிடணும். காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் 100 ரூபாய்க்கு விற்பான். இதுதான் ப்ரெடேட்டரி ப்ரைஸிங். இதை தான் காம்படிஷன்லாம் தடுக்குது. இதுதான் முக்கியமான கேஸ். இந்த மாதிரி கேசஸை கொண்டு வாங்க. இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து we will pursue it.
நாங்கள் விட மாட்டோம். We will- ஓகே, we will ரொம்ப take it நன்றிப்பா. up. உங்களது 90% அக்கார்டிங் டு மை நாலேஜ் இட்ஸ் அ ஃபேவர் டு ஹோல் ஓசரி இண்டஸ்ட்ரி. ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப நன்றி ஆனந்த். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. மிஸ்டர் மாரியப்பன் சார், ஜஸ்ட் ப்ளீஸ் ஹானர் ஹிம். நெக்ஸ்ட் செக்ஷன் அப்படியே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் ஐ கால் மிஸ்ஸஸ் Shobana Kumar, Apedaude Regional Head. Ma'am, please come and then deliver your speech related to food processing and then millet industry. I request our Joint Secretary, Mr. Swaminathan, to honor our Anand sir. இது வரைக்கும் சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சார் டெல்லியில் தான் இருந்தார். அவங்க நெய்வேலி நேட்டிவ் பிளேஸு. இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கும்போது கூட அடிக்கடி சொல்லுவார். ஸோ எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்போ விவரமாக சொல்லியிருக்காரு. நந்தனத்தில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். கதிரேசன், I request Madam Shobana to talk about the APITA schemes for the revised food processing and other activities. Ma'am. Thank you, Mariyappan sir. Thanks first of all for inviting APITA for this program. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, மத்திய அரசாங்கத்தின் கீழ் வருகிறது எங்களோட அலுவலகம். இங்கே வந்திருக்கிற எம்எஸ்எம்இஸில் எத்தனை பேர் உணவுப் பொருட்கள் தயார் பண்ணிகிட்ருக்கீங்க இன் ஸ்மால் அண்ட் டைனி ஆர் இன் மீடியம் ஸ்கேல்னு எனக்கு தெரியல. இருக்கீங்களா யாராவது உணவுப் பொருட்கள் தயார் பண்ணுறதுல? தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளது மத்திய அரசாங்கத்தின் கீழ் வர்றதுனால நம்மளோட உணவுப் பொருட்களை எப்படி நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் பல நாட்களுக்கு, அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு எந்த விதமாக நம்ம ஹெல்ப் பண்ணலாம் த்ரூ ட்ரைனிங்ஸ் ஆர் த்ரூ ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ். அதுதான் எங்களோட ஆஃபீஸோட மெயின் மேண்டேட். ஆல் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், நம்ம சாப்பிட்ற அரிசி, பருப்பு, கோதுமை மற்றும் காய்கறிகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், நம்ம அயல் நாடுகள் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம மக்களோ இல்லை பிற தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் இந்திய மக்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸிலி கிடைக்கிறதுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகளை நாங்கள் அதிகரித்து கொடுத்துக்கிட்ருக்கோம். 1986 எங்களோட ஆர்கனைசேஷன் உருவானது. நியூ டெல்லியில் எங்களோட மெயின் ஆஃபீஸும், எல்லா மாநிலங்களிலும் எங்களோட விர்ச்சுவல் பிரான்ச் ஆஃபீஸஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு 2021 தான் ஆஃபீஸ் ஓப்பன் ஆச்சு. கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இங்கே தமிழ்நாடுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா எல்லா பொருட்களுக்குமே நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் பாஸ்மதி ரைஸ் அண்ட் வீட், கோதுமையும் பாஸ்மதியும் தவிர மற்ற எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. அண்ட் நான் பாஸ்மதி ரைஸ் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகள் இங்கேருந்து நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். கோவிட் சீசனில் தான் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆனது அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது வரைக்கும் நான் பாஸ்மதி ரைஸும் மாமிச பொருட்கள் மட்டுமே, மீட் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த இந்திய நாடு கோவிட் பீரியடில் ஹெர்பல் அண்ட் மெடிசினல் பிளான்ட்ஸ், முருங்கா பவுடர், முருங்கை பவுடர் அண்ட் முருங்கை பொருட்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகள் அண்ட் நான் பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் நம்ம நிறைய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். மற்றும் காய்கறிகள் அண்ட் பழங்கள். தமிழ்நாடு 6வது இடத்தை வகுத்திருக்கு. இந்த when we compare with the other states we rank 6th in place. But actual நம்ம எக்ஸ்போர்ட் டேட்டா எடுத்தோன்னா many of our products are exported from Kerala and Karnataka and especially from Maharashtra region also. நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் தமிழ்நாடுக்கு வராங்க. நம்மளோட ஃபார்மர்ஸ், விவசாயிகள் மற்றும் உங்களை மாதிரியான உணவு தயாரிப்பாளர்கள் அவங்கக்கிட்டேருந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு தே மேக் இட் இன் அ பிக் வே அண்ட் தே எக்ஸ்போர்ட் இட் ஃப்ரம் கேரளா, மகாராஷ்டிரா ரீஜன். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் டேட்டான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா அவங்கள மகாராஷ்டிரா நம்பர் 1ல் வராங்க, தமிழ்நாடு நம்பர் 6ல் வராங்க. பட் ஆக்சுவலாக நம்ம காஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா when we take the figures in facts, தமிழ்நாடுலேருந்து ப்ராடக்ட்ஸ் தான் அதர் ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ வாட் வி ஆர் ஒர்க்கிங் நவ் இஸ் டு கேப்சர் த டேட்டா. தமிழ்நாடுலேருந்து நீங்கள் தயார் பண்ணுற பொருட்கள் எவ்வளோ நம்ம கரெக்டாக டேட்டா கேப்சர் பண்ண முடியும். ஸோ தட் வி வில் நோ வேர் தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ்.
ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் நிறைய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். வி ஒர்க் ஆன் 3 மேஜர் பில்லர்ஸ், தட் இஸ் கால்ட் குவாலிட்டி டெவலப்மெண்ட், மார்க்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து உங்களை மாதிரியான உணவு தயாரிப்பாளர்களுக்கு, அது வந்து ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பதப்படுத்த போட்ட ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு வேணுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிக்கு வந்து அப் டு 40% ஆர் அப் டு 2 crores of rupees, 2 கோடி இல்லை அதில் உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 40% வரைக்கும் நாங்கள் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுறோம். இதே உங்களோட என்டர்பிரைஸ் வந்து விமன் என்டர்பிரைஸாக இருந்தால், இல்லை SC ST ஆண்டர்ப்ரனர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா, தி காஸ்ட் வில் கோ அப் டு 75%, ப்ரொவைடட் நீங்கள் எங்கள்கிட்ட ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸாக இருக்கணும். ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருந்தீங்கன்னா யூ வில் கெட் தி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். மார்க்கெட் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து அதர் மார்க்கெட்ஸ்க்கு எப்படி கொண்டு போக முடியும், த்ரூ பையர் செல்லர் மீட், த்ரூ ட்ரேட் ஃபேர் பார்ட்டிசிபேஷன். எந்த நாட்டில் எந்த ட்ரேட் ஃபேர் இருந்தாலும் நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட்டர்ஸை நாங்கள் வந்து வெளிநாடுகள் கூட்டிகிட்டு போயிட்டு அப்பிடா பெவிலியன் கீழே, இந்தியா பெவிலியன் கீழே அவங்களோட ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணி தே வில் கெட் த பிஸ்னஸ் லீட்ஸ். இப்போது வந்து கோவிட் சுச்சுவேஷனில் 2 வருஷமாக வெளியில் போக முடியாதனால வி டிட் வர்ச்சுவல் பையர் செல்லர் மீட். எல்லா கண்ட்ரீஸ்லேருந்துமே ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி வர்ச்சுவலாக 3 days 4 daysக்கு நாங்கள் வந்து ட்ரேட் ஃபேர் ஒன்று கண்டக்ட் பண்ணி, அப்படியும் நம்மளோட எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து நிறைய ட்ரேட் லீட்ஸ் வந்து கிடச்சிது. இப்போ கோவிட் திறந்ததுக்கப்புறம் வி ஆர் அகெயின் ஸ்டார்டட் ட்ராவலிங். அண்ட் இப்போது நாங்கள் ரீசெண்ட்லி என்ன ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோன்னா சிறுதானியம், மில்லட் ப்ராடக்ட்ஸ் வந்து பெரிய அளவில், ஆஸ் யூ ஆல் நோ திஸ் இயர் இஸ் டிக்ளேர்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஸோ மில்லட்டில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கே, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் பீப்புள் கூட சிறுதானியத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய தெரியல. ஸோ வி ஆர் நவ் ஒர்க்கிங் ஆன் கிரியேட்டிங் அவேர்னஸ் அமங் அவர் ஓன் பப்ளிக் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் and then take these products across the globe. இது வரைக்கும் ஒரு 4 ட்ரேட் ஃபேர் பார்ட்டிசிபேஷன் நம்ம பண்ணிட்டோம் இந்த வருஷத்தில், ஜனவரியிலேருந்து எடுத்து ஃபெப்ரவரிக்குள்ளே. இட்டலியில் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம பெரிய அளவில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம். நம்மளோட மில்லட் ப்ராடக்ட்ஸ் உங்களை மாதிரியான MSME என்டர்பிரைசஸ் தயார் பண்ணி அதை எக்ஸ்போர்ட்டர்ஸ் எடுத்துகிட்டு போய் பெரிய அளவில் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. போன வாரம் ஜெர்மனியில் வந்து ஒரு பயோஃபேக் அப்படின்னு ஒரு ஃபேரில் மில்லட் சிறுதானியத்துலேருந்து தயார் பண்ண குக்கீஸ், சிறுதானியம் உப்மா, ரெடி டு மேக் உப்மா, ரெடி டு மேக் பொங்கல் மிக்ஸ் அண்ட் ஈவன் சூப், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் ஈவன் வெட் சாம்பிளிங் பண்ணோம். அங்கே போய்ட்டு அங்கே ஒரு 95க்கும் மேலே பிற நாடுகள்லேருந்து மக்கள் வந்திருந்தாங்க. அவங்களும் தங்களோட ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பட் நம்மளோட சிறுதானிய பொருட்களை வந்து நம்ம பெரிய அளவில் வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணி அவங்களுக்கு வெட் சாம்பிளிங் பண்ணோம். டேஸ்டிங் கேம்பெயின் மாதிரி 4 days ப்ரோக்ராமில் ஒரு நாளும் ஒரு விதமான சிறுதானிய பொருட்களை வந்து நாங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். விச் வர் லைக் பை எவ்ரிபடி. எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தது. அண்ட் சிறுதானியம் மில்லட் அண்ட் மில்லட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நிறைய ட்ரேட் லீட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ வி ஆர் டையிங் அப் வித் MSME பீப்புள் வித் எக்ஸ்போர்ட்டர்ஸ். வி வில் இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஆஃபீஸ் வந்து வில் பி சூன் ஆர்கனைசிங் ஒன் மீட்டிங் வித் தி MSME entrepreneurs அண்ட் தி ஸ்டார்ட் அப்ஸ் ஆல்சோ. ஒரு கிளஸ்டர் பேஸ்டில் நாங்கள் என்ன விருப்பப்படுறோம்னா, எல்லா MSMEஸும் சின்னதாக வேலை பண்ணிகிட்ருக்கிற MSMEஸ் கம் ஆஸ் அ குரூப் இன் அ கிளஸ்டர், ஸோ தட் உங்களோட ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் அ பிக் வே தே கேன் டேக். பிகாஸ் நிறைய இப்போ வந்து நம்மளுக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிடுது. இன்ஃபேக்ட் ஜெர்மனியில் இருக்கிற எம்பசி ஆஃப் இந்தியா அஃபிஷியல் கான்சல் ஜெனரல் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் கொடுங்க, நாங்கள் பணம் கொடுத்து வாங்குகிறோம், எங்களோட எம்பசியில் வந்து நாங்கள் டிஸ்பிளேக்கு வைக்கிறோம். ஸோ தட் யாரெல்லாம் எம்பசிக்கு வராங்களோ, அதர் கண்ட்ரி பீப்புள் ஆர் அவர் ஓன் பீப்புள், வென் தே கம் டு த எம்பசி தே வில் நோ இந்த மாதிரி கூட ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம இந்தியாவில் தயார் பண்ணிகிட்ருக்காங்க, அதை வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணலாம் டு த குளோபல் மார்க்கெட் அப்படின்னு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மில்லட் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் முருங்கை வந்து இலையை பதப்படுத்தி பவுடர் பண்ணி பவுடராகவும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் டு US மார்க்கெட், ஆஸ்திரேலியா அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ். நிறைய வந்து அதுக்கு டிமாண்ட் இருக்குது. ப்ளஸ் அந்த பவுடரை வந்து ஆஸ் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கஞ்சி மாவாக தயார் பண்ணி அதை வந்து மில்லட்ஸ் ப்ளஸ் முருங்கை இலை பவுடர் அண்ட் சிறுதானிய பவுடர் ரெண்டுத்தையும் சேர்த்து, நாட்டு சர்க்கரையை சேர்த்து இப்போ வந்து நிறைய பேர் கஞ்சி மாவு தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாவையும் வந்து பெரிய அளவில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ்திரேலியாவில் ரீசெண்ட்லி A2B வந்து சொல்லியிருக்காங்க, உங்களோட தமிழ்நாட்டிலேருந்து மில்லட் அண்ட் மில்லட் ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எங்களோட ஸ்டாலில் வந்து நாங்கள் வைக்கிறோம். ஸோ தட்
அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் மற்றும் இதர இந்திய மக்களுக்கு வந்து மில்லட்டோட ப்ராடக்ட்ஸ் ஒரு அவேர்னஸ் வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ட்ரேட் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எம்எஸ்எம்இஸ் ஈவன் ஆஸ் அ குரூப் ஒரு இப்போ எஃபிஓஸ் எப்படி ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இருக்காங்களோ இந்த மாதிரி உங்களையும் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக இஃப் யூ கேன் ரெஜிஸ்டர் வித் அஸ் ஆஸ் ஒன் எக்ஸ்போர்ட் பாடி, உங்களுக்கு வேணுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை மார்க்கெட் டெவலப்மெண்ட் இல்லை ஈவன் குவாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து யூ கேன் கெட் சப்சிடி ஃப்ரம் அஸ். குவாலிட்டி டெவலப்மெண்ட்டில் இன்ஹவுஸ் லேப், எனி ப்ராடக்ட் தட் வி எக்ஸ்போர்ட், என்ன எக்ஸ்போர்ட் பண்ணாலும் முதல்ல வந்து லேப் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது கிளியர் பண்ணால் தான் நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா இம்போர்ட்டிங் கண்ட்ரியில் நம்ம பொருட்கள் போய் இறக்குமதி பண்ணும்போது அங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க, குவாலிட்டி பேராமீட்டர் வந்து அதை நம்ம மீட்டப் பண்ணலன்னா தே கெட் ரிஜெக்டட், ஐதர் இட் வில் கம் பேக் டு அஸ் ஆர் அங்கேயே டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க நம்மளோட ப்ராடக்ட்டை. ஸோ அது குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கும் வேணுங்கிற இன்ஹவுஸ் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்களே டெஸ்ட் பண்ணி அது உங்களுக்கு சரியான தரத்தில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே யூ மேக் இட் இன் அ பிக் வே, யூ டேக் இட் டு எக்ஸ்போர்ட் ஸோ தட் அந்த லேப் ஃபெசிலிட்டி தயார் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். அது தவிர எந்த லேப் த்ரூவாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ ஆஸ் அன் எக்ஸ்போர்ட்டர் இஃப் யூ ரெஜிஸ்டர் வித் அஸ், நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட வி கிவ் யூ ஆஸ் சப்சிடி. ஸோ இந்த மாதிரி அப்பிடா கீழே நிறைய சப்சிடிஸ் இருக்குது விச் யூ கேன் அவைல் ஃபார் யுவர் ஓன் ட்ரேட். ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி பேசினவங்க கூட சொன்னாங்க நிறைய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு. ஸோ ஈவன் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சப்சிடிஸ், ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஃபுட் ப்ராசஸிங்க்கு தனியாக ஒரு காம்பனண்ட் வச்சுருக்காங்க த்ரூ விச் ஆல்சோ யூ கேன் அவைல் சப்சிடிஸ். ஸோ எங்களோட வெப்சைட்டில் apida.gov.in அதுக்குள்ளே போனீங்கன்னா யூ வில் கெட் ஆல் இன்ஃபர்மேஷன். ஸ்பெஷலி ஃபார் மில்லட்ஸ் அண்ட் மில்லட் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தனியாக ஒரு போர்ட்டலே க்ரியேட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா எந்த விதமான மில்லட் வந்து எந்த மாநிலத்தில் நம்ம வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம், மில்லட் ப்ராடக்ட்ஸ் என்ன, எந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் அதுக்கு எந்த விதமான உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அது தனியாக இருக்குது. அது தவிர ஃபார் ஆல் அதர் food products, how you people can be benefited as an exporter, and the details நாங்கள் கொடுத்துருக்கோம். So please make avail of the opportunities that you have. Tamil Nadu has started gearing for exports as compared to other states. நம்ம கொஞ்சம் பின்னாடி இருந்தாலும் for the last 2 years we have seen tremendous change in exports and also in exporters' attitude towards exports. So we will welcome all MSMEs to come forward and avail the benefit. எந்த எக்ஸ்போர்ட்டுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் ப்ளீஸ் அப்ரோச் அஸ். இப்போ ரீசெண்ட்லி நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் போர்டு கிண்டியில் இருக்கிற ஆஃபீஸில் 2nd ஃப்ளோரில் இருக்கும், அண்ட் மாரியப்பன் சார் வந்துட்டே இருப்பார். த்ரூ ஹிம் ஆல்சோ யூ கேன் காண்டாக்ட் அஸ் ஆர் யூ கம் டு அஸ் டைரக்ட்லி ஸோ தட் தி டவுட்ஸ் கேன் பி கிளாரிஃபைட். தேங்க்யூ சார். ஹலோ மேடம், இங்கே சென்னையில் தவிர வேறு தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கே ஆஃபீஸ் இருக்குது? சென்னை தவிர இங்கே தமிழ்நாட்டில் இல்லை சார், சென்னையில் மட்டும்தான். சென்னையில் மட்டும்தான். இப்போ நீங்கள் என்னோடய ப்ராடக்டை நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்பிடாவில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது சொன்னீங்களேன், அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்பிடாவில் இருக்கா? நீங்கள் வேறு அப்பிடா வந்து லேப்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரு 20 லேப்ஸ் கிட்டே இருக்குது. ஆல் அக்ராஸ் தி கண்ட்ரி வி ஹாவ் மோர் தென் 200 லேப்ஸ். ஸோ நீங்கள் அந்த லேப்ஸில் கொடுத்து உங்களுக்கு ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த முருங்கா பவுடர் சொன்னீங்க, இப்போ கரூரில் கூட ரீசெண்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் பெரிய அளவில் பண்ணாங்க. அந்த முருங்கா பிளான்ட் வந்து இப்போ கிராப் பண்ணுற ஏரியா கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கு ஏதாவது ஃபார்மர்ஸ் சைடு பண்ணியிருக்கீங்களா? இப்போ முருங்கா வந்து அந்த பிளான்ட்ஸ் வந்து கிராப் பண்ணுற ஏரியா கம்மியாகிடுச்சு, அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க? க்ராப் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் ராமநாதபுரம், இப்போ வந்து தேனி, மதுரை, அரியலூர், இந்த மாதிரி மதுரை அதை சுற்றி ஒரு 7 டிஸ்ட்ரிக்டை வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபார் மொரிங்கா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஜோன் அப்படின்னு. பட் நாங்கள் வந்து ரீசெண்ட்லி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டையும் பேசிட்டு, அதுவும் ஒரு ட்ரை லேண்ட், அங்கே இருக்கிற மக்களுக்கும் ஒரு லைவ்லிஹுட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேர் வி கேன் பிளான்ட் மொரிங்கா லீவ்ஸ் ஸ்பெஷலி ஃபார் எக்ஸ்போர்ட் பர்பஸ் அப்படின்னு ஒரு ப்ரப்போசலையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ஏரியா எக்ஸ்பேன்ஷன் பண்ணோன்னா டெஃபினெட்லி பீப்புள் கேன் பி பெனிஃபிட்டட். மேடம், இப்போது நாங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஓரியன்ட் தான். இந்த ஃபுட் அடிஷன் பண்ண ப்ராசஸிங்கு, வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்கள் நிறைய வெளியேருந்து வருதா, நீங்கள் லோக்கல்லே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க? லோக்கல் மேனுஃபேக்சரிங் நிறைய இருக்காங்க சார். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இண்டிஜினியஸ் மிஷினரிஸ் நிறைய இருக்குது. அது கூட நீங்கள் வாங்கி
தயார் பண்ணலாம். அந்த இன்டீரியர்ஸ் மிஷின்ஸ் வந்து இப்போ இங்கே இருக்க எம்எஸ்எம்இஸ் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு யாரை போய் பார்க்கணும்? எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து இப்போ பெரிய அளவில் பண்ணுறீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பிடாத்தின் உங்களுக்கு வந்து சப்சிடி வேணும்னா யூ ஹேவ் டு கெட் ரெஜிஸ்டர்ட் வித் அஸ் எக்ஸ்போர்ட்டர். எங்கள்கிட்ட எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டிங்கன்னா யூ வில் பி என்டைட்டில்டு ஃபார் ஆல் அவர் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ். ஓகே. ஆடியன்ஸ் கேள்வி இருக்குங்க? மைக் கொடுங்க. வணக்கம் மேடம். நாங்கள் ஆல்ரெடி அப்பிடாவில் மெம்பராக இருக்கோம். இப்போ எங்ககிட்ட நாங்கள் ஸ்டேட் அசோசியேஷனுங்கனாலையும் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனுங்கிறனாலையும் நிறைய பேர் லேடிஸ்க்கு அப் டு 75% சப்சிடி கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அது எப்படி அவைல் பண்ணுறதுன்னு ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ஏதாவது கைட்லைன்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க மேடம். ஏன்னா அப் டு 2 crore முதல்ல நீங்கள் எக்ஸ்போர்ட் அந்த ஸ்டேட் தட் இஸ் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் இல்லை எஸ்சிஎஸ்டி ஆண்டர்பிரினர்ஸ் அவங்க எக்ஸ்போர்ட்டர் ஃபஸ்ட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர் வாங்கணும். டிஜிஎஃப்டியில் இந்த டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் நுங்கம்பாக்கமில் அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது, சாஸ்திரி பவனில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் ஹேவ் டு ஹேவ் யுவர் ஓன் கம்பெனி ரெஜிஸ்டர்ட் அண்ட் அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யூ ஷுட் ஹேவ் யுவர் பேன் நம்பர், ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இது இருந்ததுன்னா யூ கேன் டேக் ஐஇசி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் யூ வில் கெட் இட் ஃபார் 500 rupees. அதை எடுத்துகிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட அப்ளை பண்ணணும். இஃப் யூ ஆர் அன் எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரினர் ஃபுட் ப்ராசஸ்ட் ஃபுட்டில் வரதுனால யூ ஷுட் ஹேவ் FSSAI சர்டிஃபிகேட். அதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் உதயம் சர்டிஃபிகேட் அண்ட் தென் FSSAI சர்டிஃபிகேட். சின்ஸ் யூ ஆர் என்டரிங் இன் டு எக்ஸ்போர்ட்ஸ் யூ ஷுட் ஹேவ் HACCP, HACCP, ISO, FSMS அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லை ISO இல்லை ஹசார்ட் அனாலிசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் HACCP. இந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அதை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும். எங்களோட RCMC வாங்குறதுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இட் இஸ் 5,000 rupees which is valid for 5 years, 5,000 plus 18% GST. Once you get our RCMC, if you are a woman entrepreneur, then you will get 75% of all the financial assistance that we have. நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், என்னெல்லாம் நாங்கள் காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ விச் ஃபிட்ஸ் இன்டு இயர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியே போடுறீங்க ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்க்கு, அதுக்கு வேணுங்கிற லைன் வேணும், எக்ஸ்ரே மிஷின் வேணும். நாங்கள் ஃபுட் தயார் பண்ணிட்டோம், அதை எக்ஸ்ரேயில் போடணும் நாங்கள். ஸோ தட் யூ கேன் பி அஷ்யூர்ட் அதில் வந்து வேறு ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் இல்லை. அந்த எக்ஸ்ரே மிஷின் நீங்கள் வாங்கிட்டு அதில் 40% or 75% தட் யூ கேன் அவைல், சப்ஜெக்ட் டு தி சீலிங் லிமிட் ஆஃப் 2 crores. எல்லாத்துக்குமே ஒரு சீலிங் லிமிட் கொடுத்துருக்கோம். பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு பேக்கேஜிங் என்ன மாதிரி கிடைக்குது? இங்கே நாங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் போகும்போது 30,000 வருது ஃபீஸ். இப்போ 1 கிலோவுக்கு 6 ரூபாய் வருதுங்க. அதனால் எங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறது இல்லை. அடுத்தது ப்ரீ கூலிங் ஃபெசிலிட்டி இங்கே இருக்கிற எந்த ஏர்போர்ட் சீபோர்ட்லேயும் தமிழ்நாட்டில் இல்லை. மற்ற பக்கத்து ஸ்டேட்டில் பூரா இடத்துலையுமே இருக்குது. HS கோடும் மெடிசினல் பிளான்ஸுக்கு pre-cooling facility. Pre-cooling facility. So the cold store will have pre-cooling facility also. அவங்க வந்து ஒரு 20 feet கண்டெய்னர் இல்லை 40 feet கண்டெய்னர் அளவுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். மொத்தமாக அந்த 20 feet கண்டெய்னர் 40 feet கண்டெய்னருக்குள்ள காசு தான் பே பண்ணுங்கிறாங்க. நாங்கள் காய்கறி பழத்தை ஃப்ளைட்டில் தான் அனுப்புவோம். அப்போ 500 கிலோ 1000 கிலோங்கிறது பெரிய ஆர்டர் ஃப்ளைட்டில் அனுப்பும்போது. அப்படிங்கும்போது நான் ஒரு 500 கிலோ 1000 கிலோ காய்கறிக்கு போய் 20,000 40,000 அளவு இருக்கிற ப்ரீ கூலிங் ஃபெசிலிட்டிக்கு நான் பணம் கட்ட முடியும். எங்கே சொன்னாங்க சார் அந்த மாதிரி உங்களுக்கு? எங்கேங்க மேடம் ப்ரீ கூலிங் ஃபெசிலிட்டி யார் சொன்னாங்க 20 feet கண்டெய்னரில் தான் பண்ணணும் அப்படின்னு? இல்லை அவங்க அப்படி தான் எடுக்கிறாங்க. பிரைவேட் கம்பெனி பேரை சொல்ல விரும்பல. அப்படி இல்லை. கோல்டு ஸ்டோரேஜே இருக்குது. பேக் ஹவுசஸ் வந்து நிறைய இடத்துல அப்படியே இருக்கிறது இருக்குது. எல்லாருமே 20 feet வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே போட்டிருக்கோம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட. ஸோ செகண்ட் மீட்டிங் தட் வாஸ் த்ரூ வர்ச்சுவல் அசோசியேஷனையும் லிங்க் பண்ணிக்கங்க. செகண்ட் மீட்டிங் வந்து ஃபிசிக்கலாக இருக்கும். அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டேட் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு ஏரியா வந்து ஐடென்டிஃபை அந்த டயத்தில் நீங்கள் அசோசியேஷனையும் ப்ளீஸ் லிங்க் வித் அஸ். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நாங்களும் வி ஹேவ் plenty of lands is there. சப்போஸ் நீங்கள் பர்டிகுலராக இந்த லொக்கேஷன் தான் பண்ணணும் நீங்கள் ஐடென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது எங்கள் ராமநாத் டிஸ்ட்ரிக்டில் எந்த லொக்கேஷன்லையும் பண்ணலாமா? எங்கள் ராமநாத் டிஸ்ட்ரிக்டில் 9 டாலுக்கு இருக்குது. எந்த லொக்கேஷனில் பண்ணாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? அது 10 ஏக்கர் தான் இருக்கணும், 5 ஏக்கர் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எத்தனை ஏக்கர் இருந்தாலும் we can proceed. அது நீங்கள் அசிஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, வெரி கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இப்போ நீங்கள் இந்த கோல்டு ஸ்டோரேஜ் வந்து
இந்த கோல்டு ஸ்டோரேஜுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது இப்போ. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கவர்மெண்ட்டினுடைய ஒரு கட்டாய இதாக இருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு வெர்ச்சுவல் மீட்டிங்கில் அட்டன் பண்ணும் பொழுது ஆத்ம நிர்பாரில் வந்து இந்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு, வேர் ஹவுஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்து சப்சிடி நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை உங்கள் இதிலேருந்து அவைல் பண்ணுவீங்களா, இல்லை அதில் தான் போகணும்? அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஆஸ் அன் FPO, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக கூட, இல்லை ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஆல்சோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனும் வரல அண்டர் ஆத்ம நிர்பர் பாரத். இந்த இப்போ இருக்கிற ஸ்கீம் வந்து 2025-26 வரைக்கும் உண்டு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் 64 PPCs இருக்குது அக்ராஸ் தி தமிழ்நாடு ஸ்டேட், 64 ப்ரைமரி ப்ராசஸிங் சென்டர்ஸ். அதுலேருந்து நாங்கள் வந்து இந்த வருஷம் ஒரு 15லேருந்து 20 PPC ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஒரு எக்ஸ்போர்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு தான் இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நாங்கள் பேசியிருக்கோம். ஓகே மேடம். அப்புறம் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, இந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு நம்ம ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா, இல்லை ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணுமா? எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் எதுக்கு வாங்குங்கன்னு சொல்கிறோன்னா, உங்களுக்கு வந்து சப்சிடிஸ் கிடைக்கும் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமில். அதுக்காக ஆஸ் அன் எக்ஸ்போர்ட்டர். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், காம்பனண்ட் வந்து ஆத்ம நிர்பர் பாரத்துக்கு நீங்கள் வாங்க வேண்டாம் சர்டிஃபிகேட். பட் அதர் 3 காம்பனண்ட்ஸ், மார்க்கெட் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் குவாலிட்டி டெவலப்மெண்ட், இதில் உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னா யூ ஷுட் ஹேவ் அ சர்டிஃபிகேட். இல்லை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கூட நம்ம ப்ராடக்ட் போய்க்கலாங்களான்னு? டெஃபினெட்லி. அப்போ தான் சப்சிடி கிடைக்கும். ஆமாம் சார். ஓகே, ரெஜிஸ்டர்ட் மெம்பருக்கு தான் சப்சிடி. தேங்க்யூ. இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ்லாம் அப்புறமா நீங்கள் டேரக்ட். ஓகே ஓகே. டைம் இல்லை. I request our Joint Secretary Kadrisan to present a memento to Madam. I request Isha, Managing Trustee from Indian Guild of Traders. Please come to the stage. Isha, Madam. So thank you, sir. We are going to the final program. It is very, very important session. Our Additional Chief Secretary and CMD of TEC is going to be to honor this MSME financial products. For this, we are the General Manager of State Bank of India, from Union Bank of India, General Manager, and Mr. Suresh from HDFC Bank, and our Treasurer, Mr. Ashok, is going to be the coordinator. I request our Additional Chief Secretary, HDFC, Union Bank of India. Our CMD of TAC, during the last 2 years, he has made a lot of innovative and initiative ideas to give top priority for the MSME lending. He has made the STICON, which was funding only for the jewels loan and vehicle housing loan. Now they have to give 75% of their transaction for the MSME Act, and Chancellor Jurma is the backbone for promoting the novel scheme of credit guarantee trust fund scheme up to 40 lakhs in Tamil Nadu. So I request him to take the stage. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது நாம் எதிர்பார்க்காமலே ஒரு நிகழ்வுக்கு நம்மளுடைய முக்கியமான பிரச்சனை
வங்கியில் லோன் வாங்கி நம்ம தொழிலை எப்படி முன்னேறணுங்கிறது. அதில் முக்கியமாக ஒரு சீஃப் கெஸ்ட் இந்நேரம் வந்து கலந்துக்கிட்டது நமக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய பெருமைக்குரிய விஷயம். அவரை டிரான்ஸ்லேஷன் சார்பாக வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமல்ல, இன்று இந்த நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இங்கே உள்ள வங்கிகள், டிக்கெட்ஸ், அந்த நிறுவனம்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நமக்கு இன்றைக்கி இந்த கன்வென்ஷனுக்கு. On behalf of Tansia, we extend our sincere thanks to all of you, sir. Thanks for this extending the opportunity. And we look forward to take this to all the districts and extend the, whatever we are going to discuss, take it at the root level in all the districts, sir. Because this being an apex portion, we have got an interaction with all the people. And people have come from, even it's a small, meager crowd, people from Kanyakumari to Chennai are here today. சொல்லப்போனா நம்மளோட இஷ்யூஸ் இன்னைக்கு என்ன, வங்கியில் லோன் வாங்க முடியுது, என்ன பிரச்சனைகள், நமக்கு என்ன மாதிரியான லோன் தேவைகள் என்பது தான். I just want to brief you just for 2 minutes with the backers with our practical issues what you are facing now. நமக்கு கோவிட் வந்தது, எல்லாருக்கும் அறிந்த விஷயம். 30% கொடுத்தாங்க, மிகவும் சந்தோஷமான விஷயம். என்ன ஆனோம், நம்ம அதிக கடனாளி ஆனோம். இப்போ I would say our government institutions, just been supported banks, they are taking more than somewhere around more than 2 weeks. So how do we address those issues? The role of our association and the role of our bankers, just we would like to have a small together is that Tamil Nadu, when we say Tansia, Tamil Nadu, this associations, small and tiny industry association. This is very important. I find it more relevant from the banker's point of view. Why I tell you? We have got a MSME loan for the Greenfield project, where the women entrepreneurship are having the majority stakeholders are preferred, and all the branches of the bank has been given the target that we have to achieve the compulsorily. Who has to be developed. And for that, finance is very important aspects. So from the association, we are talking about how they can help. Yes, they can help. We have a very beautiful product, let me tell you, which the government of India has launched in 2018. Now we are talking about the startup and technology. All of you have got very powerful tool in your mobile. You don't wait for going to the branch or the bank. You just open PSB 59 minutes and you apply for the loan. And there is a Jan Samarth portal which is being monitored by the government of India if there is a delay in the proposal. You apply through that digital platform. The digital platform is the solution to all the problems, especially the delay, especially the objectivity and subjectivity, where the person is delaying it or the person does not want to do the loan or he is having some biasness, that is taken care by the digital technology. So I'll request Shankar to go for more elaborate things that you can get help of it. Thank you. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி சார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது சார். சில இதில் 2 நாள் லேட் ஆகுது, சில இதில் 15 நாள் இருக்குங்கிறாங்க. 12 வருஷமாக எஸ்எம்இ அட்வான்சஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கிறேன். ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருந்து, சீஃப் மேனேஜர் பிரான்ச் ஹெட்டாக இருந்து, இப்போ ஏஜிஎம் எஸ்எம்இ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கிறேன். தப்பே இல்லை சார், நாங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணோன்னு சொல்ல வரல, அது பொய்யாக தான் இருக்கும். பட் வாட் வி எக்ஸ்பெக்ட், கஸ்டமர்ஸ்லேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா, ஒரு செக்லிஸ்ட் கொடுத்தோம்னா அதோட எல்லா பேப்பர்ஸும் வந்துருச்சுன்னா முடிஞ்ச லெவலுக்கு கொடுக்குறதுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுக்குறது தான் பார்க்குறோம். ஒரு 50 கோடி ரூபா ப்ரொப்போசலையும், ஏன்னா முன்ன மாதிரி இல்லை, எல்லாத்துக்குமே டேட் இருக்குது, எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. முன்ன மாதிரி சார் அனுப்பிச்சிட்டேன் சார், அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சுலாம் சொல்ல முடியாது. இப்போ ப்ரொப்போசல் போட்டேன்னா செகண்ட்ஸில் வருது. டிஜிஎம் சாரே கூப்பிட்டு கேட்பாங்க, எப்பா ப்ரொப்போசல் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னேன், எங்கே இன்னும் எனக்கு வந்து சேரலையே, என்னோட ஐடிக்கு வந்து சேரலையேன்னு. ஸோ நீங்கள் எல்லா பேப்பர்ஸையும் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டீங்கன்னா எம்எஸ்எம்இ எங்களால் குயிக்காக மூவ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் சென்னையில், பிகாஸ் தமிழ்நாடு இஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், தமிழ்நாடு ஃபுல்லாகவே எஸ்எம்இ நாங்கள் சப்போர்ட் பண்ண தான் செய்கிறோம். சென்னையில் எக்ஸ்க்ளூசிவாக 50 லட்சம் வரைக்கும் லோன் பார்க்குறதுக்கு எஸ்எம்இசிசி சென்டர்ஸ் வச்சுருக்கிறோம். அங்கே ஒரு 5லையுமே என்ன மாதிரி அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர்ஸ் போட்டிருக்காங்க, என்டையர் டெடிகேட்டட் டீம் வச்சுருக்கோம்.
ஸோ பேப்பர்ஸ் குயிக்காக வந்தால் கண்டிப்பாக எங்களால் குயிக்காக ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியுங்கிற அஷூரன்ஸோட ஐ வில் ஸ்டார்ட் இட். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், எங்களோட ஸ்கீம்ஸை பற்றி குயிக்காக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி எஸ்எம்இ கனெக்ஷன்ஸை சொல்லிடுவோம். ஏன்னா நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு முத்துகிருஷ்ணன் சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் பார்க்குறேன்னா அவங்க வீட்டில் தான் பஞ்சாமிரத டப்பா, திருச்செந்தூருக்கு பஞ்சாமிரத டப்பா பண்ணுற ஃபேக்ட்ரி வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே இன்ஹவுஸ்லேயே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போய் பார்க்குற ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் டைனி என்டர்பிரைசஸ் இஸ் தட் ஒன்லி. அவங்க பஞ்சாமிரத டப்பா தயார் பண்ணாங்க. அப்புறம் அந்த உஜாலா பிராண்டுக்கு மாதிரி லோக்கலைஸ்டு பிராண்ட் இருந்துச்சுல, அதுக்குள்ள டப்பா அதை தான் தயார் பண்ணாங்க. 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவனும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா வந்து என்கிட்ட மிஸ்டர் ஆர்பம், ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிம், எப்பா இவன் நல்ல படம் வரைகிறான், அவங்க தேவர் கோல்ட் ஸ்மித்ஸ், ஸோ நீ சொன்னால் தான் கேட்பான் அவனை. அப்போ வந்து டாட்டா வந்து தேவர் அபவுட் டு லார்ஜ் டனிஷ் வந்த காலம் இல்லை, டாட்டா கோல்டு இருந்த பீரியட். ஹோசூரில் இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி அந்த மெட்டல் படிக்கிறதுக்கு, கோல்டு மெட்டல் படிக்கிறதுக்கு அனுப்பணும், நீ எப்படியா சொல்லணுன்னா அவன் பிடிச்சி என்ன திட்டுறான், ஏன்னா நீ மட்டும் காலேஜுக்கு போவ சந்தோஷமாக இருப்ப, நான் மட்டும் போய் என்ன செய்கிறதுன்னு. தென் ஐ செட் டு ஹிம், உங்கள் அப்பா சொல்கிறாரு யூ ஆல்சோ ஹேவ் ஆண்டர்பிரனியல் ஸ்கில்ஸ், ஸோ கிவ் அ ட்ரை. சரின்ட்டு அரை மனசாக கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனால் இன்றைக்கி கோபால் சமுத்திரத்தில் 150 பேர் வச்சு ஒரு 10 கோடி ரூபா டேர்ன் ஓவரில் இருக்கான். இப்போ பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், முதலாளி நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி என் கூடயே காலேஜ் வந்திருந்தேன் என்ன இருக்குன்னு யோசிச்சுப்பார். ஸ்டில் ஐ எம் குட், பட் ஆண்டர்பிரனியல் ஸ்கில்ஸ் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. யூ ஆர் ஆல் பிளஸ்டு டு ஹேவ் தட். தனியாக தொழில் செய்வதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி உள்ள சொன்ன ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே சொன்னது தான். 165 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வந்து கவர்மெண்டாலேயோ பிக் இண்டஸ்ட்ரீஸாலேயோ கொடுத்துருக்க முடியாது. இன்றைக்கும் சமூகத்தின் சமநிலை தட்டாமல் இருக்குன்னா எம்எஸ்எம்இ எஸ்பெஷலி டைனி ஆண்டர்பிரனர்ஸால தான் இது நடந்துட்டு இருக்குது. வித் திஸ் வேர்ட்ஸ் ஐ எம் கமிங் டு மை ப்ரெசன்டேஷன். இது ஸ்டேட் பேங்கை பற்றி ஆல்ரெடி வாசிச்சிருப்பீங்க. லார்ஜஸ்ட் பேங்க் அண்ட் 216 வருஷமாக இருக்கிறோம். கிண்டி பிரான்ச் ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இக்கு இந்தியாவில் பிரான்ச் எம்எஸ்எம்இன்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்து எஸ்எம்இயில் கிண்டி ஆரம்பித்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். நெக்ஸ்ட் முத்ரா லோன்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 10 லட்ச ரூபா வரைக்கும் எந்த கொலாட்டலும் கேட்குறது கிடையாது. எந்த கொலாட்டலும் கேட்க கிடையாது. எதுக்கெலாம் சார் வாங்கலாம், எதுக்கு வேணால் வாங்கலாம். மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், சர்வீசஸ், நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் வாங்கலாம். உங்கள் என்ன பண்ணுறீங்கிறதுக்கு அப்ளிகேஷன் கொடுங்க. எங்கள் ப்ராசஸிங் ஆஃபீஸர் எந்த நியரஸ்ட் பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சுக்கு கொடுத்தா போதும். அதை வந்து எங்களுடைய ப்ராசஸிங் ஆஃபீஸர் வந்து இந்த கடை எப்படி போகுது, இதில் என்ன சேல்ஸ் நடக்குங்கிறத பேஸ் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும், நாளைக்கே ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கணுனாலும் ஜெராக்ஸ் மிஷின், ஒரு சார் நான் ஆவினோட டீலர்ஷிப் எடுத்திருக்கேன், எனக்கு ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் பிளான் பண்ணணுனாலும் அதுக்கும் எல்லாத்துக்கும் ஃபண்ட் பண்ணுறோம். சென்னையில் வசதிக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 எஸ்எம்இ சென்டர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 350 பிரான்ச் உள்ள என்டையர் ஃபைல்ஸ் இங்கே தான் வரும். எல்லா பேப்பர்ஸும் கொடுத்தீங்கன்னா ஐ கேன் அஷ்யூர் யூ 4லேருந்து 5 நாளுக்குள்ளே இந்த 10 லட்ச ரூபா ப்ராசஸை எங்களால் முடிச்சு கொடுத்துட முடியும். திஸ் இஸ் a very very important scheme. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்ஸ்க்கும், எங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே உட்காந்துருக்க ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், எல்லா நேஷனலைஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டார்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஃபாலோ பண்ணுறாங்க. நான் பண்ணுறேன், ஹெச்டிஎஃப்சி பண்ணுறாங்க எல்லான்னு சொல்ல, எல்லாருமே அக்ரெசிவாக இருக்கும். ஆல் பேங்கர்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் திஸ் ஸ்கீம். கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி என்ன வேணுங்கிறத கிளியராக, பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் கிளியராக கொடுத்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் யாருங்கிறத பார்த்துட்டு அவங்களையும் செக் பண்ணிவிட்டு அவங்க மேலே கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு தாராளமாக பண்ண தயாராக இருக்கிறோம். முத்ரா ஸ்கீம் வி ஆர் வெரி வெரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டு இருக்கிறோம். தென் கம்மிங் டு ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஆல்ரெடி மேடம் சொல்லும்போது உமன் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் எஸ்சி/எஸ்டி ஆண்டர்பிரனர்ஸ்க்கு கவர்மெண்ட் ஏற்கனவே லாஸ்ட் ஸ்பீக்கர் சொன்னாங்க என்னென்ன சப்சிடிஸ் கொடுக்குறோம். ஸ்டாண்ட் அப் இந்தியா இஸ் ஒன் சச் ஸ்கீம். லோன்ஸ் வந்து அப் டு வி ஆர் கிவிங் அப் டு 1 crore, மினிமம் 10 lakhs. அதாவது முத்ராவை தாண்டின எல்லா லோனுமே. அகைன் இங்கேயும் மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், சர்வீசஸ் எதுக்கும் போத் ஒர்க்கிங் கேபிட்டல் சிசி லிமிட்டாக வேணால் சிசி லிமிட்டாக வாங்கிக்கலாம், டேர்ம் லோனை வேணால் டேர்ம் லோன் வாங்கிக்கலாம். சார் அப்போ முத்ராவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல 10 லட்ச ரூபா வித்தியாசம். முத்ராவில் வந்து எந்த லோன்ஸ்க்கும் கொடுப்போம். இங்கே க்ரீன்ஃபீல்டு இருக்கணும். அதாவது கம்பெனி வந்து புதிதாக தொடங்கப்பட்டது, ஒரு புதிதாக தொடங்கப்படுற கம்பெனிக்காக தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் என்கிட்ட லோன் வாங்கியிருக்கணும். அவ்வளோதான். லோனுக்கு நீங்கள் வர்றது ஃபஸ்ட் டைமாக இருக்கணும். ஆல்ரெடி ஒரு லோன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் கவர் பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைமாக லோன் வாங்குறீங்கன்னா பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் வரைக்கும் 1 கோடி ரூபா முடிஞ்சிருச்சுன்னா திரும்பி லோன் கொடுக்க முடியாதுங்கிற இருந்துச்சு. ரிவால்விங் கொண்டரல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த சிஜிடிஎம்எஸ்சி கவர்ஸுக்கு ரிவால்விங் கொண்டுறாமல் இருந்தாங்க. இப்போ அதையும் மாற்றிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஃப்ரீசர் வாங்குறீங்க, அந்த லோனை திருப்பி கட்டிட்டீங்க, திரும்பி இன்னொரு 50 லட்ச ரூபாய்க்கு
ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரெடிட் கேரண்டிலே 1 கோடி ரூபா வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இது வந்து நாங்கள் கொண்டுருக்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக எல்லா பேங்க்ஸும் வச்சுருப்பாங்க, நாங்களும் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்கிறோன்னு இல்லை. ப்ரீ அப்ரூவ்ட் பிஸ்னஸ் லோன் என்னென்னா உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். இப்போ வந்து நாங்கள் என்ன பார்க்குறோம்னா எல்லாத்தையுமே மொபைல் வழியாக நாங்கள் வந்து யோனோன்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க, மோர் தென் 1 இயர் ஆச்சுன்னா அதுலேயே உங்களோட டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக சார் உங்களுக்கு 10 லட்ச ரூபா லிமிட்டு, 20 லட்ச ரூபா லிமிட் வரைக்கும் 20 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட்ஸை சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ். ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், பிஓஎஸ் மிஷின், கியூஆர் கோட், இதில் என்னென்ன வருதோ அதை பேஸ் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அதுதான் ப்ரீ அப்ரூவ்ட் பிஸ்னஸ் லோன்ஸ். அதே மாதிரி சிம்பிளிஃபைட் ஸ்மால் பிஸ்னஸ் லோன்ஸும் திரும்பி சொன்னது தான். பேசிக் மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங்க்கு, ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் கொடுக்குறோம், டேர்ம் லோன் ஃபெசிலிட்டிஸுக்கும் கொடுக்குறோம். இதில் ஓவர் டிராஃப்ட், டிஜிட்டல் ஓவர் டிராஃப்ட் 25 லட்ச ரூபா வரைக்கும் போய்க்கலாம். நெக்ஸ்ட், இது ஒரு 2 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன் இந்த ஒரு ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறதுக்கு. நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராக இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா சோலார் பவர் எதுக்கு தேவை சார்? எலக்ட்ரிசிட்டி பில் சார் இப்போ தான் சொன்னாங்க காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் கூடிருச்சுன்னு. ஒரு கிலோவாட் ஒரு 50 கிலோவாட் போடுறோம்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி காஸ்டிங் வந்து 25 லட்சத்துலேருந்து 30 லட்ச ரூபா வருது. சார் 30 லட்ச ரூபா போடலாமான்னா உங்களோட ஸ்பேசஸை வந்து செக் பண்ண சொல்லுங்கள். எங்கள் டீம்லேருந்தே டாட்டா கூட டைப் வச்சுருக்கிறோம், டாட்டாவே வந்து செக் பண்ணுவாங்க. எதுக்கு சார் இதை செய்யணும்னா சோலார் பவர் ஃபஸ்ட்டு க்ரீன் எனர்ஜி, எவ்வளோ நாள் வந்து தெர்மல் பவரில் போகும்னு தெரியாது. அகெயின் இபி பில்ஸ் கூடிக்கிட்டே இருக்குதுன்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஃபீல் இல்லை, அது நடந்தது உண்மை தான். இப்போ ஆல்ரெடி சார் வந்து சொன்னாங்க. இது எவ்வளோ நாளில் சார் நமக்கு கட்டுப்படி ஆகுமா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிலோவாட் போட்டோம்னா 4.5லேருந்து 5 யூனிட் கொடுக்குது ஒரு நாளைக்கு சொல்கிறேன். அப்போ ஒரு 100 கிலோவாட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 450 யூனிட். உங்களோட ஆவரேஜ் பெர் டே கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு தம்பு ரூல் ஃபுல்லாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சனி ஞாயிறு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அதனால் கேப்டிவ் கன்சம்ஷன்ஸ் போகிறவங்க அதில் 75% வரைக்கும் சோலார் போங்க. 4.5 வருஷத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி வந்துடும். இந்த பேனல் வந்து அவங்க 25 வருஷம் நல்லபடியாக ஒர்க் ஆகுங்கிறாங்க. 20லேருந்து 22 வருஷம் எடுத்துட்டாலும் ரிமைனிங் 18 வருஷம் லாபம் தான். ஹைலி காம்படிட்டிவாக இருக்கும். இன்றைக்கி பெரிய முதலாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து டெக்ஸ்டைல்லேருந்து நீங்கள் எல்லாம் எடுங்க, 100 மெகாவாட் 200 மெகாவாட் போயிட்டாங்க. அவங்களோட 75% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டியை கவர் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுடைய ஓன் பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை ரெண்டல் ப்ரமிசஸில் ஓனர் அலோவ் பண்ணுறாருன்னா ஆஸ்பெஸ்டாஸ் ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு போங்க. என்கிட்ட லோன் எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ஐ வில் பி மச் மோர் தென் வில்லிங். அதர்வைஸ் ஆல்சோ சோலார் தயவு செய்து போங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் 500 ஜிகாவாட் வந்து சோலார் போகணுங்கிறாங்க. சோலார் வந்து நம்ம கூரையில் மேலே போட போகிறோம். ஒரு 20 கிலோவாட் போடுறேனே ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போமே, ஒரு நாளைக்கு 100 யூனிட் ஜென்ரேட் ஆகுது. 30 நாளைக்கு 3000 யூனிட். 8 ரூபா வச்சுக்கிட்டீங்கனாலும் 25,000 ரூபா. அதை 5 வருஷத்துக்கு நீங்கள் இஎம்ஐயை கட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோன் க்ளோஸ் ஆகிருப்போது. சார் அப்போ நீங்கள் மார்ஜினே கொண்டு வர வேண்டாம்னா 20% மார்ஜின் டாட்டா கூட பண்ணிங்கன்னா போகணும். அதுலேயுமே உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா டெப்ரிசியேஷன் வந்து இன்கம் டேக்ஸ் படி 40% அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 8 ரூபா அதில் தானாக வந்துடும். அண்ட் ஜிஎஸ்டிக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரலி உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் சார் சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்ஸை பற்றி ஒரு செக் வைக்கணும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சோலார் இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங். என்ன கேட்டால் தயவு செய்து அட்லீஸ்ட் செக் பண்ணியாவது பாருங்கள். ஒரு டாட்டாவை கூப்பிட்டு சார் இதுக்கு எவ்வளோ எங்கள் ரூஃபில் எவ்வளோ சோலார் போடலான்னு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி பேக் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். சோலார் இஸ் கோயிங் டு பி ரியலி பிக். எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் என்னுடைய வேண்டுகோள் அதுதான். சோலாரை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் எங்களுடைய ஓன் ப்ரெமிசஸ் ஸ்டேட் பேங்கோட இந்தியா அக்ராஸ் இந்தியாவில் உள்ள ஓன் ப்ரெமிசஸ் ஃபுல்லாக சோலார் போட்டு முடிச்சிட்டோம். என்டையராக ரூஃபில் ஃபுல்லாக நாங்கள் சோலார் போட்டோம். சப்ஸ்டான்ஷியலாக குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சிவகாசி பிரான்ச்சில் பிரான்ச் ஹெட்டாக இருந்தேன். 1,75,000 ரூபா இருந்த பில்லு 60 கிலோவாட், வெறும் 60 கிலோவாட் தான் போட்டோம். கிட்டத்தட்ட 89,000 ரூபா. அதுக்கப்புறம் ஆவரேஜாக எனக்கு வந்த பில்லு 89,000. 50% சேவிங்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் எனக்கு 2.5 வருஷத்தில் என்னுடைய பணம் வெளியே வந்துடும். ஸோ சோலார் தயவு செய்து போங்க. ஸ்டேட் பேங்க் ப்ரிஃபரபுளாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட், சப்ளை செயின். திஸ் இஸ் ஃபார் ட்ரேடர்ஸ். எல்லா மேஜர் இண்டஸ்ட்ரி மேஜர்ஸ் கூடயும் எங்களுடைய டைப் இருக்குது.
ஆயில்லேருந்து ஐஓசிஎல்லேருந்து எல்லாத்துக்கூடையும் நாங்கள் டைப் வச்சுருக்கோம். இது என்ன சார்னா டேரெக்டாக அந்த டீலர் வந்து உங்களை பற்றி ஒரு லெட்டர் கொடுப்பாரு, சார் இவருக்கு இவ்வளோ லோன் கொடுக்கலான்னு. அதை பேஸ் பண்ணி 100%, இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கெலாம் நான் உங்களுக்கு மார்ஜின் சொன்னேன், இதில் மார்ஜின் இருக்காது. 100% என்டையர் இன்வாய்ஸை நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவாக பண்ணுறோம். நீங்கள் எந்த இதை எடுத்தாலும், ஐடிசி எடுத்தாலும் சரி, ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹுண்டாய், எல்லார் கூடயும் எங்களுடைய டைப்ஸ் இருக்குது. அதர் பேங்க்ஸ் ஆர் ஆல்சோ ஹேவிங் டைப் வித் தட். இதில் என்னென்ன இருக்குங்கிறத போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் எந்த குண்டூசி முதல் யானை வரையின் ஸ்பென்சர் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரி இமேஜஸ் கூடயும் எங்களோட டைப் இருக்குது. நெக்ஸ்ட், ஸ்டார்ட் அப்ஸ் காலையிலேருந்தே நிறைய பேர் பேசிட்டாங்க. நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டார்ட் அப் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரான்ச் இன் பெங்களூர், சேர்மன் சாரே வந்து ஓப்பன் பண்ணாங்க. செகண்ட் பிரான்ச் சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஐஐடி கேம்பஸில். ஏன்னா அங்கே ஸ்டார்ட் அப் இன்குபேஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால any startups up to 2 crore without any collateral fund பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதை 10 கோடியா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வரல. வந்தோடனே 10 கோடி ரூபா வரைக்கும் கொலாட்ரலே இல்லாமல் ஸ்டார்ட்அப்ஸுங்கிறதுக்கு டெஃபினேஷன் நீங்கள் அந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பண்ணியிருக்கணும். 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடக்கூடாது. 10 வருஷத்துக்குள்ள எனி நியூ ஐடியாஸ் வி கால் இட் அஸ் ஸ்டார்ட் அப்ஸ் ஒன்லி. ஸோ ஸ்டார்ட் அப்ஸை பிக் வேல சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படி 1960 எஸ்எம்இ கிண்டி ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணமோ அதே மாதிரி வி ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் அப்ஸ். 50 கோடி ரூபா வரைக்கும் ஃபண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், முடிச்சிட்டேன் சார், அவ்வளோதான் சார். அந்த தென்கொச்சி சுவாமிநாதன் கதை சொன்ன மாதிரி ஒருத்தர் எந்திரிச்சு துப்பாக்கி காட்டி நீங்கள் பேசுங்க, உங்களை கூப்பிட்டு வந்து யாருங்க பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் கம்ப்ளீட் இட். ஸோ வித் திஸ் ஐ வில் கம்ப்ளீட். ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு முடிச்சிடறேன். ட்ரெட்ஸை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டாங்க, அதை மட்டும் சொல்லிடுறேன் சார். ஏன்னா எம்எஸ்எம்இ பீப்புள் ஆஸ் தட். இப்போ ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. அதில் எந்த பேண்ட்வித் இஷ்யூவும் இல்லை. போட்ட 30 செகண்டில் எங்களால் ரேட்ஸ் கொடுக்க முடியுது. நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லா நேஷனலைஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸால் ரேட்ஸ் காம்படிட்டிவாக கொடுக்க முடியுது. 3 பிளாட்ஃபார்முமே ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவ். இமீடியட்டாக உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ லாக்கே ஆகாது. நீங்கள் 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லா மேஜர் பேங்க்ஸும் அவங்களோட 70% ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வழியாக தான் பண்ணுவாங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுக்கு முதல்ல தேங்க்ஸ் உங்களுக்கு. அதில் சார் பேசும்போது சொன்னார் எல்லாம் 59 மினிட்ஸில் ஆன்லைன் போயிடுங்கன்னு சொன்னாங்க. இது ஏன்னா 216 வருஷத்து பேங்க், நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன். எல்லாருமே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாமே அவங்க ஃபீல்ட் ஆஃபீஸெல்லாம் இப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு இருந்தாங்க. நல்ல இன்ட்ராக்ஷன். நம்ம இண்டஸ்ட்ரி சீனோரியோ தெரிஞ்சிட்டு இருந்தது. வாட் இஸ் அபவுட் த HDFC பேங்க் நான் என்ன பண்ணுறோம், வாட் ஆர் அவர் பிளான்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் வாட் ஆர் த ஸ்கீம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் தட் ஆல் ஆஃப் யூ கேன் பெனிஃபிட். எல்லா பேங்க்லேயும் கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் loan schemes, all subsidy schemes, receivables go, customized cash management solutions கொடுக்கிறதோ, இல்லைனா பேமெண்ட் கேட்வே கொடுக்கிறதோ, இல்லைனா ஒரு பாஸ் டெர்மினல்ஸ் கொடுக்கிறதோ, எப்படி உங்களுக்கு டேஷ்போர்ட், சிங்கிள் டேஷ்போர்ட் for all your receivables and your collections and payments, எப்படி works to our MSME customers and large customers also. About the bank, we have about 471 branches. In the month of February, we will cross 500 branches in the state of Tamil Nadu, and we are aspiring to double this network in the next 3.5-4 years' time. We aspire to have about 1,000 plus branches in Tamil Nadu. We are growing very rapidly in all semi-urban rural locations. In the வருஷம் மட்டும் 150 branches add பண்ணிருக்கோம். Next year also we are planning to add about 150-200 branches. Advances பார்த்தீங்கன்னா we have total advances of about close to about 1,40,000 crores. Deposit is about 1 lakh plus crores of deposits in the state. எங்க CD ரேஷியோன்னு சொல்லுவாங்க, credit to deposit ரேஷியோன்னு சொல்லுவாங்க. Every 100 rupees of deposits, we have lent 140 rupees in the state of Tamil Nadu. CD ratio on the 140%. Total number of employees in the state is about close to 13,000, and we are growing
when we expand more branches, the employment opportunity in the bank will also go up. By end of 4 years, I'm sure we'll have at least around 18,000 to 20,000 employees in the state of Tamil Nadu. SHG loans, MSME loans, coming to specific to MSME loans, we are number one MSME bank in the state as well as in the country now. Our book size is about 25,000 crores in MSME loans. Agri loans is about 7,500 crores. And SHG, bottom of the pyramid, you have the Magalir Kulu, microfinance loans கொடுக்குறோம் இல்லையா JLG model இல்லைனா SHG model கொடுக்குறோம். We have, as of now, we have about 8 lakh beneficiaries, direct beneficiaries from the bank, and that portfolio is doing very well. So right from the bottom of the loan, bottom of the pyramid, you have the Magalir finance loans, 10,000, 20,000, 40,000, 50,000 lirundu, there is no limit to what the bank lend. Ella segment, customer segments ko we have products for every customer segments, every industry segments. We have products, customized products to deliver. So, எங்களோட ranking பார்த்தீங்கன்னா in Tamil Nadu next to State Bank of India, Big Brother, we are second largest bank in the state of Tamil Nadu. Total business is close to about 250,000 crores, including deposits and advances. This is what is very important in terms of what is the bank's bank's position in payments processing. நீங்கள் ஒரு ஆர்டிஜிஎஸ் அனுப்புகிறீங்க, ஆர்டிஜிஎஸ் அனுப்புகிறதோ, என்இஎஃப்டி அனுப்புகிறதோ, யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதோ, bank all India level, we are number one bank in payment processing in RTGS and NEFT, and we are number two in UPI and IMPS. And if you look at how many transactions we have processed last financial year we have processed about 787 crore transactions. 787 கோடி transaction process பண்ணியிருக்கோம் digitally, real time transactions. For example, if I have to give you an example, வேர்ல்டில் நடக்கிற ரியல் டைம் பேமெண்ட்ஸில் இந்தியாவில் யூபிஐ வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் நடக்கிற பேமெண்ட்ஸ் வந்து 42% ஆஃப் குளோபல் பேமெண்ட்ஸ். வேர்ல்டில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எவ்வளோ, ரியல் டைம் பேமெண்ட்ஸ் எவ்வளோ நடக்குதோ அதில் 40% மேலே இந்தியாவில் நடக்குது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டைசேஷன் ஆஃப்டர் in the last 6-7 years. All banks have have invested in technology and are able to process payments very fast, which is helping all the MSMEs and all stakeholders to send and receive payments much faster. Volume மட்டும் பார்த்தீங்கன்னா 600 லட்சம் கோடி ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் மட்டும். ஸோ தட் இஸ் அ ஸ்கேல் ஆஃப் த பேங்க். பேங்கோட கேப்பபிலிட்டி இன் ஹேண்ட்லிங் த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்காது, பட் வாட் இஸ் ரிலவெண்ட் டு யூ இஸ் how the bank is
ஆமாம் கேமரா இங்கே வந்து இது ஓப்பன் மைக்கில் இருக்குது இப்போதைக்கு அங்கே மைக்கை நான் வச்சோம்னா செட் பண்ணிடலாம் சரிங்களா லைனில் வச்சுங்க சார் லைனில் வச்சுட்டு அப்படியே நமக்காகவே கரெக்டான மைக் எனக்காகவே கரெக்டான மைக் கரெக்டாக மைக்கு மாற்றி ஸோ வணக்கம் இணைப்பு துரிதற்கு ஸோ பேமெண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தோம் பேமெண்ட்ஸ் அண்ட் ரிசீவபிள்ஸ் ஒவ்வொரு எம்எஸ்எம்இக்கும் we can provide a customized dashboard for you to track your daily receivables and payments and we have multiple solutions. We have partnered with various tech partners, fintech companies which can provide you customized solutions for your receivables and payments. Go to the next one. So MSME segments, all loan products are there. Go to the next one. Yeah. So term funding, work accounts, savings account, salary account for your employees and so on and so forth, and also your retail trade forex for your remittances, export import document, everything can be done digitally in a faster manner. Even a SME loan application, now we have a SME portal website, SME portal irukku and the portal la poi digital ave ning application submit pannalam, loan sanction or given in 48 hours to 60 hours. So that is the speed at which bank is working on the SME loans. Every application we get, we are able to நாங்கள் லோன் மேலாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றா along with Tanstia. So we very much, and any clarifications you can contact us or contact any of our nearest branch or Tanstia. Thank you very much. Thank you, sir. Now I welcome Mr. R. Vishweshwaran, General Bank of. அவரை பற்றி சொல்லணும்னா முதல்ல அவருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எல்லா மேனேஜரோட ரூமில் வந்து தனியாக நம்ம என்ன இஷ்யூஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் தான் மேடைக்கு பேசுகிறதுக்கே வருவான்னு சொன்னார். ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரு, நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு. அவரை அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ சார். ரெஸ்பெக்டட் ஹன்ஸ்ராஜ் வர்மா சார், அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அண்ட் CMD TISC, all the office bearers of this wonderful conference, the bankers and the dais and everybody. நான் உங்ககிட்ட இன்றைக்கி பேச போகிறது 4 தான். அவர் சொன்ன மாதிரி நான் 4 பாயிண்ட் மட்டும்தான் பேச போகிறேன். லோன் எப்படி சீக்கிரம் வாங்கணும், எவ்வளோ சீப்பாக வாங்கணும், எவ்வளோ நிறையா வாங்கணும், கொலாட்ரல் இல்லாமல் எப்படி வாங்கணும், 4 கேள்விக்கு மட்டும் பதில் பார்ப்போம். ஏன்னா அதை தவிர என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு பார்த்துடலாம். இந்த 4 கேள்வி தான்.
இந்த 4 கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சென்டென்ஸ். இப்போ சார்லாம் காமிச்சாங்க. இப்போ நானும் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு வந்திருக்கேன், அதையும் காமிக்கிறேன்னா நீங்களாம் போர் ஆகிடுவீங்க. அதனால் காட்டல. என்னென்னா எல்லா ஸ்கீமும் எல்லா பேங்க்லேயுமே இருக்குது. ஒரு தமிழ் படத்தில் ஒரு ஜோக் வரும். ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்பானா, சார் நான் கோல்கேட்டை போட்டு பல் தேய்க்கட்டுமா, இல்லை க்ளோஸ்அப் யூஸ் பண்ணலாமா, இல்லாட்டி டாபர் அப்படின்னதுக்கு நீ பல்லு தேய் போதும் அப்படின்னா. அந்த மாதிரி பேங்க்குக்கு வாங்க போதும். எந்த பேங்க்குங்கிறது முக்கியம் இல்லை. be it Union Bank of India, be it State Bank of India, HDFC here or any other bank, doesn't matter. என்ன ஸ்கீமு எல்லா ஸ்கீமும் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. பேர் வேறு வேறு இருக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரிகசிஸ் மாதிரி இருக்கலாம். போய் உங்களோட தேவைகளை நீங்கள் புரிஞ்சுட்டு உங்கள் பிரான்ச் மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா இன் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் யூ வில் கெட் த பெஸ்ட் ப்ராடக்ட். அதை விட சிறந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. நாட்டில் மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கிறது கிடைக்கல அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் உங்களுக்கு சிறந்த ப்ராடக்டாக அது இருக்கும். ஜஸ்ட் கம்மிங் பேக் டு தட் 4 கொஷின் ஐ வாஸ் டெல்லிங். சீக்கிரமாக எப்படி லோன் வாங்குறது? ஏன்னா இப்போ சார் கூட சொன்ன மாதிரி 2 நாள்லையும் கொடுக்க முடியும் எங்களால் லோனு, 15 நாளும் ஆக்க முடியும். 3 மாதமாக கொடுக்காத லோனு எங்கிட்ட இருக்குது. அதுக்கு காரணம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா the quality of the input that is being provided to us. சிம்பிளாக சில கஸ்டமர்கிட்ட நான் போய் கேட்கும்போது, சரி உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கே அதை நாங்கள் பண்ணியிருக்கோம், ஓடிபி கொடுங்கன்னா அப்புறம் ஃபோனை போடுவார் யாரோ ஒரு ஆடிட்டர்கிட்ட தான் சார் இருக்குன்னு. உங்கள் உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்ககிட்ட நம்பர் இருக்கணும். இன்புட் எல்லாம் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். உங்ககிட்ட நான் வந்து உங்கள் பிஸ்னஸை எப்படி பண்ணணும், சார் சொன்ன மாதிரி யூ ஹேவ் த பெஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அவைலபிள் இன் யூ, அது உங்ககிட்ட இருக்குது. ஆனால் ஃபினான்ஸ் அதுங்கிறது கொஞ்சம் இன்ட்ரிகேட்டான விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் பிஸ்னஸ் உங்கள் பணம். பேங்க்கு கடன் கொடுக்குறோன்னா சும்மா கடன் தான் கொடுக்குறோம், வட்டியோடு நீங்கள் திரும்ப கொடுத்துருவீங்க. லாபமும் நஷ்டமும் உங்களுக்கு தான். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன தேவைன்னு புரிஞ்சு அவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குவிக்காக கிடைக்கும். குவிக்காக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்துட்டேன் 6 மாசமா கொடுக்காத கதையே இருக்கு. நீங்க அந்த 3 நாள் எப்படி வாங்கணுங்கிறதுக்கு பாருங்க. ஒருவேளை அந்த மாதிரி மிஸ் ஆயிருந்தா ஒரு அட்டம்ப்ட்ல மொத்த ரிஸ்கையும் நீங்க கொடுத்தீங்கன்னா இன் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் வித் ஒன் மோர் ஐட்ரேஷன் முடிஞ்சிடும் வேலை. ஸோ குவிக் உங்க கையில தான் இருக்கு. ரெண்டாவது சீப்பாக கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இது நிஜமானமே எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ ஹவுசிங் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மார்க்கெட்டில் 8% கொடுக்கறதுக்கும் இருக்கு, 15% ஹவுசிங் லோன் கிடைக்கிறது. 8% கிடைக்கிறதுனா யார் போய் 15% வாங்குவாங்க? அப்போ 15% கொடுக்குற கம்பெனிலாம் ஒரு லோன் கூட கொடுக்கக்கூடாது இல்லையா, திவாலா கொடுக்குறாங்களே. Price is commensurate to your credit worthiness. நீங்க எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி கஸ்டமரா இருக்கீங்களோ அவ்வளவு சீப்பா லோன் கிடைக்கும். நான் சீப்புங்கிறது இங்கிலீஷ்ல இன்னொரு அர்த்தம், ஒரு அந்த அர்த்தத்தில் சொல்ல மலிவா கிடைக்கும், குவாலிட்டியான மலிவா கிடைக்கும். அதை வந்து எப்படி வரவழைக்க முடியும்னா, நான் அசோக் சார்ட்ட பேசும்போது அவர் சொன்ன அதே வார்த்தை, கிரெடிட் டிசிப்ளின் இஸ் ஒன் திங் தட் கேன் கெட் யூ சீப். என்ன நம்ம வருதா, நம்ம பணம் வேற, பிஸ்னஸ் பணம் வேற. பிஸ்னஸ் பணத்து ஏன் பிஸ்னஸ் தானே நான் எடுத்து செலவு பண்ணக்கூடாது. அதுக்குள்ள வர பணத்தை கடன் வாங்கினோம்னா வாங்குற நேரத்துக்குள்ள கட்டணும். ஒரு டிலே பேமெண்ட்னு ஒரு செஷன் வந்தது. அந்த மாதிரி டிலே பேமெண்ட்டை நான் யாருக்கும் கொடுக்காம இருக்கணும். எனக்கு கொடுக்குறவங்க கொடுக்கல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும். ஐ நோ தட் இட் இஸ் அது அவங்க கொடுத்தாதானே கொடுக்க முடியும்னு கேட்கலாம். பட் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும்னு பார்க்கணும், எவ்வளோ கிரெடிட் வர்த்தியாக இருக்கணும்னு பார்க்கணும். நம்ம சில இடத்துல ஸ்கோர்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், சிவிலில் கிரெடிட்லாம் ஸ்கோர் இருக்கு. யாருக்கு எவ்வளோ பெட்டர் ஸ்கோர் இருக்கோ அவ்வளோ சீப்பாக லோன் கிடைக்கும். எவ்ரி பேங்க் இஸ் ஹேவிங் இன்டர்னல். நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஐ எம் இன் சார்ஜ். எங்கள் பேங்க்கில் யூபிஐ ரேட்டிங்னு சொல்லுவோம். அதை 1லேருந்து 10 வரைக்கும் எல்லா கஸ்டமரையும் ரேட் பண்ணுவோம். 1, 2, 3 வர கஸ்டமர் ஆல்மோஸ்ட் இல்லை. மொத்த தமிழ்நாட்டில் நிறையா பேர் இருப்பாங்க. 6, 7, 8 கேட்டுங்கிறது தான் முக்கியம். கூட சொல்ல மாட்டாங்க, பட் அட்லீஸ்ட் சொல்லுவாங்க உங்கள் ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு. உங்கள் சின்ன அளவு கம்பெனிக்கெல்லாம் இன்டர்னல் ரேட்டிங் தான். பட் அது என்ன உங்களுக்கு கொடுக்க, நீங்கள் 10க்கு எவ்வளோ
கம்மி ரேங்கிங் இல்லையா, 1 2 3ங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அவ்வளோ சீப்பாக கிடைக்கும். சீப் ட்ரிக் இஸ் ஒன்லி பீங் டிசிப்ளின் அண்ட் பீங் என்ஷூரிங் தட் என் பணம் இல்லை நான் அடுத்தவங்க பணத்தை பிஸ்னஸ் பண்ணுறங்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ணுறது. மூணாவது நிறையா சார் சொன்ன எக்ஸாம்பிள் தான் அதுவும் போவேன். அசோக் சார் சொன்னார் கோவிட் கஷ்டம் வந்து 30% கொடுத்தாங்க, இப்போ விலை ஏறி போச்சு, அது ஏறி போச்சு, இன்னைக்கு கஷ்டமா இருக்குன்னு இன்னொரு 10% கொடுத்தா 30-40 ஆகிடும். எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும். இது ஒன் சைஸ் ஃபிட் ஆல் இல்லை. கோவிட் அதே கவர்மெண்ட் ஒரு கைட்லைன் என்ன சொன்னாங்கன்னா, கோவிட் மார்ச் மாதம் வந்து 2020 பிப்ரவரி கடைசியில் வரைக்கும் எஸ்எம்ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த விதமான கிரெடிட் ப்ராப்ளமும் இல்லாதவங்களுக்கு அடிஷ்னல் லோன் தருவோம்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, ப்ராப்ளத்தில் இருக்கவங்களுக்கு லோன் தருவாங்கிறாங்க. அப்போ என்ன கேட்டாங்கன்னா, கஷ்டப்படாதவனுக்கே லோன் தெரிய கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்க மாட்டியான்னு கேட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, கஷ்டப்படுற கொடுக்குறியா, நல்லா இருக்கவனுக்கு கொடுக்க மாட்டியா. ஆனால் கொடுக்கறது தான் வேண்டியிருக்கு, எல்லாருக்கும் நிறையா வேண்டியிருக்கு. நிறையா கிடைக்கிறது ஈஸி. நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் அந்த சைக்கிள்லேருந்து வர முடியுங்கிறது ஒன்று, நம்மளால் எவ்வளோ கட்ட முடியும், நம்ம வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம கேப்பபிலிட்டிக்குள்ளே எவ்வளோ இருக்க முடியுங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதான் பெட்டர். தவிர நிறையா கொடுக்கறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவரே சொன்னார்னா நிறையா கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க, கம்மியாக கொடுக்க பாருங்கன்னா சொன்னார் அசோக் சார் என்கிட்ட பேசும்போது. கம்மியாக கொடுக்கணுங்கிறது என்ன இல்லை, கரெக்டாக கொடுக்கணுங்கிறது தான் எங்கள் எண்ணம். வி வில் டு ஆர் அசஸ்மெண்ட், எவ்வளவு கரெக்டாக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணுங்கிறது தான். நீங்கள் உங்களுக்கு நிறையா கொடுத்து அதனால் ஒரு கஷ்டம் வந்தாலும் எங்களுக்கு கஷ்டம்தான். அதே போல் உங்களுக்கு கம்மியாக கொடுத்தாலும் கஷ்டம், கரெக்டாக கொடுத்தா தான் இருக்கும். ஸோ கரெக்டாக கொடுக்கணுங்கிறது தான் பேங்கோட அசஸ்மெண்ட். யூ வில் ஆல்வேஸ் ட்ரை டு கிவ் யூ வாட் இஸ் ரைட். அந்த லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் கொலாட்ரல் இல்லாமல். கொலாட்ரல் இல்லாமல் லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சின்ன லெவலில் கொடுக்கும்போது இந்த முத்ரா லோன் 10 லட்சம் வரைக்கும் தேர் ஆர் சர்டன் ஸ்கீம்ஸ் இன் கவர்மெண்ட் இட் செல்ஃப். சிலது 1 கோடி, சிலது 2 கோடி, டிபெண்ட்ஸ் இருக்குது. அதில் எதில் சூட் ஆகுறீங்களோ அதை கொடுக்கலாம். பட் நம்ம லாங் டேர்மில் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் லோன் வாங்கினா அந்த லோனை நான் திரும்ப கொடுக்கணும். பட் ஆஸ் அ பேங்கர் எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ லோன் கொடுத்தேன்னா அதை நீ திரும்ப வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்குற பணம் எங்கள் பணம் இல்லை. நாங்கள் கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்க முடியாது. வேறு ஒருத்தர்கிட்ட டெபாசிட்டாக வாங்குகிறோம். அந்த டெபாசிட்டில் வர பணத்தை தான் உங்களுக்கு தரோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது அதுக்கான நான் உங்ககிட்ட இவ்வளோ கிரெடிட் டிசிப்ளினாக இருங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் வந்து டிசிப்ளினாக இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்கான டிசிப்ளின்காக ஆர்பிஐ கொடுத்த வழிமுறைகள் தான் இந்த கொலாட்ரல்லாம். எல்லாத்துக்கும் இல்லை, பட் ஒரு லெவலுக்கும் ஒரு லெவலில் இருக்குது. நீங்கள் எங்கே ஃபிட் ஆகிறீங்கிறத உங்கள் பிரான்ச் மேனேஜர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆல் த திங்ஸ் கேன் பி செட்டில்ட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் நீட். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you, sir. It was really a pleasure to hear your speech. நண்பர்களே, நம்ம வங்கியாளர் பேசலாம் கேட்டோம். அவங்கெல்லாம் நம்ம டான்ஸ்டாப் ஒரு என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்கன்னா, மாவட்ட அளவிலே இதே போன்ற கூட்டத்தை நமது மெம்பர்ஸில் ஏற்படுத்தி அதிக ஒரு விழிப்புணர்வு, இந்த மாதிரிலாம் நம்ம லோன் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. டான்ஸ்டாப் மூலமாக அதுக்கான ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறோம். அதில் சார் பேசினதுலேருந்து ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த 30% ஆனாலும் விலைவாசி உயர்வு என்று ரா மெட்டீரியல் ப்ரைஸ் ரைஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் அது தேவைப்படுது. எஸ்பிஐயில் அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேஸ்ட் ஆன் யுவர் கரண்ட் அக்கௌண்ட் பிஹேவியர் விதவுட் எனி கொலாட்ரல் டாக்குமெண்ட்ஸ் அடிஷனல் லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம வாங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வங்கி கூடலாம் மேனேஜர்ஸ் கூட if we take it up at the district level, definitely we can sort out the practical small issues and do that. அதுக்கு அடுத்த நிகழ்வு it will be a valedictory session. I request office bearers to come to the dais. இதுக்கு முன்னால் ஒரு delayed payments பற்றி கொஞ்சம் ஒரு செஷன் போயிட்டு இருந்தது. அதாவது it has been made mandatory. அதாவது நம்ம சப்ளையர்ஸ் யாராக இருந்தாலும் பேமெண்ட் பண்ண முடியுங்கிறது இருந்தது. February 1st பட்ஜெட் நடந்தது. இன்றைக்கி தேதி 22. இதுவரைக்கும் 2 சிட்டிங் கமிஷனர் கூட உட்காந்துருக்கோம் நாங்கள். அதாவது இந்த பேமெண்ட்ஸ் எப்படி நம்ம அவங்கள கூட ட்ராக் பண்ணுறதுக்கு வாட் சார்ட் ஆஃப் மெக்கானிசம் கேன் வி டிவைஸுங்கிறத கேட்டிருக்காங்க. த கமிஷனர் ஹஸ் ஆஸ்க்ட் வெதர் த UTRs have been generated by the power corporates can be linked with the portal, or they are requesting us for a
proper kind of mechanism so that how to address this mechanism which can monitor that situation, what has been announced in the budget. So we seek your guidance, and bankers can give us in how to monitor the payments done by our corporates to our suppliers. அடுத்தது பேங்கர்ஸுக்கு எல்லாருமே என்னென்னா கொஞ்சம் எங்களுக்கு எப்போவுமே கவர்மெண்ட் சப்போர்ட். நம்ம அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி சார் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. எங்களுக்கு ஒரு விஷயம்னா கவர்மெண்ட் இஸ் வித் அஸ் அண்ட் சார் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். இது வரைக்கும் 6% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருந்த வரைக்கும் இதுக்கு முந்தின செஷன் மாதிரி there was a competitive edge for the bankers. We request our sir to kindly consider it on behalf of Tansha and to extend it for the next years to come. And can I request our office bearers to come to the dais, please, so that before sir takes up for the valedictory address and addressing all these bankers issues and summing up, I request the office bearers to come to the dais, please. I think I hand it over back to our president for the valedictory proceedings and other resolutions and other things. அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கங்கள். நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அவர்களை இந்த செஷனுக்கு வேலிடிட்டி ஃபங்க்ஷனுடைய ஃபைனல் அட்ரஸ் செய்வதற்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். President Tanstia, his team of office bearers, distinguished bankers who were part of the earlier session, distinguished members of the audience, delegates and dear friends. I was supposed to attend the morning session, but today we had a parallel session with the chairman NABARD on the South Zone Conference for Financial Inclusion. So I had to go there in the morning, and I planned that I'll attend this variety section and address all of you and point out a few trends for the future which Tanstia and all the competitive world, if you want to be relevant and be part of the global supply chains. Friends, this is India's century. India is poised to be the manufacturing hub of the world. Prime Minister of India, to make India Atmanirbhar, to make India self-reliant in manufacturing. And the other, the visionary call of our honors. Today I will focus on Today I will focus on Industry 4.0. Friends, the world of industrial development has seen 4 revolutions. The first revolution using sensors. This Industry 4.0 has to be onboarded by all the SMEs, which will enhance their productivity, efficiency. For solutions, you will know what is your Chennai campus. What is the MOU? With one of the leading names called SEDAXIS, we will sensitize, expose,
and educate our champion MSMEs across all the districts. Come from the current 16-17% to the required 25%. Then manufacturing, which in turn will be powered by the MSMEs, has to play a very, very crucial role. MSMEs, and ensure that credit is made to them available at the right time, right quantity. We have to take advantage of the vision leadership of our Honorable Chief Minister. All point to a very, very ecosystem and conditions for investments in Tamil Nadu. Next point, we must always encourage women. Nadu is going to play a very, very crucial role in that. So come, let's all partner for the good of the state, for the good of the people of Tamil Nadu. Thank you and good day. I request our Vice President, Mr. Sullivan, to read out the resolutions passed during this STICON 2023, briefly. Good evening to all. Resolutions passed in STICON 2023. Electricity. TANSHA has requested for total waiver of peak hour charges for MSME units since TOD meters are yet to be fixed for many connections. அதனால் TANSHA தான் ஒரே அசோசியேஷன் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கண்டினியூஸாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 25%லேருந்து 15% அந்த இது கம்மி பண்ணியிருக்கோம், பீக் ஹவர் சார்ஜஸ் கம்மி பண்ணியிருக்கோம். வேறு எந்த அசோசியேஷனும் பண்ணல, ஃபிக்கியோ சேம்பரோ எந்த அசோசியேஷனும் பண்ணலை. அது வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறோம். ஏன்னா பிரசிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை போயிருப்பார், ரெகுலராக போய் பார்த்து மீட் பண்ணி மினிஸ்டர் கூட பேசி இன்றைக்கி வரைக்கும் இங்கே கண்டினியூஸ் ஃபாலோப்பில் இருக்கார். நிறைய சேஞ்சஸ் கேட்டிருக்கோம். 7 கோரிக்கை கொடுத்துருந்தோம், 1 தான் நிறைவேற்றியிருக்காங்க. இன்னும் 6 கோரிக்கைக்கு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இதில் இருக்குது, ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அடுத்தது வந்து சிட்கோக்குங்க. TANSHA requests the government to create land bank and form exclusive industrial estates for micro industries in all districts with affordable cost through SITCO. We request the government of Tamil Nadu to support MSMEs for marketing their products through SITCO by providing necessary funds to set up trade business centers. At the TAC point, MSME units had borrowed from TAC as it had offered 6% interest subsidy. The reduction of interest subvention from 6% to 3% has resulted in a big financial burden to us. Sir, we kindly request to maintain 6% interest subvention for another 3 years minimum. Raw material. Government of Tamil Nadu should provide interest subvention of 6% for all loans availed through government schemes. TANSHA requests the government of Tamil Nadu to support MSMEs in procurement of raw materials through TAC under credit guarantee scheme. Credit guarantee scheme of Tamil Nadu, now implemented through TICO Bank, must be implemented through TAC. MSME manufacturing service units of Tamil Nadu should be given price preference and purchase preference in all Tamil Nadu government tenders. Bank working capital limits are sanctioned by banks mainly based on the collateral security and turnover of units. It's normally 20% of projected turnover. But due to Corona, many of the units have not reached
their projected turnover, and hence the limits are being reduced by the banks. We request the government to intervene and extend the limit as earlier sanctioned up to 2025 without any reduction. Banks are increasing rate of interest frequently based on the repo rate increased by RBI, and there is no uniformity within the banks. Hence, Stanshare requests that suitable acts may be formed to maintain same rate throughout the loan period as per sanction letter issued by all banks, and also reduce the rate to 4% as like agri sector. Apart from agri, MSMEs also to be declared as priority sector. Nowadays, due to corona, MSMEs are struggling to do business activities as earlier. So NPA norms should be increased from 90 days to 180 days. We request the government to exempt SARFASI Act for small and micro industries. Bank charges are increased very often and there is no information on this as well. We request RBI to reduce the bank charges for all transactions. It should be 50% of the existing charges. அப்புறம் ஜிஎஸ்டி சம்மந்தமாக 4 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. MSME units generate great employment opportunities which helps in the growth of nation. Taxation on labor charges adds to their financial burden. Hence, we request to abolish GST for labor charges for MSMEs. In 2017, government has informed that if GST revenue exceeds 1 lakh crore collection, then the GST rates will be reduced. Now the GST collection is more than 1.75 lakh crore. And so GST rate must be changed to 2 slabs and fixed as 5% and 12% slab only. இப்போ 18-28 வேண்டாம்னு சொல்லி கேட்டுக்கிறோங்க. MSME struggle to make payment of GST because of delayed payment from their principals and PSUs. So we request government to allow 90 days for GST payment. To overcome this, we suggest MSME credit card to be issued based on GST returns filed for the past 1 year. E-Wable to be insisted only for the bill value about 2 lakhs and should not be insisted for supplies within the radius 50 kilometers. E-invoice should not be insisted for turnover below rupees 10 crore. Advance ruling, once ruling is given in a case, then it should be made maintenance for all concerned. Also, associations should be allowed to apply for advance ruling on behalf of their members. Thank you. இதெல்லாமே நம்மளோட தீர்மானமாக சொல்லியிருக்கோம். Now I request the President K. Mariappan sir to hand over the memorandum to the Additional Chief Secretary, Sri Hansraj Verma. இப்போ மாவட்ட சங்கங்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாவட்ட நிர்வாகிகள் பெற்றுக்கொள்ளுமாறு தாய்மொழியில் கேட்டுக்கொள்கிறேன். முதலாக விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக அதன் நிர்வாகிகளை வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மன் கருணாநிதி அவர்கள். அடுத்தபடியாக ராமநாத மாவட்டத்தின் தலைவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், அவங்க டீம் மட்டும் வர சொல்லுங்கள். இல்லை செங்கல் ராம்நாத் வாங்க செங்கல்பட்டு. திருவள்ளூர் மாவட்டம்,
திருவண்ணாமலை மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம். இருக்காரு. திருவாரூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், வணக்கம் தலைவரே. வேலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், அடுத்தபடியாக சேலம் மாவட்டம், திருப்பூர், கோயம்புத்தூர், பெரம்பலூர் இருக்காங்களா? பெரம்பலூர் இருக்காங்களா? பெரம்பலூர் இருக்காங்களா? பெரம்பலூர் மாவட்டம், கோயம்புத்தூர், இரு அவங்க போட்டோம் வெளியே அவங்க வாங்கிட்டு போட்டோம் அடுத்து. திருப்பூர், அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தின் தலைவர் இளங்கோ அவர்கள், அடுத்தபடியாக கடலூர் மாவட்டத்தின் செயலாளர் ராமலிங்கம் அவர்கள். எங்கே காணோம்? வர நாகப்பட்டினம் இருக்க அது யார்? நாகப்பட்டினம் மாவட்டம், திருச்சி, என்ன பண்ண ஆஃபீஸ் பேரை கொடுக்க போகிறீங்களா? அனைத்து நிர்வாகிகளுக்கும் நினைவு பரிசு வழங்குமாறு தலைவரிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டான்சியாவின் தலைவர்கள் டிஐசி சேர்மனும் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கு பொன்னாடை போய்த்து கௌரவிப்பார்.
சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நமது அடிஷனல் பிரின்சிபல் செக்ரட்டரி மூலமாக நினைவு பரிசை வழங்கி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக தலைவர் அவர்களுக்கு நமது சிஎம்டி அவர்கள் நினைவு பரிசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கொடுங்க உங்களுக்கு. டக்கு டக்குன்னு எடுத்துன்னு வர சொல்லு. அடுத்து செயலாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும். செயலாளர் கொடுங்க. அடுத்து பொருளாளர் அவர்களுக்கு அடுத்து கோயம்புத்தூர் மண்டல துணைத் தலைவர் சுருளிவேல் அவர்களுக்கு, சென்னை மண்டல துணைத் தலைவர் திரு வாசுதேவன் அவர்களுக்கு, கோயம்புத்தூர் மண்டல துணை செயலாளர் திரு இளங்கோ அவர்களுக்கு, அடுத்து திருச்சி மண்டல துணை செயலாளர் திரு ரவீந்திரன் அவர்களுக்கு, சென்னை மண்டல துணை செயலாளர் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு, அடுத்து டான்சியாவின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜாயின்ட் செக்ரட்டரி திரு கதிரேசன் அவர்களுக்கு, நித்யானந்தா போட்டா தேங்க்ஸ், நித்யானந்தா போட்டா தேங்க்ஸ், போட்டா தேங்க்ஸ், நான் வாங்கிட்டேன் விடு, வாங்கிட்டேன் விட்டுரு போதும், போட்டா தேங்க்ஸ் சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க டான்சியா ஸ்டாஃபுங்களுக்கு திலகவதி அவர்கள் நினைவு பரிசு வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மணிமாறன், சுகன்யா, ஷாஜகான், லதா, லக்ஷ்மி, ஷாஜகான் வந்தானா? இல்லை வரல விட்டு. எல்லோரும் கால் நடந்துனா சொல்லணுமா இப்போ சொன்னோம்? இல்லை காலில் வந்து அட்டன் பண்ண பேர்லாம் சொல்லணுமா? ம்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்டிக்கான் 2023 நிறைவு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கெல்லாம் நினைவு பரிசு வழங்கிய டிஐசியின் சேர்மனும் கூடுதல் சீஃப் செக்ரட்டரியும் ஹன்ஸ்ராஜ் வர்மா ஐஏஎஸ் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஸ்டிக்கானை நல்ல முறையில் நடத்தி கொடுத்த இந்த ஸ்டிக்கானின் சேர்மன் பாபு அவர்களுக்கும் நன்றியை விடைபெறுகிறேன். மற்றும் இந்த டான்சியாவின் ஸ்டிக்கான் 2023க்கு தலைமை பொறுப்பேற்றிய டான்சியாவின் துணைத் தலைவர் கண்ணப்பன் அவர்களுக்கும், சென்னை மண்டல துணைத் தலைவர் வாசு அவர்களுக்கும், திருச்சி மாவட்டத்தின் துணைத் தலைவர் அண்ணாதுரை அவர்களுக்கும், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜாயின்ட் செக்ரட்டரி கதிர்வேல் அவர்களுக்கும், சென்னை மண்டல இணைச் செயலாளர் அண்ணன் சாமிநாதன் அவர்களுக்கும், திருச்சி மண்டல இணைச் செயலாளர் ரவீந்திர அவர்களுக்கும், கோவை மண்டல இணைச் செயலாளர் நாமக்கல் இளங்கோ அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு மாவட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன்களிலிருந்து கலந்து கொண்ட பல்வேறு செயற்கை உறுப்பினர்களுக்கும் மனமாற நன்றி கூறுகிறேன். காலையில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கொடுத்த நமது எம்எஸ்எம்மின் செயலாளர் சேர்மன் நமது அருண்ராஜ் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். மேலும் பல்வேறு பேங்குகளில் வந்து எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐஓபி, பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து வங்கிகளுக்கும் முதற்கண் நன்றியை கூறுகிறேன். மேலும் காலையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்ட அனைத்து 600க்கு மேலே பேர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஒலி அமைத்தது மீடியா, பிரஸ் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச ட்ரேட் சென்டர் மற்றும் பல்வேறு மாவட்டத்தில் கலந்து கொண்ட வந்த அனைவர்களுக்கும், மேலும் இந்த நமக்கெல்லாம் இந்த அளவுக்கு நல்ல முறையில் வழங்கிய டான்சியா ஊழியர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நமக்கெல்லாம் ஒத்துழைத்த பல்வேறு மாவட்டங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. Adina